Hello friends, welcome to All India Civil Services Coaching Center YouTube channel. UPSC Prelims 2025க்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவும் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டரும் இணைஞ்சி விஷன் 1000 அண்ட் மிஷன் 100ன்ற இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பிரகாரம் CSAT as well as GS எல்லாமே சேர்த்து ஒரு 100 ஹவர்ஸில் இந்த அப்கமிங் ப்ரிலிம்ஸுக்காக PYQ பேஸ்டாக கவர் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜியாகிரஃபி அண்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை வந்து PYQ பேஸ்டான செஷன்ஸும் ப்ராக்டிஸ் கொஷின்ஸோடு நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதோடு சேர்த்து இந்த ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் டெஸ்ட்டான ஜியாகிரஃபியும் ஐஆரும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட்டை வந்து நேற்று வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டெஸ்ட்டோடைய டிஸ்கஷன் வீடியோ தான் இது, ஓகேவா? ஸோ இந்த டிஸ்கஷன் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொஷின் பேப்பரும் சொல்யூஷன்ஸும் இருக்குது. ஸோ கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் படி இந்த டிஸ்கஷன் இருக்காது. இங்கே வந்து இந்த டிஸ்கஷனில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கொஷினுடைய சப்ஜெக்டோடைய ஃப்ளோ படி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு இங்கே பிபிடியில் வரக்கூடிய கொஷின் நம்பரையும் அங்கே கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின் நம்பரையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதோட கிளாஸ் பிடிஎஃப்பும் இந்த டிஸ்கஷன் பிடிஎஃப்பும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதலை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ வி கேன் ஸ்டார்ட் அவர் டிஸ்கஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபியோட கொஷின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடித்த உடனே ஸோ அப்படியே நீங்கள் லைவ்லேயே இருங்க. கொஷின் முடித்ததுக்கப்புறம் அப்படியே கண்டினியூஸாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோட கொஷின்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 46, ஓகேவா? கொஷின் நம்பர் 46 கொஷின் பேப்பரில் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. With reference to cosmology, consider the following statements, ஓகேவா? With respect to cosmology, consider the following statements. Hubble's law states that the farther a galaxy is, the faster it is moving away from us ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஈவன் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு பிக் பேங் தியரியோடைய சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸை முதல்ல ப்ரப்போஸ் பண்ணவர் எட்வின் ஹபிள் தான். இந்த இயர் ஆஃப் 1930s வந்து பார்த்தோம்னா ஹபிள்ஸில் என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. அந்த விலகி போகிறது வந்து அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியிலேருந்து விலகி போக போக அது விலகி போகிறதோடு சேர்த்து அந்த விலகி போகக்கூடிய ஃபேஸ், அதாவது அதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா ஆக்சிலரேட்டட் ஃபேஸில் இருக்குதுன்றது தான் அவர் ஸ்டேட் பண்ணியிருந்தார். அதுக்காக அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட் தான் ஹபிள்ஸ் லா, ஓகேவா? ஸோ அது பிரகாரம் ஹபிள்ஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த ஃபார்தர் அ கேலக்ஸி இஸ் த ஃபாஸ்டர் இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் அஸ்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ எதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒன்றை விட்டு ஒன்று விலகுது, அதோடு மட்டும் இல்லாமல் இட் இஸ் மூவிங் அவே அட் ஆக்சிலரேட்டட் ஃபேஸ்ன்னு கேட்டோம்னா டார்க் எனர்ஜி தான் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அப்போ டார்க் எனர்ஜி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ஆக்சிலரேட்டட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸோட எக்ஸ்பேன்ஷன் விலகி போக 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 இன்னும் வேகமாக நகர்ந்து போகுது அப்படின்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி எது இருக்குதுன்னு கேட்டோம்னா டார்க் எனர்ஜி தான் இருக்குது. அப்போ இந்த என்டையர் யூனிவர்ஸையுமே பைண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இன்விசிபிள் அல்லது இது வரைக்கும் நம்மளால் என்ன காம்போனன்ட்ஸ்னால மேக்கப் ஆகிருக்குன்னு தெரியாத இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான் நமக்கு வந்து டார்க் மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த டார்க் மேட்டரோடைய யூசேஜ் அடிப்படையாக வச்சு தான் we are going to find out what are all the elements present in our universeன்றது. அதுவும் எப்படின்னா அந்த டார்க் மேட்டரோடைய கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் நமக்கு அது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டைரெக்டாக தெரிஞ்சுக்கிறத விட இன்டைரக்டாக தான் நமக்கு யூனிவர்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிய வருது. வேறஸ் டார்க் மேட்டர் இன்ஃப்ளூயன்சஸ் கேலக்ஸி ஃபார்மேஷன் த்ரூ கிராவிட்டி. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான். தென் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட், காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் is observed in all directions of the universe with uniformity in temperature.
supporting the idea that the universe expanded from a single origin point. ஓகேவா? ஸோ நமக்கு ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பாக இருக்கட்டும் அல்லது நிறைய சயின்டிஃபிக் அப்சர்வேஷன்ஸும் நவ் வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் identifying what are all the things which are present within the cosmic microwave background radiation. ஏன்னா இதுதான் நமக்கு யூனிவர்ஸோடைய ஆரிஜினை பற்றின நிறைய ரிசோர்ஸஸ் அக்யூமுலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்குமான டிஃப்ரென்சஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி தான் நம்ம சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியை நோக்கி எனார்மஸான கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் அடிப்படையாக வச்சு தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஒன்னோட ஒன்று கிளப் ஆணுச்சு. அப்போ கிளப் ஆக போகும்போது அதனுடைய டென்சிட்டி ஒரு குறிப்பிட்ட லெவலோட எக்ஸீட் ஆக போகும்போது அது ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அதுதான் பிக் பேங்குன்னு சொல்லும். அந்த பிக் பேங் நடந்ததுக்கப்புறம் அந்த ஹீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு லேட்டர் டேஸில் அரௌண்ட் ஒரு 4 lakh இயர்ஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர்ஸுமே வந்து திரும்ப ஒரு கூலிங் ஸ்டேட் அட்டைன் பண்ணி தென் வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ஸாக உருவாக ஆரம்பிச்சது. அப்படி ஃபஸ்ட்டு நம்மளோட யூனிவர்ஸில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆப்ஜெக்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டார்ஸ். ஸோ ஸ்டார்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமாக கொலாப் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆப்ஜெக்ட்ஸாக வந்து நம்மளோட யூனிவர்ஸில் ஆரிஜினேட் ஆகிருக்கும். அப்போ இந்த பிக் எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த சடன் அந்த ஹீட் எல்லாமே ரிலீவ் ஆனதுக்கப்புறம் யூனிவர்ஸ் இஸ் ஸ்டார்டிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் கூலிங் ஃபேஸ். அந்த கூலிங் ஃபேஸில் அதனுடைய விசிபிள் லைட்டோ அல்லது அதிலிருந்து வரக்கூடிய மற்ற ஆப்ஜெக்ட்ஸோடைய எல்லா ரெக்கார்டிங்ஸுமே ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரீஜனை தான் நம்ம காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மைக்ரோவேவ்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் ஹேஸ் மோர் வேவ் லென்த் தேன் இன்ஃப்ராரெட். அப்போது வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு வந்து எனர்ஜியும் ரொம்ப லோவராக இருக்கும். ஸோ இந்த எப்படி நம்மளுக்கு வந்து இப்போ போலார் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெர்மாஃப்ரோஸ்ட் கண்டிஷன்ஸில் நமக்கு ஒரு ஈவன் தோ ஒரு லட்ச வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு செடிமெண்ட்ஸுமே அதோட பிரிஸ்டைன் ஃபார்மில் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லோ எனர்ஜி இருக்கக்கூடிய இந்த ரீஜன்ஸில் தான் இயர்லி யூனிவர்ஸை பற்றின நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றின அப்சர்வேஷன்ஸ் நமக்கு அதிகரிக்க we know more about the initial phase of the evolution of universeன்றது தான் இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே கிளப் ஆகி நமக்கு கேலக்ஸிஸாக ஃபார்ம் ஆணுச்சு. இந்த கேலக்ஸிஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வித்தின் ஒவ்வொரு ஸ்டார்ஸ்குள்ளாரையுமே அதுக்கேற்ற மாதிரி தனக்கேற்ற மாதிரி ஒரு சோலார் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணி அரவுண்ட் ஒரு 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த பிக் பேங்கு இன்றைக்கி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிக் எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பேன்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எக்ஸ்பேன்ஷன் இஸ் டேக்கிங் அட் அன் ஆக்சிலரேட்டட் ஃபேஸ். இந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்குதுன்றதுக்கு இன்னொரு ஃபினாமினா தான் ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா. ஓகேவா? ஸோ எட்வின் ஹபிளால் சொல்லப்பட்ட ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா. ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா என்னன்னு அர்த்தம்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டில் இருந்தும் நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய லைட்டு நம்மளுடைய விப்ஜிஆர் ஸ்பெக்ட்ரமில் ரெட்டை நோக்கி நகருதுன்னா இட்ஸ் வேவ் லென்த் இன்க்ரீஸிங். அப்போ வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம். டாப்ளர் எஃபெக்டில் வர மாதிரி தான். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் என்னென்னா அதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டு இஸ் ஷிஃப்டிங் டுவோர்ட்ஸ் தி ப்ளூ கலர் ஆர் வயலட் கலர். அதை வந்து ப்ளூ ஷிஃப்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் யூனிவர்ஸில் இருந்து வரக்கூடிய யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அப்சர்விங் பீப்புள்கிட்ட இருந்து அவேவாக போணுச்சுன்னா அது ரெட் ஷிஃப்ட் ஃபினாமினா மூலியமாக நம்ம எவிடென்ட் பண்ணலாம். ப்ளூ ஷிஃப்ட் ஃபினாமினா மூலியமாக நம்மளை நோக்கி வருதான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங் அட் அன் ஆக்சிலரேட்டட் ஃபேஸ். அதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதா இந்த டார்க் எனர்ஜி. டார்க் எனர்ஜி தான் நம்மளோட யூனிவர்ஸில் ஆல்மோஸ்ட் 68% ஆக்குபை பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ டார்க் மேட்டர் சொல்லியிருந்தோம்ல, இந்த என்டையர் யூனிவர்ஸையுமே ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டர்ஸ் தான் டார்க் மேட்டர்னு. அது வந்து ஒரு 27% இருக்குது. ஓகேவா? ஸோ ஓவராலாக நமக்கு 95% ஆஃப் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் அன்னோன் டு அஸ். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் அதில் இன்னும் மேக்கப் ஆயிருக்குன்னு நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ஒன்லி ஒரு 5% தான். அந்த 5% வச்சு தான் ஸ்டார்ஸு, கேலக்ஸிஸு, தென் அதர் காம்பனன்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் என்னது? காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் இஸ் அப்சர்வ்ட் இன் ஆல் டைரக்ஷன்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் வித் யூனிஃபார்மிட்டி இன் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அப்போ ரிலீஸ் ஆகி ஹோல்டாக இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் வித்தவுட் எனி மேஜர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஸ்டில் ஹோல்ஸ்
its lower temperature around ஒரு -273 Kelvin இந்த அளவுக்கு ஒரு lower temperature இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு ஓகேவா, which supports the idea that universe expanded from a single origin point. இந்த single origin point தான் நம்ம என்னன்னு சொல்றோம், singularityன்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே யூனிவர்ஸோடைய ஆரிஜின் அண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்காக இருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட்டான காம்போனன்ட்ஸ் தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, all the three given above are correct. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 47. ஸோ பிக் பேங்கோடைய ரிசல்டண்ட்டாக ஃபஸ்ட்டு உருவாகி இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுன்னு பார்த்துருந்தோம், ஸ்டார்ஸ்ன்னு பார்த்துருந்தோம். அந்த ஸ்டார்ஸுக்குள்ளாரையே டிஃப்ரெண்ட் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டார் பர்த் ஆனதுலேருந்து டெத் ஆகிற வரைக்கும் அது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை ஃபாலோ பண்ணும். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸை பற்றியும் யூபிஎஸ்சி கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஈவன் 2024 கூட ஜெயின்ட் ஸ்டாருக்கும் டுவார்ஃப் ஸ்டாருக்கும் இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் அடிப்படையாக வச்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கொஸ்டின் தான் இது. இதில் என்னது? ஃபஸ்ட்டு வந்து நெபுலான்னு சொல்லியிருக்கோம். நெபுலாக்கு ஈக்குவலண்ட் என்ன கொடுத்துருக்கு? அ டென்ஸ் டிம் அண்ட் ஸ்லோலி கூலிங் ரெம்னன்ட் ஆஃப் அ லோ மாஸ் ஸ்டார்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ கூலிங் ரெம்னன்ட் ஆஃப் அ லோ மாஸ் ஸ்டார்ன்றது நெபுலா கிடையாது. அதுதான் என்னது? ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் அ ஸ்டார்லேருந்து தனிப்பட்டு விலகி வரக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நெபுலானா என்னன்னா, நெபுலான்றது கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ். ஓகேவா? ஸோ நம்மளுடைய என்டையர் யூனிவர்ஸ்லேயே எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அது டஸ்ட் அண்டு அதர் கேசியஸ் ஃபார்ம்ஸில் இருக்கும். அது எல்லாமே கிராவிட்டி அட்ராக்ஷன் மூலிமா ஒன்னோட ஒன்று இணைஞ்சி கொயால்ஸ் ஆகி தென் அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஸ்டார்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த இனிஷியல் ஃபேஸஸாக இருக்கக்கூடிய அந்த கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், நெபுலான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜெயின்ட் ஸ்டார்ன்றது ஒரு ஸ்டாரோடைய எண்டு ஃபேஸை நோக்கி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காம்போனண்ட் தான். இப்போ ரெட் ஜெயிண்ட்டு, சூப்பர் ரெட் ஜெயிண்ட்லாம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸோடைய அதனுடைய நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கிறதுக்கு ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கோ அவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு, அந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா தென் தட் ஸ்டார் இஸ் ஸ்டார்டட் டு எக்ஸ்பேண்ட் இட் செல்ஃப். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், ஜெயின்ட் ஸ்டார் அல்லது ரெட் ஜெயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரெட் ஜெயிண்ட்டுக்கான ஈக்குவலண்ட்டான விஷயம் இது, a high luminous star that has expanded after exhausting hydrogen in its core. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 3மே ஸ்வாப் ஆயிருக்கு. நியூட்ரான் ஸ்டார்ன்றது என்னது? சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கப்புறம் ஐதர் a star could end up in a neutron star or a black hole. ஸோ அப்படி a collapsed core of a massive star after supernova explosion தான் நம்ம நியூட்ரான் ஸ்டார்னு சொல்லியிருக்கோம். இது யூபிஎஸ்சி பல்சர்ஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸோட இன்னொரு நேம் வந்து பல்சர்ஸ்னு சொல்லுவோம். அதை 2023 யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போது எவல்யூஷன் ஆஃப் அ லைஃப் சைக்கிள் ஆஃப் அ ஸ்டார் எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து ஸ்டெல்லார் நெபுலான்றது என்னது? கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ். ஸோ அப்போ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா டஸ்ட் அண்ட் கேஸஸும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு கொயால்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸுக்கான அடிப்படை நடக்க ஆரம்பிக்கும். அப்படி நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் மூலிமா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ப்ராப்பர் ஷேப்டு கோர் அட்டைன் பண்ணிடுச்சுன்னா அதுதான் வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார். அந்த எவ்வளோக்கு அந்த ஹைட்ரஜன் ஃபியூவல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து ஒரு ஆவரேஜ் ஸ்டாரா அல்லது மேசிவ் ஸ்டாரான்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, எல்லா ஹைட்ரஜன் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சுன்னா கோரில் மட்டுமே அக்யூமுலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஹீட்டு இப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும்னா வெளியில் லிபரேட் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டார் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷனுடைய இண்டிகேஷனாக ரெட் கலரில் அது மாறும். ஏன்னா ரெட் கலருன்றது இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் லோ எனர்ஜி. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபேஸை தான் ரெட் ஜெயின்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி இந்த ஸ்டெல்லார் நெபுலா ஃபேஸில் எல்லாமே சென்டரை நோக்கி நகர்ந்ததோ அப்போ சென்டரை விட்டு வெளியில் நோக்கி நகரக்கூடிய திரும்ப கிளவுட்ஸ் அண்ட் கேஸஸாகவே பிரியக்கூடிய ஸ்டேஜஸ் தான் பிளானேட்டரி நெபுலான்னு சொல்லுவோம். இங்கே என்னது? நெபுலான்றது கிளவுட்ஸ் ஆஃப் டஸ்ட் அண்ட் கேஸஸ் தான். ஸோ அப்படி பிரிஞ்சதுக்கப்புறம் சென்டரில் இருக்கக்கூடிய ரெமினன்ட் மட்டும்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ரெமினன்ட் மட்டும் என்னவா வரும்னா ஒயிட் ட்வார்ஃபாக மாறும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டாரோடைய லைஃப் சைக்கிள். நம்ம சன் எடுத்துக்கிட்டாலும் சன்னுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் சைஸ்டு ஸ்டார் தான். ஸோ ஒரு சன்னோடைய மாஸ்லேருந்து மினிமம் 3 டைம்ஸ் ஹையராக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே மேசிவ் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது 3 டைம்ஸாகவும் இருக்கலாம், அது எத்தனை டைம்ஸாகவும் மல்டிபிள் டைம்ஸாகவும் இருக்கலாம். பட் மினிமம் 3 டைம்ஸ் தி மாஸ் ஆஃப் தி சன்னை
இருக்குதுன்னா அது வந்து மேசிவ் ஸ்டார்னு சொல்லுவோம். அந்த மேசிவ் ஸ்டார் ஆப்வியஸ்லி என்னவாகும், ரெட் சூப்பர் ஜெயிண்ட்டாக பெரிய லெவலில் மாறும். ஸோ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகூல்ஸோ அல்லது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸோ ஹெவியராகவும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கிறதுனால ஸோ அதனுடைய எக்ஸ்பல்ஷனோ அல்லது அதனுடைய எண்ட் ஃபேஸும் ஸ்மூத்தராக நடக்காது இங்கே நடக்கிற மாதிரி. அப்போ அந்த அந்த ஸ்மூத்தராக நடக்காமல் அது ஒரு எக்ஸ்ப்ளோஷனுக்குள்ளார போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவோம். இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனோட ரிசல்டண்டா ஐதர் இட் குட் ஹவ் எண்ட் அப் இன் அ நியூட்ரான் ஸ்டார் ஆர் அ பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்ன்றது என்னது, ஒரு இன்டர்ன்ஸ் கொலாப்ஸ்னால எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே சென்டரை நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு இன்விசிபிள் ரீஜனை தான் நம்ம வந்து பிளாக் ஹோல்னு சொல்லுவோம். இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் பல்சேட்டிங், இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் இன்னொன்று பல்சார்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் அ ஸ்டார். இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்போ இது மூணுமே ஸ்வாப் ஆயிருக்கு, இது மட்டும் கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் ஏ, 1 pair only. Then question number 48. அந்த ஃபைனலாக மேசிவ் ஸ்டாரோடைய ஃபைனல் ஃபேஸ் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபைனல் ஃபேஸில் உருவானது தானே பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலை பற்றின கேள்வி தான் இது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட்ஸ் பிளாக் ஹோல்ஸ் இஸ் இன்கரெக்ட். எப்பயுமே கரெக்டாக இன்கரெக்டான்றதை கரெக்டாக பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, அ பிளாக் ஹோல் ஹேஸ் அன் ஈவன் ஹாரிசான் beyond which nothing even light cannot escapeன்றதை கொடுத்துருக்காங்க. இதை யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஈவன் ஹாரிசான், சிங்குலாரிட்டி மாதிரியான டேர்ம்ஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் அமங் தி ஃபாலோயிங்ன்றதை யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஒரு பிளாக் ஹோல்ன்றது என்னது பேர்லேயே இருக்குது, நமக்கு ஈவன் லைட்டும் கூட அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது, அவ்வளோ தூரம் இன்டென்ஸ் கிராவிடேஷன் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போது ஒரு அந்த எந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு பிளாக் ஹோலுடைய ப்ரெசன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கோம். அந்த பவுண்ட்ரிக்குள்ளார எந்த ஒரு ஆப்ஜெக்ட் போயிருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லி அட்ராக்ட் பண்ணப்பட்டுரும். அந்த பவுண்ட்ரி ரீஜன் ஆஃப் அ பிளாக் ஹோலை இண்டிகேட் பண்ணக்கூடியதை தான் ஈவன் ஹாரிசான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சன் வந்து ரைஸ் ஆகுதா செட் ஆகுதான்றத சன்லைட்டோட ஹாரிசான் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பிளாக் ஹோலோடைய பவுண்ட்ரிஸை தான் நம்ம வந்து ஈவன் ஹாரிசான்னு சொல்லுவோம். Black holes are formed when a star of any mass, இந்த இடத்துல anyன்ற வார்த்தையை கவனிக்கணும், any mass reaches the end life of a cycle அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ தான் போன கொஸ்டினில் தான் பார்த்துருந்தோம். ஸோ ஒரு ஸ்மால் மாஸ் சன்னு வந்து அதனோட ரெமினன்ட்டில் பிளாக் ஹோலாக மாறாது, ஏன்னா சன்னோடைய மாஸ் கம்மி. அப்போ எனி மாஸ் இருக்கக்கூடிய ஸ்டாருமே பிளாக் ஹோலாக ஆகும்னா ஆகாது. மினிமம் 3 times தி மாஸ் ஆஃப் அ சன் அது இருக்கக்கூடிய ஒரு மேசிவ் ஸ்டார்ஸோட எண்ட் ஃபேஸில் தான் இட் குட் ஹவ் எண்ட் அப் இன் அ பிளாக் ஹோல்ன்றது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the central region of a black hole where its entire mass is concentrated is called as singularity. எப்படி வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ் சிங்குலாரிட்டின்னு சொன்னோமோ, ஸோ அந்த மாதிரி என்டையர் நம்மளுடைய பிளாக் ஹோலுடைய சென்டர் பாயிண்ட்டையும் நம்ம வந்து சிங்குலாரிட்டின்னு தான் சொல்லுவோம். Black holes can be detected indirectly, ஏன்னா டைரக்டாக டிடெக்ட் பண்ண முடியாது, by observing தி கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். எஸ், ஒரு பிளாக் ஹோலோடைய ப்ரெசன்ஸ் எப்படி தெரிய வரும்னா, அதனுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸில் பார்க்க போகும்போது அந்த நியர்பை ஆப்ஜெக்ட்ஸோடைய ரியாக்ஷன்ஸோ அல்லது அதனோட ஆக்டிவிட்டீஸ் அப்சர்வ் பண்ண போகும்போது we can know that இதுக்கு பக்கத்தில் பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அதனுடைய எக்ஸ்பல்ஷனோ அல்லது அதனுடைய டெஸ்ட்ராய்னஸோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு தெரிய வரும். அதுவும் எது மூலிமா தெரிய வரும், கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா தான். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஓகேவா? ஸோ அப்போது பிளாக் ஹோல் எடுத்துக்கிட்டோம்னா பிளாக் ஹோலுடைய சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிங்குலாரிட்டின்னு சொல்கிறோம். அந்த சிங்குலாரிட்டியை நோக்கி ஒரு இன்டென்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கு உட்படக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ஈவன் லைட்டுமே அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அந்த பவுண்ட்ரி தான் என்னது, இந்த பவுண்ட்ரி தான் என்னது, ஈவன் ஹாரிசான்ஸ்னு சொல்லுவோம். இந்த பவுண்ட்ரிக்கு வெளியில் இருந்துச்சுன்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். பட் அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் நம்மளுடைய பிளாக் ஹோலுடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஹையராக தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டும்பாங்க. இந்த ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்னா என்னென்னா, இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஷேப்பில் இன்னும் அது எண்டு ஃபேஸே நோக்கி போகாத ஒரு ஸ்டார்ஸு தெரியாமல் பிளாக் ஹோலோடைய பவுண்டரிக்கு பக்கத்தில் போயிடுச்சுன்னா இந்த பிளாக் ஹோலோடைய இன்டென்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் என்ன பண்ணோம்னா அது கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரக்ட் ஆகி சடனாக கொலாப்ஸ் ஆகி ஈஸியாக அதை நோக்கி அட்ராக்ட் பண்ணிடும். அப்படி சடனாக அது வந்து கொலாப்ஸ் ஆகி ஈஸியாக பிளாக் ஹோலை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபினாமினாவை தான் ரிலேட்டிவிஸ்டிக் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு நார்மலாக நல்ல ஃபங்க்ஷனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரு திடீர்னு நம்ம அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது அது கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆகி ஒரு சென்டர் பாயிண்ட்டை நோக்கி நகர ஆரம்பிக்குதுன்னா
it is an indication that it is very much near to the black hole என்றது. ஒன்ஸ் அந்த பிளாக் ஹோலோட ஈவன் ஹாரிசான் ரீஜன்ஸ்குள்ளார போய் மாட்டிடுச்சுன்னா ஈவன் அதிலிருந்து எமிட் ஆகக்கூடிய லைட்டை கூட நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கீ டேர்ம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி பிளாக் ஹோல். அப்போ இந்த பிளாக் ஹோலோடைய கண்டினியூஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனுக்கு உட்பட்டு அதை சுற்றி அதனோட நம்மளுடைய டஸ்ட் கேஸஸ் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த என்டையர் ஃபினாமினாவை தான் அக்ரீஷன் டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஈவன் அந்த அக்ரீஷன் டிஸ்க்ன்றது ஒரு லார்ஜர் ஏரியாவாக இருக்கும். அதில் இந்த ஈவன் ஹாரிசான்ன்றத பவுண்டரி ஆஃப் பிளாக் ஹோலாக இருக்கும். ஸோ ஈவன் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோடைய ஈவெண்ட் ஹாரிசான் டெலஸ்கோப் தான் ஹேவ் ரிலீஸ் தி ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் அ பிளாக் ஹோல். ஐ திங்க் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே ஒரு சிங்கிள் இமேஜ் கிடையாது. ஸோ மல்டிபிள் அப்சர்வேஷன்ஸ் ஃப்ரம் மெனி சேட்டலைட்ஸும் மெனி டெலஸ்கோப்ஸோடைய ஒரு இமேஜஸை கிளப் பண்ணி தான் ஒரு பிளாக் ஹோலோடைய ஈவன் ஹாரிசன் அடிப்படையாக வச்சு ஒரு இமேஜஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பி தான். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி தான் இன்கரெக்ட். மீதி மூணுமே கரெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 49. Comets revolve in high elliptical orbits and become visible from Earth when they approach the sun. ஓகேவா? ஸோ எனி ஆப்ஜெக்ட்ஸுமே நமக்கு வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான். சன்னு வந்து சன்னுமே அதனோட கேலக்சியில் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் ரிவால்வ் ஆகும். சன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நம்மளோட மாதிரியான பிளானட்ஸும் எர்த்து அதர் பிளானட்ஸுமே எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் ரிவால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் காமெட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ காமெட்ஸோடைய விசிபிலிட்டின்றது எல்லா டைம்லையுமே நமக்கு தெரியாது. ஈவன் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஹைலேஸ் காமெட்ஸோடைய விசிபிலிட்டி எவ்ரி 76 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இட் இஸ் விசிபிள் டு தி எர்த்துன்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் சன் இருக்குது. சன்னை சுற்றி இப்போ காமெட்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு வருதுன்னா, இந்த பொசிஷனில் காமெட்ஸ் இருக்குதுன்னா அங்கே அவுட் கேஸிங் நடக்கணுன்ற தேவை மோஸ்ட்லி இருக்காது. இப்போ எவ்வளோக்கு அது சன்னை நோக்கி பக்கத்தில் வந்து இந்த பொசிஷனில் வந்துச்சுன்னா இட் இஸ் வெரி மச் க்ளோசர் டு தி சன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சன்னோடைய சோலார் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து அந்த காமெட்ஸ் சன்னுடைய சோலார் ஃப்ளார்ஸோ அதனுடைய ஹை டெம்பரேச்சரோ அந்த காமெட்ஸ் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுமா? அப்போ அந்த காமெட்ஸ் என்ன பண்ணும்? காமெட்ஸ்ன்றது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐசி டஸ்ட்டு அண்ட் கேசியஸ் பார்ட்டிகல்ஸ் இன் த ஃப்ரோசன் ஃபார்ம். அப்போ அதில் இருந்து இந்த ஹீட்னால ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஃபினாமினாவை தான் நம்ம வந்து டீகேசிங்னு சொல்லுவோம். அது மூலியமாக தான் டெய்ல் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. The bright tail of a comet forms due to the degassing of its icy nucleus when exposed to the sun. ஓகேவா? ஸோ அந்த டீகேசிங்ன்ற ப்ராசஸ் மூலியமாக தான் டெய்ல் ஃபார்மேஷனே இருக்குது. அந்த டெய்ல் ஃபார்மேஷனோட அப்சர்வேஷனை வச்சு தான் நம்ம வந்து காமெட்ஸோடைய பொசிஷனிங்கை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இதில் பார்த்தோம்னா சன் இங்கே இருக்குதுன்னா சன்னை சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் காமெட்ஸ் ரிவால்வ் ஆக போகும்போது ஆப்வியஸ்லி சன்னோடைய ஆக்டிவிட்டி, சன்னோடைய சோலார் ஆக்டிவிட்டி வந்து அந்த காமெட்ஸ் மேலே செலுத்த போகும்போது அந்த காமெட்ஸ் வென் இட் இஸ் ஹீட்டட் அப் பை தி சோலார் விண்ட்ஸாக இருக்க போகும்போது அதில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஃப்ரோசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கேஸஸ் தான் நம்ம வந்து டெய்ல் ஃபார்மேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எவ்வளோக்கு இந்த டெய்ல் வந்து எப்பயுமே ஆல்வேஸ் பாயிண்டிங் அவே ஃப்ரம் தி சன். ஏன்னா சன்னோடைய இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அவே ஆப்போசிட் சைடில் தானே அதனுடைய டீகேசிங் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? அப்போது ஒரு காமெட்டோடைய டெய்லை நம்ம விசிபிளாக பார்க்குறோம்னா அது இட் இஸ் இண்டிகேட்டிங் தி ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி சன்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு காமெட்ஸ் ரிவால்வ் இன் ஹை எலிப்டிக்கல் ஆர்பிட்ன்றதும் கரெக்டு. அதனுடைய அப்சர்வேஷன் எப்படி நமக்கு த பிரைட் டெய்ல் ஆஃப் அ காமெட் ஃபார்ம்ஸ் டியூ டு தி டீகேசிங் ஆஃப் இட்ஸ் ஐசி நியூக்ளியஸ் வென் எக்ஸ்போஸ்டு டு தி சன். இந்த விசிபிலிட்டி எப்படி தெரியுது? அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸஸ் ஃபார்ம்ஸ் மூலிமா டெய்ல் தெரியறது மூலிமா நமக்கு வால் நட்சத்திரம் தெரிய வருது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ. போத் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா? தென் அடுத்தது கொஸ்டின் நம்பர் 50. இது வந்து யூபிஎஸ்சியோடைய ஒரு ரெப்பீட்டட் தீம். ஓகேவா? ஸோ ஆன் 21st June எவ்ரி இயர் வாட் வில் ஹேப்பன் டு தி சதர்ன் ஹெமிஸ்பியர். அவங்க நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வச்சு கேட்டிருக்காங்க, நம்ம சதர்ன் ஹெமிஸ்பியர் வச்சு கேட்டிருக்கோம். ஸோ 21st Juneனா நமக்கு என்னது? நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சால்ஸ்டிஸ், அதாவது லாங்கர் டேஸும் ஷார்ட்டர் நைட்ஸும் சம்மர் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கும். வின்டர் இருக்கக்கூடிய சதர்ன் ஹெமிஸ்பியரில் லாங்கர் நைட்ஸும் ஷார்ட்டர் டேஸ் இருக்கும். அப்போது அட்வான்ஸ்டு சன்ரைஸ் அண்டு டிலைடு சன்செட்டுன்றது சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு கிடையாது, நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிடையாது, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனுமே எலிமினேட் ஆகிடும். அப்போ டிலைடு சன்ரைஸ் அண்டு அட்வான்ஸ்டு சன்செட் தான் சதர்ன் ஹெமிஸ்பியரில் கரெக்டு. ஓகேவா? 3வது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். த சன் டஸ் நாட் செட் பிலோ தி ஹாரிசான் பியாண்ட் தி அண்டார்டிக் சர்க்கிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
சதர்ன் ஹெமிஸ்பியரில் அண்டார்டிக் சர்க்கிளுக்கு மேலே 24 hours ஆஃப் டே லைட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 23.5 டிகிரி எர்த்து டெல்டா இருக்கிறதுனால 66.5 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய அண்டார்டிக் சர்க்கிளில் 24 hours ஆஃப் டே லைட் இருக்குன்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலாக என்ன இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் 21st June அப்போ 24 hours ஆஃப் நைட் டைம் இருக்கும். ஆர்டிக் சர்க்கிளில் தான் 24 hours ஆஃப் டே டைம் இருக்கும். அப்போது fourth statement, the sun does not rise above the horizon beyond the Antarctic circle தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கு தான் பொருந்துமே தவிர இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு பொருந்தும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் 2 and 4 ஒன்லி. ஓகேவா? நமக்கு வந்து இங்கே பார்க்குறோம், இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுதான் ஜூன் சால்ஸ்டைஸ் 21st of June நம்ம பார்த்தோம்னா சன்னுடைய டைரக்ட் ரேஸ் எங்கே படும்? ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே படும். அப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே டைரக்ட் ரேஸ் பட போகும்போது நார்தன் ஹெமிஸ்பியரில் ஃபுல்லாக சம்மர் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஃபுல்லாக வின்டர் இருக்கும். ஓகேவா? அதோட சேர்த்து நார்தன் ஹெமிஸ்பியரில் லாங்கர் டேஸ் அண்டு ஷார்ட்டர் நைட்ஸ் இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஷார்ட்டர் டேஸ் அண்டு லாங்கர் நைட்ஸ் இருக்கும். இந்த ஆர்டிக் சர்க்கிள் அதாவது 90 டிகிரி மைனஸ் 23.5 டிகிரி இருக்கக்கூடிய ஆர்டிக் சர்க்கிள் 66.5 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்ஸ்லையுமே 24 hours ஆஃப் டே லைட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன்னு சொல்லி நார்வே ரீஜன்ஸை சொல்லுவாங்க. இப்போ 24 hours ஆஃப் டே லைட் இருக்கக்கூடிய இந்த ரீஜனு அங்கே என்ன ஆகும்? த சன் டஸ் நாட் செட் பிலோ தி ஹாரிசான், சன் டஸ் நாட் செட் பிலோ தி ஹாரிசான் ஓவர் தி ஆர்டிக் சர்க்கிள்ன்றத நார்தன் ஹெமிஸ்பியருக்கு. அதே டைமில் நமக்கு சதர்ன் ஹெமிஸ்பியரில் பாருங்கள் அண்டார்டிக் சர்க்கிளுக்கு கீழே 24 hours ஆஃப் நைட் டைம் இருக்கும். அப்போ அது என்ன அர்த்தம்? த சன் டஸ் நாட் ரைஸ் அபவ் தி ஹாரிசான் பியாண்ட் தி அண்டார்டிக் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதே ஃபினாமினா நமக்கு வந்து December 21 அப்போ வின்டர் சால்ஸ்டைஸ் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர். அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் ஆர்டிக் சர்க்கிளுக்கு மேலே 24 hours ஆஃப் நைட் டைம் இருக்கும், அண்டார்டிக் சர்க்கிளுக்கு மேலே 24 hours ஆஃப் டே டைம் இருக்கும். ஓகேவா? ஸோ இதே வந்து டைரெக்டாக நமக்கு வந்து ஈக்வேட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா 12 hours ஆஃப் டேவும் 12 hours ஆஃப் நைட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஈக்வினாக்ஸ் பொசிஷன்ஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு டே லென்த் என்ன ஆகும் நமக்கு? சம்மர் அப்போ அதுவும் சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ லாங்கர் டே இருக்கும், ஏர்லி சன்ரைஸ் அண்டு லேட்டர் சன்செட். இதே வந்து ஈக்வினாக்ஸ் பொசிஷன் அப்போ 6 o'clock விடியும், 6 o'clock சூரியன் அஸ்தமனம் ஆகிடும். அதே வந்து பார்த்தோம்னா நமக்கு வின்டர் அப்போ பார்த்தோம்னா டிலைடு சன்ரைஸ். ஓகேவா? ஒரு 7 மணிக்கு தான் விடிய ஆரம்பிக்கும், பட் 5 மணிக்கெலாம் இருட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லாங்கர் டேஸா ஷார்ட்டர் டேஸா அல்லது 24 hours ஆஃப் டே லைட்டா 24 hours ஆஃப் நைட் லைட்டான்றது எல்லாமே எர்த்தோடைய டில்ட்டிங் பொசிஷன்னால் எர்த் வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிறதுனால வரக்கூடிய சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் என்னது? நமக்கு ஆப்ஷன் D 2 and 4 only. Then question number 51. Consider the following statements. Geomagnetic storms can cause power grid failures, satellite malfunctions and disruptions in GPS and radio communications. ஓகேவா? ஸோ ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ்ன்றது என்னது? சன்னிலிருந்து எஜெக்ட் ஆகக்கூடிய சோலார் ஃப்ளார்ஸோ ஹை எனர்ஜி கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ்னால எர்த்தோடைய மேக்னட்டோஸ்பியரை ப்ரீச் பண்ணி அதுக்குள்ளார வரக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸை தான் நம்ம வந்து ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ்னால இந்த எல்லா விதமான எஃபெக்ட்ஸும் ஏற்படும். ஓகேவா? இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். The geomagnetic storms are disturbances in the Earth's magnetosphere caused by the sudden reversal of Earth's magnetic field ன்னு சொல்லியிருக்காங்க. சடன் ரிவர்சல்ன்ற காம்பனண்ட்டே கிடையாது. இது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. எர்த்தோடைய மேக்னெட்டிக் ரிவர்சல்ஸ் அதாவது நார்த்து போலும் சவுத்து போலும் பார்த்தோம்னா ஃபியூ 100,000 இயர்ஸுக்கு ஒன்ஸ் தான் ஃப்ளிப் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ சடன் ரிவர்சல் ஆஃப் மேக்னெட்டிக் போல்ஸ்ன்ற ஃபினாமினா நடந்துச்சுன்னா டெய்லியும் நமக்கு வந்து பார்த்தோம்னா நார்த்து போலும் மேக்னெட்டிக் நார்த்து போலும் மேக்னெட்டிக் சவுத் போலும் மாறி மாறி ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் குட் ஹாவ் கிரியேட்டட் அ ஹியூஜ் இம்பேக்ட் ஆர் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓவர் தி கம்யூனிகேஷன்ஸ் நெட்வொர்க்ஸ்ன்றது நமக்கே தெரிய வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல சடன் ரிவர்சல் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் போல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ்ன்றது எதன் மூலியமாக நமக்கு வந்து கிரியேட் ஆகுது? சன்னுடைய ஹையர் எனர்ஜி சம்டைம்ஸ் சன்னிலிருந்து வரக்கூடிய ஒரு லார்ஜர் மாஸ் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது சோலார் ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், அது வந்து எர்த்தோடைய மேக்னட்டோஸ்பியரை ப்ரீச் பண்ணுது. எர்த்தோட மேக்னட்டோஸ்பியர்ன்றது எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகுது? எர்த்தோடைய லிக்விட் அவுட்டர் கோர். ஓகேவா? லிக்விட் அவுட்டர் கோர் எர்த்தோட இன்டீரியரில் இருக்கக்கூடிய லிக்விட் அவுட்டர் கோர்ன்றது ஒரு மோல்டன் ஃபார்மில் இருக்கும். அந்த மோல்டன் ஃபார்மில் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் நிக்கல் அண்டு ஃபெர்ரஸ்
மினரல்ஸ் அதிகமான நிக்கல் அண்ட் ஃபெர்ரஸ் மினரல்ஸ் கண்டினியூஸ் கன்வெக்டிவ் மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிக்கிட்டே இருக்க போகும்போது அப்போது அந்த சார்ஜ்னால அதனுடைய அதில் அந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஜெனரேட்டட் த்ரூ தி கண்டினியூஸ் கன்வெக்ஷனல் மூமெண்ட் ஆஃப் திஸ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸோட ரிசல்டண்ட்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் மேக்னெட்டிக் நார்த்தாகவும் மேக்னெட்டிக் சவுத்தாகவும் வந்து மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல்ஸாக வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த்தை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடெக்டிங் தி எர்த் ஃப்ரம் தி ஹை இம்பேக்ட் ஆஃப் சோலார் விண்ட்ஸ் அண்ட் சோலார் ஃப்ளார்ஸ். சம்டைம்ஸ் இந்த மேக்னட்டோஸ்பியர்ஸையும் தாண்டி இந்த ஹை கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் பிரீச் ஆக போகும்போது தான் இட் குட் ரிசல்ட்ஸ் இன் ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ். அந்த ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்ம்ஸ் வுட் கிரியேட் ஹியூஜ் இம்பேக்ட்ஸ் ஆன் தி telecommunication networks, radio communications and other aspects with respect to the Earth's communication network. அதுதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 2. ஓகேவா? இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல் சொல்கிறோம்ல, இந்த மேக்னெட்டிக் நார்த் போல் சவுத் போல் எவ்ரி 1000 years, எவ்ரி ஃபியூ 100,000 yearsக்கு ஒன்ஸ் ஃப்ளிப் ஆகிறத தாண்டி ஈவன் ஆன் தி நார்த்தர்ன் ரீஜன்ஸ்லேயே அது வாண்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் வாண்டரிங் ஃப்ரம் கனடா டு ரஷ்யான்ற மாதிரி அந்த நார்த் போல்ஸ் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் ஆஸ் ஃபிக்ஸட் ஆஸ் தி நம்மளுடைய ஜியோகிராஃபிக் நார்த் போல். ஜியோகிராஃபிக் நார்த் போலும் ஜியோகிராஃபிக் சவுத் போலும் அந்த ரொட்டேட்டிங் ஆக்சிஸ் மாறவே மாறாது. அப்போ அதன் அடிப்படையில் மேக்னெட்டிக் நார்த் போலும் மேக்னெட்டிக் சவுத் போலும் ஜியோகிராஃபிக் நார்த் போலும் ஜியோகிராஃபிக் சவுத் போலும் ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் மேக்னெட்டிக் நார்த் போலும் மேக்னெட்டிக் சவுத் போலும் வாண்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த வாண்டரிங்கான காரணம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஹேப்பனிங் வித்தின் தி liquid outer core region of the interior of the earth. ஓகேவா? ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஈவன் இந்த சோலார் ஃப்ளார்ஸோட எஃபெக்டோட ரிசல்டண்ட்டாக 7 ஆப்ஷன்ஸை கொடுத்து யூபிஎஸ்சி பிஒய்க்யூலையும் கேட்டிருந்தாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 52. Consider the following statements. A solar eclipse occurs when moon comes between the earth and sun, whereas a lunar eclipse occurs when the எர்த் கம்ஸ் பிட்வீன் சன் அண்ட் தி மூன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். ஏன்னா சோலார் எக்லிப்ஸ்ன்றது என்னது? சூரிய கிரகணம். சூரியனுடைய லைட்டை மூன் இடையில் வந்து மறைச்சிச்சுன்னா அதுதான் சோலார் எக்லிப்ஸ். அதே வந்து லூனார் ஃபுல் மூன் டே இருக்க போகும்போது லூனாருடைய லைட்டை எர்த்தோட ஷேடோ, ஓகேவா, எர்த்தோட ஷேடோ வந்து மறைச்சிச்சுன்னா அதுதான் லூனார் எக்லிப்ஸ். அப்போ இட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் பர்டிகுலர் பொசிஷன். வாட் இஸ் தி செகண்ட் ஸ்டேட்மெண்ட்? சோலார் எக்லிப்ஸ் அக்கர்ஸ் ஒன்லி டியூரிங் எ ஃபுல் மூன் while a lunar eclipse occurs only during a new moon ன்னு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே மாறி கொடுத்துருக்கு. ஓகேவா? சோலார் எக்லிப்ஸ் இஸ் ஹேப்பனிங் டியூரிங் தி நியூ மூன் டேவும் lunar eclipse is happening only during the full moon டேவும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து சோலார் எக்லிப்ஸ் அண்ட் lunar eclipseன்னு பார்ப்போம். அப்போ எல்லா ஃபுல் மூன் டே அப்போவும் எல்லா நியூ மூன் டே அப்போவும் எக்லிப்ஸ் வருமானா வராது. அப்போ எக்லிப்ஸ் வரணும்னா இது மூணுமே ஒரே லைனில் ஒரே நேர்கோட்டில் அலைன் ஆகிருக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் எக்லிப்ஸ் எடுத்துட்டோம்னா இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள், மூன் இஸ் வெரி மச் க்ளோசர் டு தி எர்த். மூன் வந்து ஒரு பெரிஜி பொசிஷனில் இருக்குதுன்னா மூணால் ஈஸியாக சன்லைட்டை பிளாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா எவ்வளோக்கு மூணு எர்த்துக்கு க்ளோஸராக வருதோ அவ்வளோக்கு சன்லைட்டை பிளாக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ மூணுமே ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்க போகும்போது சன்லைட்டை இந்த மூணோடைய ப்ரெசன்ஸ் வந்து பிளாக் பண்ணுச்சுன்னா அந்த சன்லைட் கம்ப்ளீட்லி பிளாக் ஆனிச்சுன்னா அதுதான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே இந்த மூன் வந்து கொஞ்சம் ஃபார்தராக இருக்குது. இப்போ இந்த இதில் பாருங்கள் க்ளோஸராக இருக்குது, இந்த இடத்துல மூன் வந்து கொஞ்சம் ஃபார்தராக இருக்குது. ஃபார்தராக இருக்க போகும்போது மூன் இஸ் க்ளோசர் டு தி சன்னு தேன் தி மூன் இஸ் மூவிங் க்ளோசர் டு தி சன்னாக இருக்க போகும்போது மூணால் கம்ப்ளீட் சன்லைட்டை பிளாக் பண்ண முடியாது. அப்போ அதனோட அவுட்டர் ரிங்கில் இருக்கக்கூடிய லைட்டு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஆனுலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே வந்து இந்த நேர்கோட்லேயே இல்லாமல் கொஞ்சம் அதோட அலைன்மெண்ட் கீழே மேலே இருக்க போகும்போது கம்ப்ளீட் சன்லைட் அதனால் பிளாக் பண்ண முடியாமல் ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் ஆஃப் சன்லைட்டை மட்டும் அது பிளாக் பண்ணுச்சுன்னா அதுதான் பார்ஷியல் எக்லிப்ஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சோலார் எக்லிப்ஸஸ். இது எல்லாத்துலேயுமே பாருங்கள் மூன் இஸ் பொசிஷன் பிட்வீன் சன் அண்ட் எர்த். ஓகேவா? ஸோ அதே வந்து ஒரு ஃபுல் மூன் டே அப்போ எர்த்தினுடைய பொசிஷன் பிட்வீன் சன் அண்ட் மூன் இருக்க போகும்போது ஏன்னா மூனை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் லைட்டு கிடையாது. மூனுடைய லைட்டினுடைய சோர்ஸ் என்னது? சன்னு தான். சன்னிலேருந்து வரக்கூடிய லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் மூன் வந்து பிரகாசமாக தெரியும்.
அப்போ சன்லைட்டை மூணுக்கு டைரெக்டாக வரவிடாமல் எர்த்து நடுவில் தடுத்து நிறுத்துச்சுன்னா அதன் மூலிமா கிரியேட் ஆகிறது தான் சந்திர கிரகணம் அல்லது லூனார் எக்லிப்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்க போகும்போது சம்டைம்ஸ் இந்த ரெட் லைட் ஆஃப் தி சன்னுக்கு மட்டும் வேவ் லென்த் அதிகமாக, ஓகேவா, ரெட் லைட் ஆஃப் தி சன்னுக்கு மட்டும் வேவ் லென்த் அதிகமாக அது மட்டும் போய் எர்த்துக்கு மேலே ரீச் ஆக போகும்போது அது இட் மைட் லுக் ரெட்டிஷ் இன் கலர். அப்படி ரெட்டிஷ் இன் கலராக இருக்கிறது தான் நம்ம வந்து பிளட் மூணுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா மூணுடைய விசிபிலிட்டியை கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா அது டோட்டல் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இந்த மூணுடைய பொசிஷன் வந்து நேர்கோட்டில் இல்லாமல் கொஞ்சம் கீழே இருக்குன்னா, இப்போ இந்த இடத்துல கீழே இருந்த மாதிரி நேர்கோட்டில் இல்லாமல் கொஞ்சம் கீழே இருக்குதுன்னா அதன் மூலியமாக எக்லிப்ஸ் ஆகிறது பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஈவன் கம்ப்ளீட்டாகவே அந்த இந்த ஈவன் பாதி கூட இல்லாமல் பெனம்பிரல் ரீஜன் சொல்லுவோம். பெனம்பிரல் ரீஜன்னா இப்போ இந்த அம்ப்ரா ரீஜன் வந்து கம்ப்ளீட் ஷேடோ ஆஃப் எர்த் இருக்கக்கூடிய ரீஜன், அதனுடைய பார்ஷியல் ஷேடோ இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் பெனம்பிரல் ரீஜன்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருக்க போகும்போது ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இல்லைனாலும் லைட்டராக தான் ஷேடோ ஆஃப் தி எர்த் வந்து அதுக்கு மேலே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும். அப்படி இருக்கிறது பெனம்பிரல் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போது லூனார் எக்லிப்ஸும் சோலார் எக்லிப்ஸும் என்ன மாதிரியான பொசிஷனில் உருவாகும், என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் உருவாகும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் எக்லிப்சஸ் இருக்குதுன்றது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. Then question number 53. Consider the following statements regarding the evolution of Earth. Evolution of the atmosphere of the Earth. UPSC 2 முறை கேட்டாங்க last 15 yearsல. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து evolution of lithosphere, atmosphere and evolution of organismத்தையும் UPSC கேட்டிருந்தாங்க. evolution of organism with respect to the evolution of lithosphere and atmosphere பொறுத்து தான் அது அமைஞ்சிருக்கும். First statement என்னது? The Earth's initial crust was primarily basaltic, forming the oceanic crust, while the continental growth occurred gradually through the plate tectonic activity. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கானா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எர்த்து வந்து எடுத்தோடனே இனிஷியலாக இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை அட்டைன் பண்ணலை. எர்த்துமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இனிஷியலாக ஒரு கேசியஸ் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று கிளப் ஆகி அது திரும்ப சொலிடிஃபையாக மாறி ஒரு லேயராக தான் உருவானுச்சு. அப்போது மோல்டன் மெக்மாட்டிக் லேயராக இருக்கக்கூடிய ஆஸ்தனோஸ்பியர், கரெக்டாக நம்மளோட ஆஸ்தனோஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மோல்டன் மேக்மா வெளியில் வந்து ரிலீஸ் ஆகிறது மூலியமாக கிரியேட் ஆனது தான் நமக்கு வந்து கிரஸ்டல் ரீஜன்ஸ். அப்படி வெளியில் வந்து ஒரு டைரெக்டாகவே வெளியில் வந்து கன்வெர்ட் ஆகிறத நம்ம வந்து பசால்டிக் ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். வல்கானிக் ராக்ஸ் அல்லது பசால்டிக் ராக்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பசால்டிக் ராக்ஸ் வந்து மோல்டன் ஃபார்மில் இருக்கக்கூடிய பசால்டிக் மேக்மா வந்து வெளியில் வந்து அது உருவாக்குனது தான் ஓஷியானிக் கிரஸ்ட். அந்த ஓஷியானிக் கிரஸ்ட் ஒன்னோட ஒன்று அலைன் ஆகி லேட்டர் ஸ்டேஜஸில் தான் கான்டினென்டல் கிரஸ்ட்டாக ஹை திக்னஸ் இருக்கக்கூடிய கான்டினென்டல் கிரஸ்ட்டாக பில்டப் ஆகிருக்கும். ஸோ இப்போ இனிஷியலாக ஓஷியானிக் கிரஸ்ட் உருவாகியிருக்கும், அது ஃபர்தராக டெவலப் ஆகி கான்டினென்டல் கிரஸ்ட்டாக ஃபர்தராக டெவலப் ஆகிருக்கும். வித்தின் தி கான்டினென்டல் கிரஸ்ட்டுக்குள்ளார தான் கிரானைட்டிக் ராக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓஷியானிக் கிரஸ்ட்டில் தின்னராக இருக்கக்கூடிய ஓஷியானிக் கிரஸ்ட்டில் we can observe the presence of basaltic rocks at a larger number. திக்கராக இருக்கக்கூடிய கான்டினென்டல் கிரஸ்ட்டில் வெளியில் அந்த மோல்டன் மேக்மா வெளியில் வந்து சொலிடிஃபை ஆகாமல் உள்ளுக்குள்ளாரே சொலிடிஃபை ஆகி அந்த கான்டினென்ட் மட்டும் பில்டப் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறத நம்ம வந்து இன்ட்ரூசிவ் கிரானைட்டிக் ராக்ஸ் இருக்கக்கூடிய இக்னியஸ் ராக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஃப்டர் தி எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் பை தி சோலார் விண்ட்ஸ். இந்த நம்மளுடைய எவல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியரே 3 வகையாக பிரிக்கலாம். ப்ரைமார்டியல் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைமார்டியல் அட்மாஸ்பியர்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்மளுடைய எர்த்துக்கு இருந்திருக்கக்கூடிய இனிஷியலாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர். அப்போ அது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் என்னதான் இருந்திருக்கும்? ஹைட்ரஜனும் ஹீலியம் கேஸஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே பேரலாக நடந்தது. ஓகேவா? எவல்யூஷன் ஆஃப் அட்மாஸ்பியரும் எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியரும் பேரலாக நடந்திருக்கும். அப்போது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்டான ஷேப்பில் எர்த்து உருவாகாத வரைக்கும் எர்த்தோடைய கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அட்மாஸ்பியர் வெரி மினிமமாக இருக்கும். அப்போது லைட்டர் எலிமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியமும் ஈஸியாக இட் கேன் பி எக்ஸ்பெல்டு பை தி சோலார் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அப்படி ப்ரைமார்டியல் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஹீலியமும் எக்ஸ்பெல் ஆனதுக்கப்புறம் எர்த் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் டெக்டானிக் ஆக்டிவிட்டி. அந்த டெக்டானிக் ஆக்டிவிட்டியில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? வல்கானிக் எரப்ஷன்ஸ். Volcanic eruptions. Even though UPSC 2024 கேள்வி கேட்டிருந்தாங்க, what are all the gases which are emitted through the volcanic eruptions? பைரோக்ளாஸ்டிக் டெப்ரிஸ், ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த வல்கானிக் ஆக்டிவிட்டியோடைய ரிசல்டண்ட்டாக செகண்டரி அட்மாஸ்பியர் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அப்போ அந்த செகண்டரி அட்மாஸ்பியரில் தான் இந்த கேஸஸ் எல்லாமே வந்துச்சு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா,
nitrogen, sulfur dioxides which were released through the volcanic outgassing. ஓகேவா, இதுதான் செகண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பரிக் எவல்யூஷன். அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா, மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, வாட்டர் வேப்பர் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு தி அட்மாஸ்பியர் பை ஹீட்டிங் ஆஃப் தி ஓஷன் வாட்டர் which further led to the great oxygenation event causing by the photosynthetic cyanobacteria. ஃபர்ஸ்ட் இதில் தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வரல, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வேப்பர் தான் வந்துச்சு. ஓகேவா, அப்போது வாட்டர் வேப்பரை அட்மாஸ்பியருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா வல்கானிக் எரப்ஷன்ஸ் தான். இந்த கேஸஸோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலிமா abundant வாட்டர் வேப்பர்ஸ் ஹேஸ் பின் ரிலீஸ்ட் இன் டு தி அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்டீரியர்லேருந்து வெளியில் வந்த வாட்டர் வேப்பர் என்னவாக இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா, டெம்பரேச்சர் கம்மியாக என்ன ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும், கண்டென்சேஷன் நடக்கும். அந்த கண்டென்சேஷனோட ரிசல்டண்ட்டாக இந்த வாட்டர் வேப்பர் வேர் கன்வெர்டட் இன்டு வாட்டர் அண்ட் கிரியேட்ஸ் தி ஓஷன்ஸ். புரியுதா? ஸோ அப்போ எவல்யூஷன் ஆஃப் ஹைட்ரோஸ்பியரில் வாட்டர் வேப்பர் உருவாகி அது கண்டென்ஸ் ஆகி தான் வாட்டரை உருவாக்குனுச்சு. அதுக்கப்புறம் அது எகெயின் அந்த வாட்டர் வேப்பர் அந்த வாட்டர்லேருந்து உருவாக்குறது வேறு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கு, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டுன்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு த்ரூ தி வல்கானிக் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா வாட்டர் வேப்பர் இஸ் அ நேச்சுரல் க்ரீன் ஹவுஸ் கேஸ். அந்த வாட்டர் வேப்பரோட ப்ரெசன்ஸு அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய ட்ராப்பிங், நம்மளுடைய அவுட் கோயிங் சோலார் எனர்ஜி, அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் இஸ் ட்ராப்டு பை தி green house gases like carbon dioxide, methane and water vapor. ஓகேவா, ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்படி ஓஷன்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த ஓஷன்ஸ்குள்ளார மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் ஃபைட்டோ பிளாங்டான்ஸும் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஆட்டோட்ராப்ஸும் டெவலப் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு அந்த ஆட்டோட்ராப்ஸ் டெவலப் ஆக இந்த செகண்டரி ஸ்டேஜஸில் வி ஹேவ் abundant amount ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் அவர் அட்மாஸ்பியர். அப்போது ஆக்சிஜனே கிடையாது. இது யூபிஎஸ்சி என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் அவர் அட்மாஸ்பியர் 54% இட் வாஸ் ஃபில்டு வித் ஆக்சிஜன் கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா, ஸோ ஏர்லி அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனே கிடையாது. மாடர்ன் அட்மாஸ்பியர், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அட்மாஸ்பியரில் அதுவும் லிவிங் பீங்ஸ் உருவாக கார்பன் டை ஆக்சைடை கன்சியூம் பண்ணி அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைஞ்சி ஓஷன்ஸில் இருந்தோ அல்லது லிவிங் பீங்ஸில் இருந்தோ ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஃப்ளட் அப் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், atmosphere and organisms, how organisms have evolved through the process which are happening from the oceans to the land. First organisms oceans la da uruvaga arambichadu. So the answer for this question enadhu, for option 1 and 2 are correct, third statement is wrong. Option C 1 and 2 only. Then question number 54. Consider the following statements regarding the different types of waves. ஓகேவா, நமக்கு வந்து ஈவன் இந்த P waves அண்ட் S waves உடைய ப்ராபகேஷனை UPSC 2023 கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அப்போ அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸும் லைட் வேவ்ஸும் சவுண்ட் வேவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை கம்பேர் பண்ணி கேட்ட கேள்வி தான் இது. P waves and sound waves are both transverse waves that require a medium to propagate ன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து transverse wave கிடையாது, இது ரெண்டுமே longitudinal wave. அப்போது P waves and sound waves are longitudinal waves, whereas S waves and light waves தான் transverse waves. ஓகேவா, அப்போ transverse waves longitudinal wavesன்றது எதை பொறுத்து சொல்லுவாங்கன்னா, அந்த வேவ் உடைய ப்ராப்பகேட்டிங் டைரக்ஷன் வந்து ப்ராப்பகேட்டிங் நேச்சர் வந்து பார்த்தோம்னா பர்பண்டிகுலராக டைரக்ஷன் ஆஃப் த வேவ் இருக்கா அல்லது பேரலா டைரக்ஷன் ஆஃப் த வேவ் இருக்கான்றதை பொறுத்து தான் லாங்கிடியூடினல் வேவ்ஸாக டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸான்றதை சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பார்த்தோம்னா எஸ் வேவ்ஸுன்றதும் அதாவது லைட் வேவ்ஸ்ன்றது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ்னால் இப்போ இதுதான் ப்ராப்பகேட்டிங் டைரக்ஷன்ஸ்னால் இதுக்கு பெர்பெண்டிகுலராக லைட் வேவ் ட்ராவல் ஆகும். அதே சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும்னா இந்த டைரக்ஷனுக்கு பேரலாக மூவ் ஆகும். அதாவது கம்ப்ரெஷன், இப்போ ஒரு ஸ்ப்ரிங் அழுத்தி விட்டோம்னா கம்ப்ரெஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன் நடக்குமா, ஸோ அந்த மாதிரி வேவோடைய ப்ராப்பகேட்டிங் நேச்சருக்கு பேரலாக ட்ராவல் ஆகிறது தான் சவுண்ட் வேவ்ஸ். அதை தான் நம்ம வந்து லாங்கிடியூடினல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதே மாதிரியான ஃபினாமினா நம்மளுடைய ப்ரைமரி வேவ்ஸ் அண்ட் செகண்டரி வேவ்ஸ் ஆஃப் சீஸ்மிக் வேவ்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த P வேவ்ஸ் இருக்குல்ல, P வேவ்ஸ் ஆர் ட்ராவலிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டூ அண்ட் ஃப்ரோ இன் அ கம்ப்ரெஷன் மேனர்ஸ். ஓகே, அதனால தான் P வேவ்ஸும் சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூடினல் வேவ்ஸ். அதே வந்து எஸ் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம், செகண்டரி வேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது லாங்கிடியூடினலாக பர்பண்டிகுலராக மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். அப்போ எஸ் வேவ்ஸும் லைட் வேவ்ஸும் மூவிங் perpendicular to the wave propagation and both are considered to be the transverse waves. அதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுது. ஓகேவா, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, P waves and sound waves are longitudinal wavesனு வந்திருக்கணும், S waves and light waves are transverse wavesனு வந்திருக்கணும். அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு.
மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்னது? Love waves and Rayleigh waves travel only along the earth's surface and are the most destructive waves during an earthquake. Yes, love waves and Rayleigh waves இது ரெண்டுமே என்னது? surface waves தான். So even though P waves தான் faster to reach the earth. அதுக்கப்புறம் செகண்டாக S waves இருக்கும். P waves can travel in all the medium, solid, liquid, gas எல்லாத்துலேயுமே travel ஆகும். ஆனால் S waves surface waves travels only in the solid mediums. அந்த சர்ஃபேஸ் வேவ்ஸில் லவ் வேவ்ஸ் அண்ட் ராலேஸ் வேவ்ஸ் ஆர் அனதர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அப்போது சர்ஃபேஸ் வேவ்ஸு நமக்கு சர்ஃபேஸை ஒட்டி இப்படி சர்ஃபேஸுக்கு மேலே ட்ராவல் ஆகிறதுனால தான் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் seismic waves among these 3. ஓகேவா? The shadow zone of S waves is larger than that of P waves because S waves cannot travel through the Earth's liquid outer core. ஆமாம், ஏன்னா S wavesனால லிக்விட் மீடியம்குள்ளார ட்ராவல் ஆக முடியாதா? ஸோ அதனால் லிக்விட் மீடியம் இருக்கக்கூடிய அவுட்டர் கோருடைய பவுண்ட்ரியை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்ஸ்லேயும் தான் எஸ் வேவ்ஸோடைய ட்ராவலிங்கை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இப்போ எபிசென்டர்லேருந்து பார்த்தோம்னா இந்த லிக்விட் அவுட்டர் கோர் இருக்கக்கூடிய பவுண்ட்ரி இருக்குது, அந்த பவுண்ட்ரியை தாண்டி வரக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 105 டிகிரி. அப்போ ஒரு எஸ் வேவ்ஸ் எப்படி ட்ராவல் ஆனிச்சுன்னா இதுக்கு வழியாக ட்ராவல் ஆக முடியாதுல்ல, இது வழியாக ட்ராவல் ஆக முடியாததுனால இந்த சைடு அது ரீச் ஆகாது. ஸோ இந்த 105 டிகிரி டு 105 டிகிரி இந்த என்டையர் ரீஜனுமே வித் ரெஸ்பெக்ட் டு தி எபிசென்டர் ஆஃப் தி எர்த் is considered to be the shadow zone of the earth. அதே வந்து பார்த்தோம்னா P waves உடைய ஷேடோ ஜோன் வந்து பார்த்தோம்னா 105 டிகிரிலேருந்து 145 டிகிரி வரைக்கும் இருக்கும். இதுக்கும் காரணம் என்னன்னா அந்த அவுட்டர் கோர் ரீஜன் தான். இப்போ இந்த அவுட்டர் கோர் ரீஜன்ஸில் P waves ட்ராவல் ஆகும். ஆனால் அந்த ட்ராவல் ஆகிறது ரீஃப்ராக்ஷன். இப்போ லைட் எப்படி இதுக்குள்ளார வாட்டருக்குள்ளார போயிடுச்சுன்னா லைட் பெண்ட் ஆகி ரீஃப்ராக்ஷன் மெத்தட் மூலியமாக போகுமா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஹை ஃபார்ம் ஆஃப் மோல்டன் மெட்டீரியல்ஸ் இந்த அவுட்டர் கோர் என்ன பண்ணோம்னா அதை பெண்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரீஜனை தாண்டி தான் போக வச்சிருமே தவிர இந்த ரீஜன்ஸில், அதாவது 105 டிகிரி டு 145 டிகிரி ரீஜன்ஸில் P waves அப்சர்வ் பண்ணவே முடியாது வித் ரெஸ்பெக்ட் டு தி எபிசென்டர். அதுதான் P wave உடைய ஷேடோ ஜோன். அப்போ S wave உடைய ஷேடோ ஜோன் இஸ் லாங்கர் ஆர் லார்ஜர் தென் தி P wave ஷேடோ ஜோன் தான். ஓகேவா? இதே லவ் வேவ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லவ் வேவ்ஸ் உடைய ப்ராபகேட்டிங் நேச்சர் இப்படி இருக்கும், ஒரு பாம்பு மாதிரி இப்படி போகும். ஓகேவா? இதே ராலே வேவ்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு ரோலிங் மூமெண்ட்ல போகும். அப்போ இருக்கிறதுலே மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸாக என்னதான் இருக்கும்னா ராலே வேவ்ஸ் தான் இருக்கும். இது ரெண்டுமே டிஸ்ட்ரக்டிவ் தான். அதில் ஈவன் லவ் வேவ்ஸை கம்பேர் பண்ணும்போது ராலே வேவ்ஸ் தான் மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் வேவ்ஸாக இருக்கும். அப்போ இதெல்லாம் தானே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, மீதி உள்ள 3 and 4 ரைட். ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 3 and 4 only. Then question number 55. Consider the following statements. Biological weathering is the weakening and subsequent disintegration of rock by living organisms. இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் உள்ள ஃபார்மேட்டில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு ரெண்டாவது மூணாவது எக்ஸ்பிளைன் பண்ணுதான்றது தான் கேள்வியாக இருக்கும். இப்போ பயாலஜிக்கல் வெதரிங்ன்றது இதே ஃபார்மேட்டில் தான் UPSC 2024 கேட்டிருந்தாங்க. வெதரிங்ன்றது என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் தி எக்ஸோஜெனிக் ப்ராசஸ். அதாவது ஒரு ராக்கு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரோடைய காரணத்தினால டிஸ்இன்டகிரேஷன் மட்டும் நடந்துச்சுன்னா அதை தான் வெதரிங்னு சொல்லுவோம். அப்போ ஏதாவது ஒரு பயாலஜிக்கல் பீயிங்ஸ் மூலியமாக அந்த டிஸ்இன்டகிரேஷன் நடந்துச்சுன்னா அதுதான் பயாலஜிக்கல் வெதரிங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பிளான்ட் ரூட்ஸ் பெனிட்ரேட் கிராக் இன் ராக்ஸ் அண்ட் எக்ஸர்ட் ப்ரெஷர் லீடிங் டு தி ஃபிசிக்கல் வெதரிங் ஆஃப் தி ராக்ஸ். 3 டைப் ஆஃப் வெதரிங், ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங் இருக்குது. அதில் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிளான்ட்டோட ரூட் வந்து பெனிட்ரேட் ஆகிறது மூலிமா அது ராக்கை டிஸ்இன்டகிரேட் பண்ணுமா, அதை பிளந்து உடைச்சி சாயில்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி நடந்தால் அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுனால கிரியேட் ஆகிறது. அப்போ ஃபிசிக்கல் வெதரிங் ஆஃப் தி ராக்ஸ் கேன் பி டன் பை பிளான்ட் ரூட்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட், சம் பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் லைக்கன்ஸ் ப்ரொடியூஸ் ஆசிட்ஸ் தட் டிசால்வ் மினரல்ஸ் இன் ராக்ஸ் லீடிங் டு தி கெமிக்கல் வெதரிங் ஆஃப் தி ராக். டிசல்யூஷன் டு தி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலிமா ஒரு ராக்கு டிஸ்இன்டகிரேட் ஆகுது. ஏன்னா இந்த ஸ்பீசிஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம்? பயனியர் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பயனியர் ஸ்பீசிஸ் தான் ஃபஸ்ட்டு டு இனிஷியேட் தி சக்சஷன். ஈக்கலாஜிக்கல் சக்சஷனில் ஃபஸ்ட்டு பயனியர் ஸ்பீசிஸாக இதுதான். எனி ஒரு பேர் ராக்காக இருக்கட்டும், வல்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்கக்கூடிய ரீஜன்ஸாக இருக்கட்டும், அங்கே ராக்கை டிஸ்இன்டகிரேட் பண்ணி சாயில்ஸை உருவாக்குற வேலையை இந்த ஸ்பீசிஸ் தான் பார்க்கும். சாயில்ஸ் உருவானால் தான் அங்கே நியூட்ரியன்ஸ் கேதர் ஆகி ரெயின்ஃபாலை ஆக்குப்பை பண்ணி கிராஸஸ்லேருந்து ஃபாரஸ்ட் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இனிஷியலாக ஒரு பேரன் லேண்டை ஒரு லேட்டரல் ஸ்டேஜஸில் ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸாக இந்த ஸ்பீசிஸ் தான் இருக்கும் த்ரூ இட்ஸ் கெமிக்கல் reactions of acids produced by them. ஓகேவா? இதுவும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டாக்கிங், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் டாக்கிங் அபவுட் கெமிக்கல் வெதரிங் பை biological living beings.
Second statement is talking about physical weathering by biological living beings. ஒரு physical weathering எப்பயுமே chemical weathering இருக்காது. chemical weathering எப்பயுமே physical weathering இருக்காது. ஆனா physical weathering chemical weathering can be a component of biological weathering. ஓகேவா, சப்செட் அதுக்குள்ளார physical weathering இருக்கும் chemical weathering இருக்கும். அப்போ answer for this question என்னது? Both statement 2 and 3 are correct and both of them explains the statement 1. ஓகேவா. Then question number 1. Consider the following statements regarding the landslides. Landslides may, இந்த மாதிரி மேன் வந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி நியூட்ரல் டர்மாக தான் இருக்கும். ஓகேவா. மே லீட் டு ராக் ஃபால், டெப்ரிஸ் ஃப்ளோ அண்ட் ஸ்லம்பிங் ஆஃப் எர்த் மெட்டீரியல்ஸ். ஓகேவா. அதில் ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்க போகும்போது இது எல்லாமே அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்கும். அப்போ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் ப்ரிடாமினன்ட்லி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரப்போகும்போது நல்லா கவனிக்கணும். ப்ரிடாமினன்ட்லி அ டைப் ஆஃப் எரோஷனல் ஆக்டிவிட்டி தட் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் லைக் ரன்னிங் வாட்டர். எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ் லைக் ரன்னிங் வாட்டர், இதுதான் நம்ம கிளியராக கவனிக்கணும். லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் நாட் அன் எரோஷனல் ஆக்டிவிட்டி, இட் கம்ஸ் அண்டர் தி மாஸ் வேஸ்டிங் ஆர் மாஸ் மூவ்மெண்ட்ஸ். ஓகேவா. வெதரிங் போன கொஸ்டினில் பார்த்துருந்தோம். வெதரிங்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸோஜெனிக் ப்ராசஸில் மாஸ் வேஸ்டிங்கும் அல்லது மாஸ் மூவ்மெண்ட்ஸும் எரோஷனல் ஆக்டிவிட்டீஸையும் பார்க்கணும். அப்போ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்சஸ்ஸு? எரோஷனல் ஆக்டிவிட்டினா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் தேவைப்படும். ரைட், ரன்னிங் வாட்டரோ அல்லது வந்து கிளேஷியர் மூவ்மெண்ட்டோ அல்லது வந்து விண்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் மூலிமா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்இன்டகிரேட்டட் மெட்டீரியலு இந்த எரோஷனல் ஏஜென்ட்ஸ் மூலிமா கேரி பண்ணி இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுதான் எரோஷனல் ஆக்டிவிட்டி. அப்போ இங்கேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதுல்ல, லேண்ட்ஸ்லைட்ஸ்லையும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குதுல்ல. ஆனால் தட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் த்ரூ எனி எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி, தட் இஸ் டியூ டு தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டி அடிப்படையாக மட்டும் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மாஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் மாஸ் வேஸ்டிங். இப்போ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அப்போ லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் மே பி ட்ரிகர்டு பை எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸ், பட் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் காஸ்ட் பை மாஸ் மூவ்மெண்ட்ஸ். அப்போ இந்த மாஸ் மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே மட்டும் தான் இருக்கும்? ஸ்லோப்பி ரீஜன்ஸ் ஆஃப் த மவுண்டன்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகேவா. ஸோ அப்படி இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் அ டைப் ஆஃப் மாஸ் வேஸ்டிங் தான். ஓகேவா. ஸோ அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்லேயே மாய்ஸ்சர் கண்டென்ட் இந்த இடத்துல மாய்ஸ்சர் டிட்டர்மைன்ஸ் தி லூப்ரிகேட்டிங் நேச்சர் ஆஃப் தி சாயில். ஓகேவா. ஸோ அப்போது ஒரு ஸ்லோப்பி ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா அங்கே மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருந்து ட்ரையராக இருந்து வெறும் ராக் மட்டும் டிஸ்இன்டகிரேட் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா அதுதான் ராக் ஃபால்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த ராக் ஃபாலோட அசோசியேட்டடாக ஒரு லேண்டே வந்து ராக் ஃபால் த்ரூ தி லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதே நமக்கு வந்து ஸ்லோவர், இது வந்து ஃபாஸ்டராக நடக்கும். இது எல்லாமே இந்த மூணுமே வந்து பார்த்தோம்னா சடனாக நடக்கக்கூடிய ஃபினாமினாஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவராக நடக்கக்கூடிய ஃபினாமினா. ஓகேவா. ஸோ ஒரு என்டையர் வெர்டிக்கல் டிஸ்இன்டகிரேஷன் நடந்து அது அப்படியே சரிஞ்சு கீழே விழுவுறதுக்கு பேர் தான் ஸ்லம்பிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஒரு குறிப்பிட்ட சென்டர் ரீஜன் மட்டும் லார்ஜர் ஒரு கம்ப்ளீட் ரெயின்ஃபால் நடக்க போகும்போது அந்த ரெயின்ஃபாலோடைய வாட்டர் வந்து சாயிலோட லூப்ரிகேட்டிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட மணல் பகுதி மட்டும் தனியாக செதஞ்சு போணுச்சுன்னா அது மட் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ரெயின்ஃபால் இல்லாத டைமில் ஒரு லார்ஜர் போர்ஷன் ஆஃப் தி ஸ்லோப் ரீஜன்ஸ் அது மட்டும் டிஸ்இன்டகிரேட் வரது எர்த் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸ்லோவராக நடக்குதுன்னா அது சாலிஃப்ளக்ஷன், வெரி வெரி ஸ்லோவராக நடக்குதுன்னா அது க்ரீப்பு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ் வேஸ்டிங் ஆர் மாஸ் மூவ்மெண்ட்ஸ். ஈவன் அவலான்ச்சஸ். ஓகேவா. டெப்ரிஸ் அவலான்ச்சஸ்ன்றது மோஸ்ட்லி எங்கே நடக்கும்? மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸில், கிளேஷியர்ஸ் அண்ட் ஸ்னோஸ் இருக்கக்கூடிய மவுண்டெய்னஸ் ரீஜன்ஸில் பெரிய பனிகள் உருகிறதுனால ஏற்படக்கூடிய டிஸ்இன்டகிரேஷன் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம அவலான்ச்சஸ்ன்னு சொல்லுவோம். அதுவும் நம்மளுக்கு மாஸ் வேஸ்டிங் அல்லது மாஸ் மூவ்மெண்ட்டில் தான் வரும். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். Then question number 2. Which among the following types of faults are occurred along the divergent plate boundary due to tensional forces? This question is very specific. ஓகேவா. divergent plate boundaryலையும் டென்ஷனல் ஃபோர்ஸஸ் அடிப்படையாக வச்சு எந்த ஃபால்ட் கிரியேட் ஆகும்னா நார்மல் ஃபால்ட் மட்டும்தான். ஏன்னா ரிவர்ஸ் ஃபால்ட்டு கம்ப்ரெஷன் ஃபோர்ஸஸ், ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் வந்து ஷியர் ஃபோர்ஸஸ் விச் இஸ் ஹேப்பனிங் ஆன் தி டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி. ஓகேவா. அப்போ 3 விதமான பிளேட் பவுண்ட்ரிஸோடைய டிஃப்ரென்சஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ
ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது டைவர்ஜென்ட் பவுண்டரியில் டென்ஷனல் ஃபோர்ஸஸ் மூலிமா ஒரு பிளேட் விட்டு விலகுனுச்சுன்னா அதுக்கு நடுவில் ஃபால்ட்டு கிரியேட் ஆகி டிஸ்பிளேஸ் ஆகிறது தான் நம்ம வந்து நார்மல் ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சம்டைம்ஸ் ஒரு பிளேட்டு கம்ப்ரெஷனால் ரெண்டு சைட்லேருந்து கம்ப்ரெஷ் ஆகிறது மூலியமாகவும் நடுவில் ஒரு ஃபால்ட்டு கிரியேட் ஆகி ஒரு பிளேட் மேலேயும் ஒரு பிளேட்டு கீழேயும் நகர ஆரம்பிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பட் இங்கே இருக்கிறது வந்து ரிவர்ஸ் ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இது கம்ப்ரெஷன் ஆக்டிவிட்டீஸ்னால கிரியேட் ஆகிறது. பட் இந்த இருக்குது பாருங்கள், ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி பேரலாக இப்படியும் மூவ் ஆகக்கூடிய ஒரு பிளேட் பவுண்டரி ரீஜன்ஸில் நடுவில் ஃபால்ட்டு கிரியேட் ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். இந்த டர்க்கி ரீஜனில் இருக்கக்கூடிய நார்த்து அனட்டோலியன் பிளேட் பவுண்ட்ரின்றது இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். பிகாஸ் அது வந்து transform boundary between the above Eurasian plate and Anatolian plate, European plate Anatolian plate இருக்கும். அதே மாதிரி கலிஃபோர்னியா ரீஜனில் இருக்கக்கூடிய சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட் இதுவும் இஸ் an example of strike slip fault which is happening in the transform boundary. ஓகேவா? ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது சம்டைம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி இது ரெண்டோட இணைப்பு மூலியமாகவும் ஒரு ஃபால்ட் கிரியேட் ஆகும். அது வந்து ஆப்ளிக் ஸ்லிப் ஃபால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபால்ட்ஸ் விச் ஆர் ஹேப்பனிங் டியூ டு தி டிஃப்ரெண்ட் பிளேட் மூவ்மெண்ட்ஸ். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் இந்த கொஸ்டின் இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அண்ட் இட் இஸ் டாக்கிங் அபவுட் டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி அண்ட் டென்ஷனல் ஃபோர்ஸஸ். அப்போ எது ஒரு ரிவர்ஸ் ஃபால்ட்டு வரக்கூடாது, ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்டு வரக்கூடாது. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி. ரைட், இது வந்து 2024 கேட்ட யூபிஎஸ்சியோட கொஷின் ஃபார்மேட். கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். நார்த் அமெரிக்கா ராக்கீஸு ஃபோல்டு மவுண்டைன்ஸு இந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்குது. யூரோப்பு பிளாக் ஃபாரஸ்ட்டு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் பிளாக் மவுண்டைன்ஸு இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஏஷியா யூரோப் பவுண்ட்ரி ரீஜன்ஸில் இருக்கக்கூடியது உரால் மவுண்டைன்ஸ் தான். பட் இட் இஸ் கிவன் ஆஸ் அ பிளாக் மவுண்டைன் கிடையாது, இது ஒரு ஃபோல்டு மவுண்டைன். ஓகேவா? அட்லஸ்ன்றது ஃபோல்டு மவுண்டைன் தான், பட் இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் சவுத் அமெரிக்கா, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆஃப்ரிக்கா, நார்த் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடியது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. ஓகேவா? நமக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபோல்டு மவுண்டைன்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ராக்கீஸு, அப்பலேச்சியன்ஸு, ஆண்டீஸ் இன் சவுத் அமெரிக்கா, அட்லஸ் இங்கே இருக்குது பாருங்கள், அட்லஸ் இன் ஆஃப்ரிக்கா, ஆல்ப்ஸ் மவுண்டைன்ஸ் இன் தி யூரோப்பியன் ரீஜன்ஸ், ஹிமாலயாஸ் இன் இந்தியன் ரீஜன்ஸ், உரால் மவுண்டைன்ஸ். இதுதான் ஏஷியாவையும் யூரோப்பையும் பிரிக்கக்கூடிய ஒரு பவுண்டரி ரீஜன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மேஜர் ஃபோல்டு மவுண்டைன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஓகேவா? அப்போ ஃபோல்டு மவுண்டைன்ஸ் எப்படி கிரியேட் ஆகும்? கம்ப்ரெஷன் ஆர் கன்வர்ஜென்ட் பிளேட் பவுண்டரி ரீஜன்ஸில் யூ கேன் அப்சர்வ் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோல்டு மவுண்டைன்ஸ். அதே டைவர்ஜென்ட் இருக்கக்கூடிய பிளேட் பவுண்டரி ரீஜன்ஸில் தான் நமக்கு பிளாக் மவுண்டைன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த பிளாக் மவுண்டைன்ஸுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் வாஸ்ஜஸ். இதை யூபிஎஸ்சி 2024 கேட்டிருந்தாங்க. வாஸ்ஜஸ்ஸை 2024 கேட்டிருந்தாங்க. வாஸ்ஜஸ்ஸும் நமக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டும் இந்த ரீஜன்ஸில் யூரோப்பியன் ரீஜன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலி ரீஜன் தான் ரைன் வேலி ரீஜன்ஸ். தென் இங்கே இருக்குது பாருங்கள், அதே நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸில் இந்த சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட்டுக்கு இருக்கக்கூடிய கிரியேட் ஆகக்கூடிய ரீஜன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் மவுண்டைன்ஸ் தான் சியரா நெவேடா. ஓகேவா? ஸோ பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஓஸ்ஜஸ்ஸு, சியரா நெவேடா இது எல்லாமே பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளாக் மவுண்டைன்ஸு. ஓகேவா? இது எல்லாமே இதுதான் கான்டினென்டல் ரீஜன்ஸில் நடக்கக்கூடிய ஒரு லார்ஜர் ரிஃப்ட் தான் நமக்கு வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலிஸ்ன்னு, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளுடைய அரேபியன் பிளேட்டும் ஆஃப்ரிக்கன் பிளேட்டும் இஸ் செப்பரேட்டட் பிகாஸ் ஆஃப் தி டைவர்ஜென்ட் மூவ்மெண்ட். அது மாதிரி இந்த ரீஜன் எடுத்துக்கிட்டோம்னா மிட் ஓஷானிக் டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரிஸ், அந்த மிட் அட்லாண்டிக் டைவர்ஜென்ட் பிளேட் பவுண்ட்ரியில் தான் மிட் ஓஷானிக் ரிட்ஜஸ் கிரியேட் ஆகிருக்கும். லாங்கஸ்ட் டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி இன் தி வேர்ல்டு. அதே கான்டினென்டல் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலி ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸு, அது எந்த ரீஜனு, அது என்ன டைப் ஆஃப் மவுண்டைன்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின் என்னது? ஒன்லி 2 தான். தென் கொஷின் நம்பர் 4. Consider the following statements. As the atmosphere warms, increased evaporation rises water vapor levels which further traps heat. ஏன்னா water vapor என்னது? It is a greenhouse gas. அட்மாஸ்பியர் வார்ம் ஆக அட்மாஸ்பியர் திரும்ப என்ன பண்ணும்? அந்த வார்ம் ஆகக்கூடிய ஹீட்டை திரும்ப எர்த்துக்கே தான் அனுப்பும். எர்த்துக்கு அனுப்ப போகும்போது எவாப்ரேஷன் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா வாட்டர் வேப்பர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்.
water vapor level increase ஆனிச்சுனா which further traps the heat and increases the temperature, reinforcing a positive feedback loop that accelerates warming. Yes, correct. So அப்போ எவ்வளோக்கு எவாப்ரேஷன் அதிகமாக நடக்குதோ அவ்வளோக்கு வாட்டர் வேப்பரோட ப்ரெசன்ஸ் இருக்கும். வாட்டர் வேப்பரோட ப்ரெசன்ஸ் எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு மோர் ஹீட் வில் பி ட்ராப்டு. இட் ஃபர்தர் இன்க்ரீசஸ் தி டெம்பரேச்சர் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் விச் ஃபர்தர் இன்டியூசஸ் தி ஹை எவாப்ரேஷன். அப்போ இது ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்பாக குளோபல் வார்மிங்கை கண்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். The second statement, low clouds absorb and re-radiate outgoing infrared radiation but not as effectively as high clouds. Yes, low clouds or high clouds எடுத்துக்கிட்டோம்னா இப்போ high clouds வந்து பார்த்தோம்னா almost transparent to the incoming solar radiation. ஓகேவா? ஸோ அதனால் அதிகமான சோலார் ரேடியேஷனை இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ஹை clouds வந்து தின்னராக இருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அலோவ் பண்ணிடும். But they are very good absorber and re-radiated for terrestrial radiation அல்லது outgoing infrared radiation. இதே வந்து லோ clouds எடுத்துட்டோம்னா லோ clouds வந்து மோர் திக்கராகவும் டென்சராகவும் இருக்கும். அப்போ திக்கராகவும் டென்சராகவும் ஒயிட் கலர்லையும் இருக்கிறதுனால இட் ஹாஸ் அ ஹை ஆல்படோ எஃபெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி இன்கமிங் சோலார் ரேடியேஷன். அப்போ லோ clouds என்ன பண்ணோம்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷனை ஆல்மோஸ்ட் பிளாக் பண்ணி திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். It is also trapping the heat through the outgoing terrestrial radiation. Outgoing terrestrial radiation low clouds திரும்ப re-radiate பண்ணோம், high clouds திரும்ப re-radiate பண்ணோம். அதே சமயத்தில் incoming solar radiation low clouds ஓரளவுக்கு மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். பட் ஹை clouds வந்து பார்த்தோம்னா it is almost transparent to the incoming solar radiation. ஸோ அப்போ அதனால் ஹை cloudsோட நெட் வேல்யூ என்னவா இருக்கும்னா ஹை clouds warms the earth surface. லோ cloudsஐ பொறுத்த வரைக்கும் லோ clouds கூல்ஸ் தி எர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ இதை தான் வந்து யூபிஎஸ்சி 2022 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஹை cloudsோட எஃபெக்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தும் லோ cloudsோட எஃபெக்ட் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு தி அவுட் கோயிங் டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன், அந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி ட்ராப் பண்ணி திரும்ப ரீரேடியேட் பண்ணுறதுலையும் ஹை clouds பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதனால தான் ஹை clouds ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் தி டெம்பரேச்சர். Low clouds is not that much increasing the temperature as compared to the high clouds. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? Low clouds absorb and re-radiate outgoing infrared radiation but not as effectively as high clouds என்றதும் கரெக்ட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, both 1 and 2. Then question number 5. Which of the following conditions is most favorable for the occurrence of radiation inversion? Radiation inversion is another type of temperature inversion. ஓகேவா? டெம்பரேச்சர் இன்வர்ஷனில் ஒரு டைப்பு தான் நமக்கு வந்து ரேடியேஷன் இன்வர்ஷன். அப்போ இன்வர்ஷன்ன்றது என்னது? டெம்பரேச்சர் இன்வர்ஷன்ன்றது என்னது? நார்மலாக நமக்கு சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த்தில் இருக்கக்கூடிய ஐஆர் மூலியமாக தான் நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நார்மலி we are experiencing high temperature at the lower level and height increase ஆக temperature will be reduced. அது நார்மலி இட் இஸ் ரெடியூசிங் அட் அ ஸ்கேல் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் per கிலோமீட்டர். அதை தான் நம்ம நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? நார்மல் லேப்ஸ் ரேட்டுன்னு சொல்லுவோம். பட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வென் ஹைட் இன்க்ரீஸ் ஆக அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது? டெம்பரேச்சர் இன்வர்ஷன். அப்போ டெம்பரேச்சர் இன்வர்ஷன் இஸ் அ ஃபினாமினா வேர் temperature increases with increasing altitude. It is against the concept of normal lapse rate. அப்போ இந்த மாதிரி எர்த்தோட சர்ஃபேஸு தன்னோட ஹீட்டை ரேடியேட் பண்ணுறதுனால ரிலீஸ் பண்ணுறதுனால இன்வர்ஷன் நடக்கும். அப்போ அந்த இன்வர்ஷன் நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எதில் இருக்கும்னா கிளியர் ஸ்கை அண்டு காம் விண்ட் கண்டிஷன்ஸ் தான். ஏன்னா cloudy sky with strong winds இருந்துச்சுன்னா cloudsோட ப்ரெசன்ஸ் என்ன பண்ணும்? இப்போ போன கொஸ்டினில் பார்த்த மாதிரி clouds again re-radiate the energy into the லேண்டு. அதுதான் வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம். அப்போ ரீரேடியேட் பண்ண இந்த லேண்டில் உள்ள டெம்பரேச்சர் குறையாது. லேண்டில் டெம்பரேச்சர் கூட இருக்கும். அதை விட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரோவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்னும் குறைவாக இருக்கும். அப்போ இன்வர்ஷன் நடக்காதா? எப்போ கிளவுட்ஸ் இல்லாமல் கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ் இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக லேண்ட் என்ன பண்ணும்? லேண்ட் வில் பி லிபரேட்டிங் மோர் ஹீட். அப்போ லேண்டு ஒன்ஸ் கூலாக ஆரம்பிச்சிடும். லேண்டில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் குறைவாகவும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரில் டெம்பரேச்சர் கூடவும் இருக்கும். அப்போ இதை இப்போ மெஷர் பண்ண போகும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் இருக்கும். அதை தானே ரேடியேஷன் இன்வர்ஷன் சொல்கிறோம். அப்போ ரேடியேஷன் இன்வர்ஷனுக்கு
கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷன் ரேடியேஷன் இன்வர்ஷனுக்கு மோஸ்ட் ஃபேவரபுளாக இருக்கும்னா கிளியர் ஸ்கை வித் காமன் கண்டிஷன்ஸ். ஸோ இதை தான் யூபிஎஸ்சி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா why dew drops are not formed over the cloudy night regions, what is the reason ன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா clouds இருக்க இந்த லேண்டு ஹீட்டை லிபரேட் பண்ண விடாது, கண்டினியூஸாக அதை திரும்ப ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டென்சேஷன் ப்ராசஸோட ரிசல்டண்ட்டாக தானே டியூ ஃபார்ம் ஆகும். கண்டென்சேஷன் நடக்கணும்னா டெம்பரேச்சர் குறையணும். அப்போ டெம்பரேச்சர் குறையணும்னா கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸும் காம் கண்டிஷன்ஸ் இருக்க போகும்போது ஹீட்டை அதிகமாக லிபரேட் பண்ணிவிடும் லேண்டு கூலாக ஆரம்பிச்சிடும். அந்த லேண்டு கூலாக ஆரம்பிக்க போகும்போது டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதை தான் ரேடியேஷன் இன்வர்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 6. Consider the following statement. Atmospheric pressure continuously decreases at a variable rate with increasing altitude. இந்த இடத்துல என்னன்னா height increase ஆக temperature குறையுதுன்னு பார்த்தோம். கரெக்டா? height increase ஆனிச்சுன்னா temperature குறையும். But what will happen to the atmospheric pressure னா atmospheric pressureம் குறையும். ஏன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்ன்றது என்னது? அட்மாஸ்பியர் ஆஸ் அ ஹோல் அது நம்மளுடைய எர்த்துடைய சர்ஃபேஸுக்கு மேலே செலுத்தக்கூடிய ப்ரெஷர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்போ அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் கேஸஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ். அப்போ மோர் டென்சிட்டி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே லோவர் பார்ட் ஆஃப் தி அட்மாஸ்பியரில் தானே இருக்கும் டியூ டு தி கிராவிடேஷன் அட்ராக்ஷன் ஆஃப் எர்த். அப்போ எர்த்தோட சர்ஃபேஸை ஒட்டி அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மேக்ஸிமம் இருக்கும். மேலே ஹைட் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்டு. அப்போ கண்டினியூஸ்லி இட் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்டு, அதில் எந்த குழப்பமும் கிடையாது. பட் அந்த டிக்ரீஸ்ன்றது போக போக ஒரே ரேட்டில் இருக்காது. லோவர் பார்ட் ஆஃப் அட்மாஸ்பியரில் டிக்ரீசிங் ரேட் அதிகமாக இருக்கும், மேலே போக போக டிக்ரீசிங் ரேட் குறைவாக இருக்கும். பட் அதனால தான் அது என்னது? கண்டினியூஸ்லி டிக்ரீசிங் அட் அ வேரியபிள் ரேட், which doesn't mean that atmospheric pressure increases with increasing altitude. Temperature increases with increasing altitude phenomena நடக்கும். But atmospheric pressure always decreases with increasing altitude because high density airs are always present at the lower part of the atmosphere. அப்போ first statement என்றது correct. Second statement. At higher altitudes, the moisture holding capacity of air decreases due to its lower density. இங்கே என்ன பார்த்தோம்? ஹை டென்சிட்டி தானே பார்த்தோம். பட் இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா மேலே ஹைட் இன்க்ரீஸ் ஆக லோ டென்சிட்டி இருக்கக்கூடிய ஏர் பார்சல்ஸ் தான் இருக்கும். அப்போ லோ டென்சிட்டி இருக்கக்கூடிய ஏர் பார்சல்ஸுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மாய்ச்சரை ஹோல்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி குறையும். அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறைஞ்சி அது சேச்சுரேட் ஆகி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகிடுச்சுன்னா அதுதான் கண்டென்சேஷனை ரிசல்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். யூபிஎஸ்சி இதையும் கேட்டிருக்காங்க. ஹைட் இன்க்ரீஸ் ஆக வாட்டர் வேப்பரோட ப்ரெசன்ஸ் கூடுமா குறையுமா, மாய்ச்சரோட கண்டென்ட் கூடுமா குறையுமான்றது 2 முறை யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் என்னது? கரெக்ட் தான். மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் ஆல்டிடியூட் பிகாஸ் ஆஃப் லோ டென்சர் ஏர் present at the higher altitude. But whether this statement explains the first statement ana kadayadu. This statement is talking about the moisture holding capacity. That statement is a broader statement. That too it is talking about the atmospheric pressure. Appo answer enadhu? Rendu statement me correct, but second statement does not explain the statement 1. Answer enadhu? Option B. Option B. Then question number 7. Which of the following correctly describes the effect of advection? Convection என்றது upper to லோவர் நடக்கக்கூடிய ஒரு மேலையும் கீழையும் நடக்கக்கூடிய ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட். அட்வக்ஷன்ன்றது ஹரிசாண்டல் மூவ்மெண்ட். ஓகேவா? விண்டுனால ஏற்படக்கூடிய விண்டோட ஹரிசாண்டல் மூவ்மெண்ட்னால ஏற்படக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சஸ் தான் நம்ம அட்வக்ஷன் சொல்லுவோம். அட்வக்ஷன் ஆல்வேஸ் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் irrespect ஆஃப் விண்ட் டைரக்ஷன். நோ, அட்வக்ஷனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் பண்ணப்படும் டிக்ரீஸும் பண்ணப்படும். அதுதான் சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். Advection refers to the vertical movement of air which primarily affects pressure rather than temperature. Atmospheric pressure, advection refers to the horizontal movement of air. Our second statement to thappu. Advection occurs only in tropical regions and has no impact on temperature in temperate zones. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ் வரும்போது ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்கணும். கிடையாது, எல்லா ரீஜன்ஸ்லையுமே அட்வக்ஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இருக்கிறதுல என்னது? அட்வக்ஷன் காசஸ் கூலிங் ஆர் வார்மிங் depending on the direction of the horizontal air movement. லேண்டில் இருந்து விண்டுக்கு ஓஷனுக்கு போனால் அல்லது ஓஷன்லேருந்து லேண்டு வருதான்னு விண்ட் ப்ரீஸை லேண்ட் ப்ரீஸை பொறுத்து ஒரு ரீஜன் கூல் ஆகுதா ஹாட் ஆகுதான்றது மாறிக்கிட்டே இருக்கும். சப்போ அட்வக்ஷன்ன்றது ஜஸ்ட் ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர்னால நடக்கக்கூடிய டெம்பரேச்சர் சேஞ்சஸ் தான் அட்வக்ஷன் சொல்லுவோம். அப்போ மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. Then question number 8.
At the same latitude, temperature of interior continent drops lower at night compared to coastal regions. இப்போ பகல் நேரத்தில் கம்பேர் பண்ணுறதோட நைட் நேரத்தில் கான்டினென்டல் ரீஜன்ஸில் டெம்பரேச்சர் இன்னும் குறைவாக போயிடும் ஓஷனை கம்பேர் பண்ண போகும்போது. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? The diurnal range of temperature is greater in coastal areas than in continental interiors. அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? டயூர்னல் ரேஞ்சுனா என்னது? மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கு கூடிய டிஃப்ரென்சஸ் தான் நம்ம ஒன் டேயில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் தான் டயூர்னல் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். லேண்ட் வந்து பார்த்தோம்னா லேண்ட் ஹேஸ் லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. கரெக்டாக? லோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்ன அர்த்தம்? குறைஞ்ச ஹீட் இருந்தாலே போதும். இட் கேன் இன்க்ரீஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் பை 1 degree Celsius. அப்போது லேண்டு சீக்கிரம் ஹீட் ஆகிடும், அதே சமயத்தில் சீக்கிரம் கூல் ஆகிடும். பகல் நேரத்தில் லேண்டு அதிகமான டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், நைட் நேரத்தில் லேண்டு கம்மியான டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் கம்பேர்ட் டு தி ஓஷன்ஸ் ஆர் கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போது டயூர்னல் ரேஞ்ச் எங்கே அதிகமாக இருக்கும்? லேண்டில் தான் அதிகமாக இருக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன்? த டயூர்னல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் இன் தி கோஸ்டல் ரீஜன்ஸ் தேன் இன் கான்டினென்டல் ரீஜன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அதுக்கு காரணம் என்ன? அதுதான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். Land has a higher specific heat capacity than water, causing higher temperature changes. இப்போ தான் சொல்லியிருந்தோம் land வந்து lower specific heat capacity. வாட்டருக்கு தான் higher specific heat capacity தேவை. வாட்டரோடைய டெம்பரேச்சர் அவ்வளோ சீக்கிரத்தில் இன்க்ரீஸ் ஆகாது, அதே சமயத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் கூலும் ஆகாது. இட் மெயின்டைன்ஸ் இட்ஸ் டெம்பரேச்சர் ஃபார் அ லாங்கர் டைம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி. நெய்தர் ஸ்டேட்மெண்ட் 2 nor ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். Then question number 9. Consider the following statements. In January, இந்த கொஷினை ஐசோதர்ம்ஸ் கொஷின்ஸை 2024 பேசி கேட்டிருந்தாங்க. இன் ஜான்வரி ஐசோதர்ம்ஸ் ஐசோதர்ம்ஸ்ன்றது என்னது? சிமிலர் டெம்பரேச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவை எல்லாத்தையும் ஒரு லைனில் கனெக்ட் பண்ணோம்னா அதுதான் ஐசோதர்ம்ஸ். ஐசோதர்ம்ஸ் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர். ஜான்வரினா நார்தன் ஹெமிஸ்பியரில் என்னது? வின்டர். கரெக்டாக? ஜான்வரினா நார்தன் ஹெமிஸ்பியரில் வின்டர். In January, isotherms in the northern hemisphere bend equatorward over the land. இது land, இது ocean ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஈக்வட்டார்வேர்டை போகும்போது லேண்டை நோக்கி போகும்போது ஈக்வட்டார்வேர்டு பெண்ட் ஆகும், ஓஷனில் நோக்கி போகும்போது போல்வேர்டு பெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னது? இதுவும் என்னது? இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் அண்ட் லேண்டோடைய டிஃப்ரென்சஸ்னால ஏற்படக்கூடிய தெர்மல் வேரியேஷன்ஸ். அந்த தெர்மல் வேரியேஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய ஐசோதர்ம்ஸோடைய ஷிஃப்ட், வெதர் நார்த்தா சவுத்தான்றது யூபிசி கேட்டிருந்தாங்க. நம்ம ஈக்வட்டார்வேர்டு போல்வேர்டுன்னு கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், ஜனவரி எடுத்துக்கிட்டோம்னா ஜனவரி அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் வின்டர் தானே. அப்போ வின்டர்னா இப்போது இந்த 10 டிகிரி ஐசோதர்ம் லேண்டில் வந்து 10 டிகிரி இங்கே இருக்குதுன்னா அதே லாட்டிடியூடினல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா, ஏன்னா வாட்டர் ஹோல்ஸ் ஹீட் ஃபார் அ லாங்கர் டைம். அப்போ வாட்டரில் இந்த இடத்துல 20 டிகிரி இருக்கும். அப்போ வாட்டரில் 10 டிகிரி எங்கே இருக்கும்னா நார்த்தில் தான், மேலே போக போக தான் இங்கே 10 டிகிரி இருக்கும். அப்போது ஐசோதர்ம்ஸு ஷிஃப்ட்ஸு போல்வேர்டு ஓவர் தி ஓஷன்ஸு அண்ட் எகெயின் ஈக்வட்டார்வேர்டு ஓவர் தி லேண்ட். இங்கே பாருங்கள், திரும்ப லேண்டை நோக்கி வரப்போகும்போது ஈக்வட்டார்வேர்டு ஷிஃப்ட் ஆகுது, ஏன்னா கூலிங் அதிகமாக இருக்கும். இதை தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கா. என்னது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில்? இன் ஜான்வரி ஐசோதர்ம்ஸ் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர் பெண்ட் ஈக்வட்டார்வேர்டு ஓவர் லேண்டு அண்ட் போல்வேர்டு ஓவர் தி ஓஷன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இன் ஜூலைனா நார்தன் ஹெமிஸ்பியரில் சம்மர். இன் ஜூலை ஐசோபார்ஸ்னால் என்னது? சிமிலர் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய லைன்ஸை ஏரியாஸை கனெக்ட் பண்ணுறது. ஐசோபார்ஸ் இன் தி நார்தன் ஹெமிஸ்பியர் are closely spaced over continents due to high pressure systems and weak over the oceans due to low pressure system. நார்தன் ஹெமிஸ்பியரில் ஹை டெம்பரேச்சர் இருக்குன்னா லோ ப்ரெஷர் எங்கே இருக்கும்? லேண்டில் தான் இருக்கும். இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், நமக்கு நார்தன் ஹெமிஸ்பியர் இப்போ சம்மர், ஜூலையில் சம்மர். அப்போ சம்மர்னா லேண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஹை டெம்பரேச்சர் ஹையராக இருக்கும், ஆனால் ப்ரெஷரு லோவராக இருக்கும். அப்போ லோ ப்ரெஷர் செல்ஸு வைட்லி ஸ்பேஸ்ட் ஐசோபார்ஸ் இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் செல்ஸ் லேண்டில் இருக்கும். வாட்டரில் என்னது? டெம்பரேச்சர் குறைவு, அதனால ப்ரெஷர் கூட. ஹை ப்ரெஷர்ன்றது என்னது? க்ளோஸ்லி ஸ்பேஸ்ட் ஐசோபார்ஸ் வந்து ஓஷன் பாடிஸில் இருக்கும். இங்கே அப்படியே மாற்றி கொடுத்துருக்கு. கரெக்டாக? ஜூலை அப்போ ஹை ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் ஓவர் தி கான்டினென்ட்னோ லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் ஓவர் தி ஓஷன்ஸ்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 only. Then question number 10. அதே ப்ரெஷர்
ப்ரெஷரோடைய ஐசோபார்ஸ் அடிப்படையாக வச்சு கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. A steeper pressure gradient indicated by closely spaced isobars results in stronger wind movements. எஸ், எவ்வளோக்கு ஐசோபார்ஸ் க்ளோஸராக இருக்கோ அவ்வளோக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ரெஷர் வேரியேஷன் ஒவ்வொருனுக்கும் வேரி ஆகுது. இப்போ இங்கே 100 மில்லிபார் இருக்குதுன்னா இங்கே 99 மில்லிபார், 98 மில்லிபார், 97 மில்லிபார்னு அவ்வளோ தூரம் ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிட்டு இருக்க போகும்போது wind will be easily and forcefully moving between these isobars. அதுதானே இதுக்கு காரணமா இருக்கிறது என்னது? pressure gradient force. pressure variationனால high pressure to low pressure நோக்கி wind perpendicular to the isobars மூவ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் pressure gradient force. அப்போ எவ்வளோக்கு ஸ்டீப்பராகவும் க்ளோஸராகவும் இருக்கோ அவ்வளோக்கு ஸ்ட்ராங்கர் wind movements இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரைட். increase in wind speed and latitude results in stronger Coriolis force. இதுதான் 2024 UPSCல கேட்டிருந்தாங்க. wind speed அதிகரிக்க deflection force of the Coriolis force அதிகரிக்கும். அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே தெரியும் போலார்ஸ் நோக்கி போக Coriolis force அதிகமாக இருக்கும். Coriolis force is almost nil or absent at the equatorial regions. அப்போ latitude increase ஆக போகும்போதும் wind speed increase ஆக போகும்போதும் it could result in stronger Coriolis force என்ற செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட். ஓகேவா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட், geostrophic wind occurs when the pressure gradient force and Coriolis force are in equilibrium, making the wind flow perpendicular to the isobars ன்னு கொடுத்திருக்காங்க. perpendicular கிடையாது, perpendicular to the isobars pressure gradient force தான் இருக்கும். parallel to the isobars அதுதான் geostrophic wind. ஓகேவா? இங்க பாருங்க, இப்போ ஒவ்வொரு ஐசோபார்ஸும் க்ளோஸ்லி இருக்க போகும்போது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரை நோக்கி விண்டு நகர ஆரம்பிக்குமா? இதுக்கு காரணமாக இருக்கிறது தான் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ். ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ் ஐசோபார்ஸுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். பட் எந்த மூவிங் விண்டுமே வில் டெஃபினெட்லி பி அஃபெக்டட் பை கொரியாலிஸ் ஃபோர்ஸாக இதே நாதன் ஹெமிஸ்பியரில் இருக்குதுன்னா இட் வில் பி டிஃப்ளெக்டட் டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட். அந்த ரைட் ஹேண்ட் சைடு அதை டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது தான் கொரியாலிஸ் ஃபோர்ஸ். அப்போ பர்பண்டிகுலர் கொரியாலிஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகும். அப்போ இதனோட ரிசல்டண்ட்டாக இன்பிட்வீனில் வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஜியோஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஜியோஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸ்னால விண்ட் எப்படி மூவ் ஆகும்னா பேரலல் டு தி ஐசோபார்ஸாக மூவ் ஆகும். பேரலல் டு தி ஐசோபார்ஸாக மூவ் ஆகும். அப்போ இதனோட ரிசல்டண்ட்டாக தான் ஒரு விண்டு சென்டர் நோக்கி போக முடியாமல் கொரியாலிஸ் ஃபோர்ஸ்னால கம்ப்ளீட்லி டிஃப்ளெக்ட் ஆகாமல் பேரலல் டு தி ஐசோபார்ஸை வச்சு ரிவால்வ் ஆகி தான் இட் குட் ரிசல்ட்ஸ் இன் சைக்ளோனிக் ஃபார்மேஷன்ஸ். கொரியாலிஸ் ஃபோர்ஸும் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸும் அதனால் ஏற்படக்கூடிய ஜியோஸ்ட்ராஃபிக் விண்டோட சர்க்குலர் மூமெண்ட்டோட ரிசல்டண்ட்டாக தான் நமக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸே உருவாகும். கரெக்டாக? ஸோ அப்போ பர்பண்டிகுலர் டு தி ஐசோபார்ஸ் ஜியோஸ்ட்ராஃபிக் ஃபோர்ஸ்ன்றது தப்பு, பேரலல் டு தி ஐசோபார்ஸ் தான் கரெக்டு. இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டும் செகண்டும் ரைட்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஸோ ஒன்லி 2 தான் கரெக்டான ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 56. In which of the following pressure belts is minimal wind movement is mostly observed, creating the challenges for sailing ships? அதாவது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய விண்டு மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஷிப்ஸால் செயில் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குமா? ஸோ அப்படி எந்தெந்த ப்ரெஷர் பெல்ட்ஸில் இருக்குன்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக நமக்கு என்ன தெரியும்? இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். ஏன்னா சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும், விண்டு மூவ்மெண்ட்டே இருக்காது. அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ். இந்த ரீஜன் என்னது? ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன் என்னது? இப்போ ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜன்னா நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் வந்து இந்த ரீஜனில் டியூ டு ஹை டெம்பரேச்சர்னால மேலே நோக்கி அப்ட்ரஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? ஸோ மேலே நோக்கி போகிறதுனால ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் ரீஜியன் இஸ் ஹேவிங் காம் கண்டிஷன்ஸ் அண்ட் மினிமம் வெல்டு மூமெண்ட்ஸ். அதனால தான் இந்த காம் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஈக்குவட்டோரியல் பெல்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லியிருப்பாங்க? டோல் ட்ரம்ஸ். அப்போ ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட் ரீஜனும் சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் ரீஜனும் இங்கே டியூ டு இன்டென்சிவ் லோ ப்ரெஷரும் இங்கே டியூ டு இன்டென்சிவ் ஹை ப்ரெஷரும் ஹை டு லோ மேலேருந்து கீழே நகரக்கூடிய சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏரும் கீழேருந்து மேலே போகக்கூடிய வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் தான் இருக்குமே தவிர ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இருக்காது. ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் தான் விண்டு மூவ்மெண்ட்டுக்கு ஃபேவரபிள். அப்போ இந்த ரெண்டு ரீஜன்லையுமே யூ கேனாட் அப்சர்வ் தி விண்டு மூவ்மெண்ட் விச் குட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் தி ஷிப்ஸ். அப்போ இது ரெண்டுமே வரும்.
இங்கே சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் இருக்கிறது எந்த latitudinal பொசிஷன் 60 to 65 டிகிரி latitudinal பொசிஷன் இன் போத் தி ஹெமிஸ்பியர். இந்த இடத்துல தான் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், எஸ்பெஷலி இன் தி சதர்ன் ஹெமிஸ்பியர் வென் வெஸ்டர்லிஸ் ஆர் ஃப்ளோயிங் இன் திஸ் ரீஜியன், இந்த latitudinal பொசிஷன் இது ஃப்ளோ ஆக அதனோட விண்ட் ஸ்பீட் இன்னும் ஹையராக இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஷ்ரீக்கிங் 60s அப்படின்னு சொல்லுவாங்க சதர்ன் ஹெமிஸ்பியரில். எஸ்பெஷலி ஏன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் நமக்கு லேண்டோடைய ப்ரெசன்ஸே இல்லாமல் ஓப்பன் ஓஷன்ஸாக இருக்கிறதுனால விண்ட் இஸ் கெட்டிங் இன்க்ரீசிங் ஸ்பீட் ஓவர் பாசிங் தீஸ் latitudinal பொசிஷன்ஸ். அப்போ இந்த ப்ரெஷர் பெல்ட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் டெஃபினட்டாக வராது. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 1 and 2 only. Then question number 57. In the tropical regions, the rainfall over the eastern margins of the continent is higher than the western margins due to easterlies. Easterliesன்றது என்னது? Trade winds தான் நம்ம easterliesன்னு சொல்லுவோம். Easterlies அதனோட ஒரிஜினல் நேம். பட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஷிப் மூவ்மெண்ட்டுக்கு இருக்கிறதுனால தான், அது ட்ரேடுக்காக அது மெடிவல் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால தான் அதுக்கு பேர் ட்ரேட் விண்ட்ஸ். ஓகேவா? அப்போ ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ஒரு காண்டினென்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்டர்லீஸ்ன்றது என்னது? ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ் ஆகக்கூடிய விண்டு. அப்போது ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த காண்டினென்ட்டில் அது ரெயின்ஃபால் கொடுக்கும் தேன் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ். அதுதானே இங்கே கொடுத்துருக்காங்க. இன் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் த ரெயின்ஃபால் ஓவர் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி காண்டினென்ட் இஸ் ஹையர் தேன் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் டியூ டு ஈஸ்டர்லீஸ்ன்றது கரெக்ட். இதை தான் யூபிஎஸ்சி 2021 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே மாற்றி கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி ஓஷன், ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி ஓஷன் கொடுத்துருந்தாங்க. நம்ம அப்படியே அதை மார்ஜின்ஸ் ஆஃப் த காண்டினென்ட்னு மாற்றி கேட்டிருக்கோம். பட் கான்செப்ட் ஒன்று தான். அதே வெஸ்டர்லீஸ் எடுத்துட்டோம்னா வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகக்கூடிய விண்டு தான் வெஸ்டர்லீஸ். அப்போ ஒரு காண்டினென்ட் எடுத்துட்டோம்னா வெஸ்டர்லீஸ்னால வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த காண்டினென்ட்டில் ரெயின்ஃபால் இருக்கும் தேன் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ். இன் டெம்பரேட் ரீஜியன்ஸ் த ரெயின்ஃபால் ஓவர் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த காண்டினென்ட் இஸ் ஹையர் தேன் தி ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் டியூ டு வெஸ்டர்லீஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ வெஸ்டர்லீஸ். இது வந்து வெஸ்டர்லீஸாக இருக்குதுன்னா வெஸ்டர்லீஸ் பிரிங்ஸ் ரெயின்ஃபால் டு தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த காண்டினென்ட். இங்கேயே அந்த வெஸ்டர்லீஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட், யுனைடெட் கிங்டம் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்டில் யூ கேன் அப்சர்வ் தி ரெயின்ஃபால் த்ரூ அவுட் தி இயர் ஃபினாமினா. இதை யூபிஎஸ்சி 2024 கேட்டிருந்தாங்க. அதே ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரேட் விண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த காண்டினென்ட்டில் தான் ரெயின்ஃபாலை கொடுக்கும் தேன் தி வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ். அப்போ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் with respect to the question number 57. Then question number 58. The eye of a tropical cyclone has calm winds and clear sky conditions. Center point of the ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த லோ ப்ரெஷர் ரீஜனை சுற்றி தான் ஹை ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். இந்த சென்டர் லோ ப்ரெஷர் இன்டென்ஸாக இருக்கக்கூடிய சென்டர் லோ ப்ரெஷர் தான் ஐ ஆஃப் அ சைக்ளோன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் வந்து விண்டு சேரவே சேராது, இதை சுற்றி தான் சர்க்குலேட் ஆகிக்கிட்டு ஐவால் கிரியேட் ஆகும். அப்போ ஐ ஆஃப் அ சைக்ளோன் எப்பயுமே வந்து பார்த்தோம்னா calm winds and clear sky conditions இருக்கும். Whereas the eye wall surrounds the eye with a towering cumulus clouds, strong winds and intense rainfall. இப்போ இங்கே பாருங்க, நம்மளுக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன் எடுத்துட்டோம்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஐ ரீஜன் இஸ் வெரி காமு. அதனால கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ், இங்கே கிளவுட்ஸே ஃபார்ம் ஆகாது. அப்போ என்ன ஆகும்? சப்சிடன்ஸ் ஆஃப் ஏர் இருக்கும். அதே இந்த ஐயை சுற்றி டெவலப் ஆனது தான் ஐ வால். இந்த ஐ வால் இஸ் டேக்கிங் மாய்ஸ்சர், எஸ்பெஷலி ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்? வார்ம் ஓஷன்ஸில் ஃபார்ம் ஆகும். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை சுற்றி எடுத்துகிட்டு மேலே போக இட் குட் ரிசல்ட்ஸ் இன் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் அண்ட் தண்டர் ஸ்டார்ம்ஸ் ரெயின்ஃபால். ஸோ அப்போது சுற்றி இருக்கக்கூடிய ஐ வால் ரீஜன்ஸ் இஸ் டேக்கிங் தி ஏர் அபவ் அண்ட் இட் குட் ரிசல்ட்ஸ் இன் டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏர் ஃப்ளோ மூமெண்ட். அதே சென்டரில் வந்து பார்த்தோம்னா காமன்ஸ் கிளியர் ஸ்கை கண்டிஷன்ஸ் இருக்கும். இதுதான் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸில் நம்ம பார்க்குற விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அன்லைக் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்ன்றது என்னது? டெம்பரேட் சைக்ளோன்ஸ். எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டு நாட் ஹாவ் அ வெல் டிஃபைன்ட் ஐ அண்ட் ஐ வால். இது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஒன்லி சம் சைக்ளோன்ஸ் ஆர் ஹேவிங் ஐன்னு யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? எஸ், ஏன்னா இந்த மாதிரி லோ ப்ரெஷர் சென்டரை சரவுண்ட் பண்ணி கிரியேட் ஆகிறது டெம்பரேட் சைக்ளோன்ஸ் கிடையாது. டெம்பரேட் சைக்ளோன்ஸோட ஆரிஜின் மெக்கானிசமே என்னது? அக்ளூஷன். ரெண்டு கோல்டு ஃப்ராண்ட்டும் வார்ம் ஃப்ராண்ட்டும் ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆகி அக்ளூஷன் நடக்கிறது மூலியமாக கிரியேட் ஆகக்கூடிய சர்க்குலேஷனில் உருவாகிறது தான் நமக்கு டெம்பரேட் சைக்ளோன்ஸ். அப்போ ஐவால்ன்ற கான்செப்ட் டெம்பரேட் சைக்ளோன்ஸ்க்கு பொருந்தாது. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அன்லைக் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் டு நாட் ஹாவ் அ வெல் டிஃபைன்ட் ஐ அண்ட் ஐ வால். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்,
Tropical cyclones originate over the warm ocean waters, while temperate cyclones form due to the interaction of contrasting air mass. இந்த contrasting air mass ஓட results தான் frontogenesis இருக்கும். அந்த frontsல occluded front ஓட resultantா நடக்கக்கூடிய circular movement தான் நம்ம temperate cyclones ன்னு சொல்லுவோம். அதனால temperate cyclones occurs over the continents as well as the oceans, whereas tropical cyclones occurs only over the oceans. In conditions favorable for tropical cyclones or temperate cyclones will completely differ ஆகும். Third statement correct. அப்ப answer for this question என்னது? Option D 1 2 1 3. Then question number 59. Which of the following statements about twisters is correct? Twisters இது UPSC 2024 mains-ல கேட்டிருந்தாங்க. 2024 mains-ல கேட்டிருந்தாங்க. Just twisters-னா என்னன்னு தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு ஆன்சர் ஆயிருக்கும். Twisters is another name of tornadoes. டொர்னாடோஸும் ஹரிகேன்ஸும் ஒன்றும் கிடையாது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது டொர்னாடோஸோடைய ஆரிஜின் எப்படி இருக்கும்னா, ஹரிகேன்ஸ்ன்றது இட் இஸ் அனதர் நேம் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன். சைக்ளோனுடைய ஆரிஜினேஷன் எங்கே இருக்கும்? வார்ம் ஓஷன் ரீஜன்ஸில் சர்ஃபேஸ்லேருந்து டெவலப் ஆகி மேலே நோக்கி நகரும் விண்டு. பட் டொர்னாடோஸ்ன்றது என்னென்னா, மேலே இருக்கக்கூடிய கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்லேருந்து ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரை கீழே இறங்கும். அதுதான் டொர்னாடோஸ் ஆர் ட்விஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் என்னது? இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் தி சிவியர் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அண்ட் ஹாஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ ப்ரெஷர் அட் தேர் சென்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் ஃபார்ம்ஸ் ஓவர் தி வார்ம் ஓஷன் வாட்டர்ஸ் அண்ட் லாஸ்ட் ஃபார் செவரல் டேஸ்ன்றது ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸுக்கு. இது வெறும் ஃபியூ ஹவர்ஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும். The wind speed of it is usually lower than that of the tropical cyclone கிடையாது. The wind speed is way higher than the tropical cyclone. It rotates clockwise in the northern hemisphere due to Coriolis force கிடையாது. ஏன்னா எனி சைக்ளோனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் it rotates anti-clockwise in the northern hemisphere. அப்போ fourth ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ அப்போது டொர்னாடோஸ்ன்றது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீஜனில் ஹை டெம்பரேச்சர் இருக்குதுன்னா அந்த ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ்னால ஃபஸ்ட் என்ன ஆரம்பிக்கும்? வார்ம் ஏர் வில் பி ரைசிங் அபவ். அந்த ரைஸ் ஆகக்கூடிய வார்ம் ஏர்னால கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? என்ன இப்போ கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இஃப் சப்போஸ் எனி ட்ரை கோல்டு விண்டு, எஸ்பெஷலி ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ட்ரை கோல்டு விண்டு இந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் பாஸ் ஆனிச்சுன்னா it could automatically results in the circular movement of the cumulonimbus clouds. அந்த circular movement ஓட results அந்த cumulonimbus clouds வழியா இந்த dry clouds, dry cold winds வந்து பாஸ் ஆக போகும்போது அந்த சர்க்குலர் வார்டிசஸ் கிரியேட் ஆகிறதுக்கான எல்லா கண்டிஷன்ஸும் ஃபேவரபுளாக இருக்கும். அப்போ அந்த வார்டிசஸ் என்ன பண்ணும்? இன்னும் ஹை கோல்டு ஏரை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். ஹை கோல்டு ஏரை தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணி சரௌண்டிங்கில் ரிவால்வ் ஆகிக்கிட்டே இருக்க என்ன ஆரம்பிக்கும்? ஹை கோல்டு ஏர்ன்றதுனால அதனோட டென்சிட்டி கூட ஆரம்பிக்கும். டென்சிட்டி கூட கூட மேலே சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருந்துட்டு அங்கே இருந்து ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸில் விண்டு கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி தண்டர் ஸ்டார்ம்ஸ் உருவாகக்கூடிய ஸ்ட்ராங் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் தான் சூப்பர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ தண்டர் ஸ்டார்ம்ஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராங் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸில் சர்க்குலர் மூவ்மெண்ட்டோட ரிசல்டண்ட்டாக ஒரு ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சரில் மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய இந்த ஃபினாமினாவை தான் டொர்னாடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டொர்னாடோஸ் தான் ட்விஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இது வந்து மேஜர்லி லேண்டில் ஃபார்ம் ஆகும், ஓஷன்ஸில் ஃபார்ம் ஆகாது. ஓகேவா? அதே சமயத்தில் இட் குட் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஃபார் அ ஃபியூ ஹவர்ஸ் பட் குட் ரிவால்வ் அட் அ வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் and it can become and it can cause more destruction compared to the tropical cyclones. It is a normal phenomena which is happening in the USA regions. Okay va? The answer for this question is option C. Then question number 60. Consider the following statements. Polar vortex polar jet streams compare பண்ணிருக்கு. Polar vortex is a large low pressure systems over the poles. வார்டெக்ஸ்னாலே என்னது? வார்டெக்ஸ்னாலே சர்க்குலர் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வார்டிசஸ் தான் வார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். வார்டெக்ஸ் நடக்கணும்னா லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் இருக்கணும். இஸ் அ லார்ஜ் லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் ஓவர் தி போல்ஸ்ன்றது கரெக்ட். ஆனால் எங்கே இருக்கும்? போல்ஸோடைய சர்ஃபேஸில் இருக்காது, அப்பர் லெவலில் இருக்கும், ஹை ஆல்டிடியூடினல் லெவலில் இருக்கும். While the polar jet streams is a fast moving current of air that regulates polar and mid latitude interactions. Yes, polar jet streams ன்றது நமக்கு மேலே இருக்கக்கூடிய 60 to 65 டிகிரி சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ரீஜன்ஸ்க்கு மேலே ஹையர் ஆல்டிடியூடினல் லெவலில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்ன்றது. ஓகேவா? ஸோ அப்போ போலார் வர்டெக்ஸ்ன்றது எங்கே இருக்கும்னா நமக்கு நார்மலாக தெரியும். இப்போது போலார் ரீஜன்ஸ் எடுத்துட்டோம்னா போலார் ரீஜன்ஸில் சர்ஃபேஸ் லெவலில் ஹை ப்ரெஷர் இருக்கும். கரெக்டாக? அப்போ சர்ஃபேஸ் லெவலில் ஹை ப்ரெஷர்னா அப்பர் லெவலில் லோ ப்ரெஷர்.
அதே சமயத்தில் யூபிஎஸ்சி 2024 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, த ட்ரோபோஸ்பியரோட ஹைட் ஆஃப் போல்ஸ் இஸ் லோவர் தேன் தி height of troposphere in the equatorial region. அதுக்கு காரணம் என்ன? ஸ்ட்ராங் கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் தான்ன்றது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அப்போ ஸ்ட்ராட்டோஸ்பியர் இஸ் வெரி மச் க்ளோசர் டு தி எர்த் இன் தி போலார் ரீஜன்ஸ். கரெக்டா? ஏன்னா ட்ரோபோஸ்பியரோட ஹைட்டு குறைவாக இருக்கிறதால. அப்போ கீழே ஹை ப்ரெஷர் மேலே லோ ப்ரெஷர்னா போலார் ரீஜன்ஸை இன்னொன்று என்ன பார்த்தோம், கொரியாலிஸ் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். கொரியாலிஸ் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். லோ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் அட் தி அப்பர் ஆல்டிடியூடினல் ட்ரீவல். இது ரெண்டோட ரிசல்டண்ட்டாக உருவாகிறது தான் நமக்கு என்னது, போலார் வார்டெக்ஸ் இஸ் அ ஸ்ட்ராங் சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் அட் தி ஹையர் ஆல்டிடியூடினல் ட்ராவல். அப்போ இந்த சர்க்குலேஷன் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்னா, இங்கே இருக்கக்கூடிய கோல்டு ஏர், இந்த கோல்டு ஏர் எல்லாத்தையுமே வித்தின் தி போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸோட லிமிட்டுக்கு உள்ளார வச்சு இட் இஸ் கன்ஃபைன்டு வித்தின் தி போலார் ரீஜன்ஸ். இட் இஸ் அ நார்மல் ஃபினாமினா விச் இஸ் ஹேப்பனிங் இன் போத் தி போலார் ரீஜன்ஸ், ஆர்டிக் ரீஜன்லையும் சரி அண்டார்டிக் ரீஜன்லையும் சரி. பட் வென்எவர் இந்த போலார் வார்டெக்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அல்லது வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னா இதனுடைய எஃபெக்ட் மிட் லாட்டிடியூடினல் ரீஜன்ஸ் ஆஃப் அமெரிக்கா வரைக்கும் பாதிக்கும். ஏன்னா இந்த கோல்ட் ஏர் சவுத்தை நோக்கி, அதாவது யூஎஸ்ஏ கனடாவை நோக்கி நகர ஆரம்பிக்குதுன்னா இந்த போலார் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் ஃபர்தராக மியாண்டர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மியாண்டரிங்கோட ரிசல்டண்ட்டாக கோல்ட் ஏர் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் mid latitudinal regions and warm air is moving towards polar regions. அப்போ இந்த ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஏர்ஸோட ரிசல்டண்ட்டா இட் மே ரிசல்ட்ஸ் இன் டெம்பரேட் சைக்ளோன்ஸ் ஆல்சோ. ஈவன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பாம் சைக்ளோன்ஸ்லாம் கிரியேட் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இட் இஸ் அ ஃபினாமினா விச் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தி யூஎஸ்ஏ ரீஜன்ஸ். அப்போ இங்கே என்ன ஆரம்பிக்கும், போலார் வார்டெக்ஸை டிஸ்ரப்ட் ஆகிறது என்ன காரணத்தினால உருவாகலாம்னா சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங்ன்ற ஃபினாமினா மூலியமாகவும் உருவாகலாம். அப்போ சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங்னா என்னது, ஸ்ட்ராட்டோஸ்பியர் நார்மலி இஸ் நாட் அஃபெக்டட் பை தி கேசஸ் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். பட் ஸ்ட்ராட்டோஸ்பியரோட ஹைட் வெரி லோவராக இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பெரிக் போலார் ரீஜன்ஸை வந்து பார்த்தோம்னா சடனாக சில காம்போனன்ட்ஸ் போய் அங்கே ஒரு வித்தின் அ வீக்கில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சரை ஹையராக ஆக்கிடும். ஓகேவா? இங்கே வித்தின் அ வீக்கில் வந்து பார்த்தோம்னா சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங்னால ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வார்ம்னஸ் கூடும். தட் மே ரிசல்ட்ஸ் இன் ஓசோன் ஹோல் டெப்ளீஷனுக்கும் அந்த கேஸஸில் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஆன குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் ஏதாவது குளோரின் பேஸ்டு சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓசோன் டெப்ளீஷனுக்கும் வழிவகுக்கும். அப்போ சடன் ஸ்ட்ராட்டோஸ்பெரிக் வார்மிங்னால ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா இந்த போலார் வார்டெக்ஸ் டிஸ்ரப்ட் ஆகி பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அந்த பிரேக்கை எவ்வளோக்கு அந்த போலார் வார்டெக்ஸ் பிரேக் ஆகுதோ அவ்வளோக்கு இட் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் இட்ஸ் கோல்டு எஃபெக்ட்ஸ் ஓவர் தி யூரோப்பியன் ரீஜன்ஸ் அண்டு நார்த் அமெரிக்கன் ரீஜன்ஸ். ஸோ அதனால் இட் மே எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை கண்டிஷன்ஸ். அதுதான் எ ஸ்ட்ராங் போலார் வார்டெக்ஸ் keeps cold air near the poles, while a weak one disrupts the jet streams, brings extreme weather events in the mid latitudes. Second statement correct. Third statement என்னது, sudden stratospheric warming is a rapid increase in temperature in the stratosphere that disrupts the polar vortex and weakens it. மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மூணுமே ஒன்னோட ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் சி, ஆல் தி 3 above. Then question number 76. Snowfall occurs when water vapor freezes into ice crystals and falls as snowflakes, while sleet forms when melted snow or raindrops refreeze into ice pellets before reaching the ground. ஓகேவா? ஸோ நார்மலாக நமக்கு என்னது கண்டென்சேஷன், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஆஃப் கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்ன்றது என்னது, இதுதான் கண்டென்சேஷன்ன்றது ஹைட் இன்க்ரீஸ் ஆக மாய்ஸ்சர் ஃபார்மில் இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் திரும்ப வாட்டர் ஃபார்ம்லேயே கன்வெர்ட் ஆனிச்சுன்னா அதுதான் கண்டென்சேஷன். அப்போ கண்டென்சேஷன் ஒன்று நடக்கணும்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் மாய்ஸ்சர் கண்டெய்னிங் ஏர் ஹேஸ் டு இன்க்ரீசஸ் அண்ட் ரீச் 100%. கரெக்டா? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது மேலே போக மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏர் குறைய 100% ரீச் ஆகி சேச்சுரேஷன் லெவல் நடந்துச்சுன்னா தட் குட் ரிசல்ட்ஸ் இன் precipitation. அந்த precipitation 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரெயின்ஃபாலாக விழுவும். 0 டிகிரி செல்சியஸ் கீழே இருந்துச்சுன்னா அது ஸ்னோஃபாலாக விழுவும். அப்போ ஸ்னோஃபால் occurs when water vapor freezes into ice crystals and falls as snowflakes. அதில் இன்னொரு ஃபார்ம் என்னது, ஸ்லீட். அப்போ ஸ்லீட்டோட இங்கே கீவேர்டு என்னது, when melted snow or raindrops refreeze into ice pellets. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
height increase ஒரு moisture containing air மேலே போக 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 condensation relative humidity 100% ரீச் ஆகி saturation point ரீச் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 டிகிரி செல்சியஸில் அந்த கண்டென்சேஷன் டியூ பாயிண்ட் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா வரும், ரெயின்ஃபாலாக விழுந்துரும். ஓகேவா? -5 டிகிரி செல்சியஸில் கண்டென்சேஷன் நடந்துச்சுன்னா அது ஸ்னோ ஃப்ளேக்ஸாக வந்து விழுவும். ஏன்னா டைரெக்டாகவே வாட்டர் வேப்பர் இஸ் கன்வெர்டட் இன்டு சாலிட், ஸ்னோவாக கன்வெர்ட் ஆகிடும். பட் ஒரு வாட்டராக ஃபார்ம் ஆகி விழுந்துட்டு இருக்க போகும்போது, ரெயின்ஃபால் விழுந்துட்டு இருக்க போகும்போது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோல்டர் ரீஜன், இந்த கோல்டர் ரீஜன் -5 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மெல்டட் ஸ்னோ வாட்டர் ஆர் ரெயின் வாட்டர் again while passing through the colder regions is refreeze into ice pellets வந்து சர்ஃபேஸில் விழுந்துச்சுன்னா அதுதான் ஸ்லீட். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. புரியுதா? இந்த ரெண்டுல இருந்து இன்னொன்று வித்தியாசம் என்னது, ஹெயில் ஸ்டோன்ஸ். ஹெயில் ஸ்டோன்ஸ்ன்றது என்னன்னா ஒரு கிளவுட்ஸுக்குள்ளாரையே கண்டென்சேஷன் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹெவி கிளவுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹெவி கிளவுட்ஸுக்குள்ளார ஃபர்ஸ்ட் கண்டென்சேஷன் நடந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். பட் இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எகெயின் உள்ளுக்குள்ளாரே கான்சென்ட்ரேட் ஆகி திரும்ப ரீஃப்ரீஸ் ஆகி உள்ளுக்குள்ளாரே கான்சென்ட்ரிக் ரேஸ் ஆஃப் ஹெயில் ஸ்டோன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும், பெரிய ஐஸ் ஸ்டோன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த ஐஸ் ஸ்டோன்ஸு இந்த கிளவுட்ஸால் ஹோல்ட் பண்ணிக்க முடியாமல் அப்படியே கீழே வந்து விழுவுறது தான் என்னது, ஹெயில் ஸ்டோன்ஸ். ஹெயில் ஸ்டோன்ஸ் இது எல்லாமே பிலோ டெம்பரேச்சர், அதாவது பிலோ 0 டிகிரி செல்சியஸில் நடக்கிற ப்ராசஸ் தான். ஆனால் அது டைரெக்டாகவே ஸ்னோவாகவே வந்து விழுந்துச்சுன்னா ஸ்னோஃபால், ரீஃப்ரீஸ் ஆகி சாலிட் ஃபார்மில் வந்து விழுந்துச்சுன்னா ஸ்லீட்டு. டைரெக்டாக பெரிய பெபிள்ஸாகவும் ஸ்டோன்ஸாகவும் கிரியேட் ஆகி அது அப்படியே கிரவுண்டில் வந்து விழுந்துச்சுன்னா ஹெயில் ஸ்டோன்ஸ். ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே டியூ பாயிண்ட் அல்லது சேச்சுரேஷன் பாயிண்ட் இஸ் ஹேப்பனிங் பிலோ 0 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் as ஏர் கூல்ஸ் அண்ட் சேச்சுரேட்ஸ். எஸ், இது நடக்கணும்னா கண்டென்சேஷன் நடக்கணும். கண்டென்சேஷன் நடக்கணும்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், லீடிங் டு தி precipitation even if absolute humidity remains constant. Yes, absolute humidity is actual amount of moisture content. ஓகேவா? இப்போ ஒரு 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 ஏர் பார்சலில் 50 கிராம் ஆஃப் மாய்ச்சர் இருக்குதுன்னா ஆக்சுவல் ஹியூமிடிட்டின்றது 50 கிராம் தான். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்றது என்னது, எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் மாய்ச்சர் இருக்கோ அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கோ அதையும் ரிலேட் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம்ஸ் வரைக்கும் இந்த ஏர் பார்சலால் ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50% இருக்கும். அதே ஏர் பார்சல் மேலே போக போக 50 கிராம்ஸ் மேலே எந்த சேஞ்சஸும் இருக்காது, கீழே வந்து மாய்ச்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி 75 கிராம்ஸாக மாறும். அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 66%. அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன்க்ரீசஸ் as ஏர் கூல்ஸ் அண்ட் சேச்சுரேட்ஸ். எப்போ ஹைட் மேலே ஏற. அப்போ எந்த பாயிண்ட்ல 50/50 வருதோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆகிடும். அப்போ 100% ரீச் ஆனிச்சுன்னா the air becomes saturated. அந்த சேச்சுரேட்டட் ஏர் தான் ரிசல்ட்ஸ் இன் கண்டென்சேஷன். அந்த கண்டென்சேஷனோட ரிசல்டண்ட்டாக விழுவுறது தான் precipitation in the form of snowfall அல்லது rainfall அல்லது sleets, hailstones எல்லாம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் is implicitly describing and explaining the process which is happening in the first statement. அப்போ answer for this question என்னது, option A, both 1 and 2 are correct and statement 2 explains the statement 1. Okay ba? Then question number 77. Which among the following statements with respect to equatorial forest are correct? இது இந்த கான்டெக்ட்ல UPSC 2 முறை கேட்டிருந்தாங்க, அது எல்லாத்தையுமே கிளப் பண்ணி நம்ம ஒரே கொஸ்டினாக போட்டிருக்கோம். Despite the dense vegetation, equatorial soils are often poor in nutrients due to rapid leaching caused by heavy rainfall. Yes, of course. நல்ல டென்சர் வெஜிடேஷன் இருந்தாலுமே அங்கே டெய்லி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால கண்டினியூஸ் லீச்சிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால சாயிலில் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸோட ப்ரெசன்ஸே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஈவன் தோ சின்ன லெவல் ஆஃப் ஆர்கானிக் கண்டென்ட் இருந்தாலும் ஈக்குவட்டோரியல் ரீஜன் இஸ் ஆல்சோ நோன் ஃபார் மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மைக்ரோ ஆர்கானிக்ஸோட ப்ரெசன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்பயுமே ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஒரு பொருள் கெட்டு போயிடும்ல, ஏன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாய்ஸ்சரில் நிறைய நல்லா வாழும். Microorganisms here in the sense it is doing decomposition activity, breaking the organic material into several pieces, microparticles. அதனால தான் the high microbial activity in the equatorial regions ensures rapid decomposition of organic matter by what? Bacteria, fungi மாதிரியான decomposers மூலியமா, leaving little nutrient in the soil. இதை தான் UPSC கேட்டிருந்தாங்க.
when a leaf litter deposits on the soil due to high microbial activity it decomposes faster ன்னு சொல்லி இதே கொஸ்டினை இதே ஃபார்மேட்டில் ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மேட்டில் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, இதையும் கேட்டிருக்காங்க. எபிஃபைட்ஸ் தட் த்ரைவ் ஆன் தி ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட் ஃபார் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். ஏன்னா எபிஃபைட்ஸ்ன்றது என்னது, அதுக்குன்னு ஸ்ட்ராங்கான ரூட் அண்ட் ஷூட் சிஸ்டம் இருக்காது. அப்போ அது ஏற்கனவே இருக்கக்கூடிய டென்ஸ் ட்ரீஸை அடிப்படையாக வச்சு அதை சுற்றி கொடிகளாக டெவலப் ஆகி மேலே வரைக்கும் போயிடும். பட் என்ன கொடுத்துருக்கீங்க, ட்ரீஸ் ஃபார் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்டிங் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் தி ஹோஸ்ட் ட்ரீ. இது தப்பு. இது பண்ணக்கூடிய வேலை யார் பாப்பா, பாரசைட்ஸ். ஒட்டுண்ணிகள் தான் நமக்கு ஹோஸ்ட்ல இருந்து நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். பட் எபிஃபைட்ஸும் பாரசைட்ஸ் கிடையாது. எபிஃபைட்ஸ் வெறும் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டுக்காக மட்டும் தான் ட்ரீஸை யூஸ் பண்ணிக்குமே தவிர அதனுடைய நியூட்ரியன்ஸை எடுத்துக்காது. இப்போ நியூட்ரிஷன் அது எங்கேருந்து எடுத்துக்கணும்னா டைரெக்டாக அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர்லேருந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்லேருந்து அந்த நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. Then question number 78. Which of the following characteristics best describes the China type of climate? ஸோ இது வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் கிளைமேட்டும் யூபிஎஸ்சி ஆல்மோஸ்ட் கேட்டாங்க. இன்னும் கேட்காம பட் ஆப்ஷன்ஸில் 2 முறை வச்சிருக்கிறது சைனா டைப் மட்டும்தான். Hot dry summers with mild wet winters. Wet wintersனாலே mostly it is associated with Mediterranean climate and with the most precipitations occurs during the winter. அப்போ first statement தப்பு. Mild summers and cold winters with low annual precipitation and strong westerly winds. China type of climate என்றது ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் இருக்கக்கூடிய டெம்பரேட் ரீஜன்ஸில் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸில் இருக்கக்கூடிய climate type. அப்போ வெஸ்டர்லி விண்ட்ஸ்னோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கவே இருக்காது. மைல்டு சம்மர்ஸ் அண்ட் கோல்டு விண்டர்ஸ் வித் லோ ஆனுவல் ப்ரெசிபிடேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, ஹாட் ஹியூமிட் சம்மர்ஸ் அண்ட் மைல்டு விண்டர்ஸ் வித் இயர் ரவுண்ட் ப்ரெசிபிடேஷன் அண்ட் சம்மர் மான்சூன் இன்ஃப்ளூயன்ஸ். நம்மளுடைய மான்சூனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்மாக தான் சைனா ரீஜன்ஸ்லையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு சம்மர் அப்போ தான் நமக்கு வந்து மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகும். சம்மரோட எண்ட்லேருந்து தான் மான்சூன் ஸ்டார்ட் ஆகும். ஹியூமிட் சம்மர்ஸ். Third statement which explains the warm temperate eastern margin climate, which is another type of China type of climate. Extremely cold winters and short and cool summers with a low precipitation mostly in the form of snow ன்றது தப்பு. இது வந்து தைகா துந்த்ரா ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஓகேவா? அப்போ சைனா டைப் ஆஃப் கிளைமேட்ன்றது என்னது, வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் டைப் ஆஃப் கிளைமேட். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல என்ன நமக்கு போகும், இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு குரோஷியோ அப்படின்ற வார்ம் கரண்ட்டோடைய ஃப்ளோ இருக்கும். எப்பயுமே ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கிளைமேட்டில் வி ஆர் ஹேவிங் வார்ம் கரண்ட்ஸ். அப்போ இந்த வார்ம் கரண்ட்ஸ் கிவ் ப்ரெசிபிடேஷனுக்கு தேவையான மாய்ஸ்சர் கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இட் இஸ் லொக்கேட்டட் இன் தி மான்சூனல் ரீஜன்ஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே மஸ்கரின் ஹைலேருந்து விண்டு வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூனாக இந்தியாவுக்கு வரும். பட் சைனா இஸ் எக்ஸ்பீரியன்சிங் சவுத் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் வெஸ்ட் மான்சூன். நமக்கு சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் சைனாவில் வந்து பார்த்தோம்னா சவுத் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் நார்த் வெஸ்ட் மான்சூன் இருக்கும். சவுத்துலேருந்து ஈஸ்ட்லேருந்து விண்ட்ஸ் வந்து சம்மர் டைமில் ரெயின்ஃபாலை கொடுக்கும் மான்சூனல் எஃபெக்டில். அதே சமயத்தில் மேலேருந்து வரக்கூடிய நார்த் வெஸ்ட் ட்ரை விண்ட்ஸு சைக்ளோனிக் ஃபார்மில் டைஃபூன்ஸ் நமக்கு தெரியுமா, டைஃபூன்ஸ் ஃபார்மேட்டில் வின்டர் அப்பவும் ரெயின்ஃபாலை கொடுக்கும். அதே சமயத்தில் மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் த்ரூ தி குரோஷியோன்ற வார்ம் கரண்டோட ப்ரெசன்ஸ் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால திஸ் ரீஜன் மைட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெயின்ஃபால் த்ரூ அவுட் தி இயர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்கிறதுனால தான் சைனா டைப் ஆஃப் கிளைமேட் இஸ் குட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ். ரைஸு, காட்டன், இது எல்லாத்துலேயுமே லீடிங் ப்ரொடியூசராக சைனா தான் இருப்பாங்க வேர்ல்டில். ஓகேவா? ஸோ இதே டைப் ஆஃப் கிளைமேட்டு இங்கே நார்த் அமெரிக்காவில் எஸ்பெஷலி இந்த ஃப்ளோரிடா ரீஜன்ஸ், கல்ஃப் டைப் ரீஜன்ஸில் கல்ஃப் ஸ்ட்ரீம்ன்றது ஒரு வார்ம் கரண்ட்ஸா. கல்ஃப் ஸ்ட்ரீம்ன்ற வார்ம் கரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இதே ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் த கிளைமேட்டில் சிமிலர் டைப் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். சவுத் அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, தென் சவுத் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா, இது எல்லாத்துலேயுமே இந்த டைப் ஆஃப் கிளைமேட்டை டியூ டு தி மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வார்ம் கரண்ட்ஸ் மூலிமா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது என்னது, வார்ம் டெம்பரேட் ஈஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட். இதே இந்த ரீஜன் தான் யூபிஎஸ்சி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட்னு கேட்டிருந்தாங்க. மரீன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் விச் இஸ் நத்திங் பட் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். அது என்னது, கூல் டெம்பரேட் வெஸ்டர்ன் மார்ஜின் கிளைமேட்.
ஸோ இந்த ஒவ்வொன்றுக்குமான டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மெடிட்ரேனியன், பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட், சைனா டைப் ஆஃப் கிளைமேட். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சைனா டைப் ஆஃப் கிளைமேட். இது presence ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி என்ன ஃப்ரெஷ் வாட்டரோட வாட்டர் அவைலபிலிட்டி வச்சு யூபிஎஸ் 2 முறை கேட்டிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் சோர்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெஷ் வாட்டர் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கிற லார்ஜஸ்ட் என்ன ஃபார்மில் இருக்கும்? கிரவுண்ட் வாட்டரில் இருக்கும். ரெண்டாவது லேக்ஸ் இருக்கும். மூணாவது சாயில் மாய்ஸ்சர், ரிவரை விட சாயில் மாய்ஸ்சர் தான் அதிக ஃபார்மில் இருக்குது. நாலாவது தான் ரிவர். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி 3 to 4 1. ஓகேவா? ஸோ நமக்கு ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் வந்து அரௌண்ட் 2.5% தான் இருக்கும். அதில் கிரவுண்டு சர்ஃபேஸை விட்டுட்டு கிரவுண்ட் லெவலில் பார்த்தோம்னா கிரவுண்ட் வாட்டர் 30%, கிளேஷியர்ஸும் அண்ட் ஐஸ் கேப்ஸ் வந்து பார்த்தோம்னா 68% இருக்கும். சர்ஃபேஸ்லேயே அகெயின் ஐஸ் அண்ட் பெர்மாஃப்ராஸ்ட் கண்டிஷன்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். லேக்ஸு, சாயில் மாய்ஸ்சரு, ஸ்வாம்ஸு, அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ். அப்போ ரிவர்ஸ் இஸ் ஹோல்டிங் வெரி வெரி லோவர் பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் கண்டிஷன்ஸ். ஓகேவா? இதை பொறுத்து தான் இந்த அப்போ இந்த கேள்வி இதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி 3 to 4 1. தென் கொஸ்டின் நம்பர் 80. Thermocline is a layer in ocean where temperature increases rapidly with the depth ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு, decreases rapidly. ஏன்னா சன்லைட்டோட பெனிட்ரேஷன் ஒரு குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் தான் ஓஷனில் இருக்கும். அப்போ அந்த சன்லைட்டோடைய பெனிட்ரேஷன் முடியக்கூடிய இடத்துல இருந்து you can observe sudden decrease of temperature. அந்த sudden decrease of temperature ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 meters வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா you can observe gradual decrease of temperature. அந்த zone, அந்த region where sudden decrease of temperature நடக்கிறது தான் thermocline சொல்லுவோம். Second statement. A halocline is a layer in the ocean where salinity decreases sharply with depth. Halocline அதே மாதிரி தான். சடன் டிக்ரீஸும் இருக்கும், சடன் இன்க்ரீஸும் இருக்கும் ஹாலோக்ளைனில். ஆனால் இங்கே வந்து எந்த எக்ஸ்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறதுனால இன்க்ரீஸும் நடக்கும், டிக்ரீஸும் நடக்கும். ஆனால் தெர்மோக்ளைனை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் தான் இருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு. தெர்மோக்ளைன் இஸ் மோஸ்ட் டெவலப்ட் இன் தி போலார் ரீஜன்ஸ். போலார் ரீஜன்ஸில் தெர்மோக்ளைனோடைய எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டீப்பர் டிக்ரீஸ் நடக்கிறதுக்கு ஈக்குவட்டோரியல் ரீஜனும் சப்ட்ராபிக்கல் ரீஜனும் தான் மோஸ்ட் ஃபேவரபிள். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ஓகேவா? இப்போ இதில் பார்ப்போம். தெர்மோக்ளைன்ன்றது என்னது? சர்ஃபேஸ் லெவல். இப்போ டிராபிக் ரீஜன்ஸ் எடுத்தோம்னா சர்ஃபேஸில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 400 meter to 1000 meters இதுதான் தெர்மோக்ளைன் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த ஜோனுக்குள்ளார யூ கேன் அப்சர்வ்னா சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இது வரைக்கும் இருக்கிறது சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் சடன் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும். ஆனால் கிராஜுவல் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் அப்சர்வ்ட் இன் தி போலார் ரீஜன்ஸ். ஏன்னா போலார் ரீஜன்ஸில் நமக்கு சர்ஃபேஸில் வந்து பார்த்தோம்னா டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப லோவராக இருக்கிறதுனால டிக்ரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதே சலைனிட்டி எடுத்துக்கிட்டோம்னா சலைனிட்டியில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போது சலைனிட்டி பொறுத்த வரைக்கும் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ்லையும் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ்லையும் கம்பேர் பண்ண போகும்போது ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் குட் பி எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ஹாட் டெசர்டிஃபைட் ரீஜன்ஸ் ஆஃப் சப்ட்ராபிக்கல் ரீஜன். ஏன் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதுன்னா ஈவன் தோ ஹை இன்சோலேஷன் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பட்டாலுமே டெய்லி ரெயின்ஃபால் அங்கே இருக்கும். டெய்லி கிளவுட் ஃபார்மேஷன் அண்ட் டெய்லி ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ டெய்லி ரெயின்ஃபால் அண்ட் டெய்லி கிளவுட் ஃபார்மேஷன் அங்கே உள்ள டெம்பரேச்சரை நியூட்ரலைஸ் பண்ணிடும். பட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் அல்லது ட்ராபிக்கல் ரீஜன்ஸில். அப்போது சர்ஃபேஸ் லெவலில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும், அதோட டிசால்வ்டு சால்ட்ஸ் எவாப்ரேட் ஆகாது. அப்போ சலைனிட்டி வில் பி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் தி சர்ஃபேஸ் லெவல் ஓவர் தி ட்ராபிக்கல் அண்ட் ஈக்குவட்டோரியல் ரீஜன்ஸ். கீழே போக 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 சலைனிட்டி டிக்ரீசஸ். அந்த சலைனிட்டி டிக்ரீசஸ்ன்றது ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் ட்ராபிக்கல் ரீஜன்லையும் இருக்கும். அதே ஆப்போசிட்டாக வந்து பார்த்தோம்னா போலார் ரீஜன்ஸில் சலைனிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெப்த். ஏன்னா கீழே போக 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 நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் தான் இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ மேலே வந்து பார்த்தோம்னா ஐஸு அல்லது ஃப்ரெஷ் வாட்டர்ஸோட ப்ரெசன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஐஸ் அல்லது ஃப்ரெஷ் வாட்டர்ஸ், ஐஸ் மெல்ட் ஆகி வரக்கூடிய வாட்டர்ஸ் தானே போலார் ரீஜன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சலைனிட்டி அங்கே குறைவாக இருக்கும். கீழே போக 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 வாட்டர் வந்து ஒரு ஃப்ரோசன் ஃபார்மில் இல்லாமல் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ லிக்விட் ஃபார்மில் இருக்குன்னா அதில் டிசால்வ்டு கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ டிசால்வ்டு கண்டென்ட்ஸ் ஆன சலைனிட்டி கூட ஆரம்பிக்கும். அப்போ போலார் ரீஜன்ஸு சலைனிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெப்த்து.
ஈக்குவட்டோரியல் ரீஜன்லையும் ட்ராபிக்கல் ரீஜன்லையும் salinity decreases with increasing depth. ஓகேவா, இதை தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துருந்தோம். ரைட்டா? அப்போது தெர்மோக்ளைன் இஸ் மோஸ்ட் டெவலப்ட் இன் தி போலார் ரீஜன்ஸ் தப்பு. இது வந்து பார்ஷியலி ரைட்டு, பட் எந்த எக்ஸ்க்ளூசிவ் கண்டிஷன்ஸும் கொடுக்கல. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை halocline is a layer in the ocean where salinity decreases sharply with depth in all latitudes ன்னு கொடுத்துருந்தாலும் தப்பு, அல்லது இன் வந்து கோல்டர் போலார் ரீஜன்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் தப்பு. புரியுதா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. தென் கொஸ்டின் நம்பர் 66. ஓஷன் கரண்ட்ஸும் அதோட டைப்பும் அதோட ரீஜனையும் கேட்டிருக்கு. பெனிகுவேலா இஸ் present in western Atlantic Ocean is a cold current. Yes, it is a cold current, correct. பட் பெனிகுவேலான்றது ஈஸ்ட் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கும். ஈஸ்ட் அட்லாண்டிக் ஓஷனில் இதனுடைய ப்ரெசன்ஸ்னால தான் நமீபியன் ஆர் கலகாரி டெசர்ட்ஸ் இருக்கும். ஒயாஷியா இஸ் presence in நார்தன் பசிபிக் ஓஷன் ரீஜன், கரெக்ட். பட் வார்ம் கரண்ட் கிடையாது, கோல்டு கரண்ட். லேப்ரடார் இஸ் present in நார்த் அட்லாண்டிக் ஓஷன், கரெக்ட். இட் இஸ் அ கோல்டு கரண்ட். இந்த லேப்ரடார் கரண்ட்டும் கல்ஃப் ஸ்ட்ரீம் கரண்ட்டும் மீட் ஆகக்கூடிய இடத்துல தான் நியூ ஃபவுண்ட்லேண்ட் ரீஜன் சொல்லக்கூடிய ரிச்சஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இருக்கு. ஹம்போல்ட் ஆர் பெருவியன் கரண்ட், ஹம்போல்ட் ஆர் பெருவியன் கரண்ட் இஸ் present in ஈஸ்ட் பசிபிக் ஓஷனா, கரெக்ட். இட் இஸ் அ கோல்டு கரண்ட். இந்த கோல்டு வாட்டர்ஸ் ரீப்ளேஸ்டு பை வார்ம் வாட்டர்ஸ் மூலியமாக தான் நமக்கு எல்னினோ நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கல்ஃப் ஸ்ட்ரீம் என்னது பெனிகுவேலான்றது ஈஸ்டர்ன் அட்லாண்டிக் ஓஷனு, குரோஷியோன்றது வார்ம் கரண்ட், ஒயோஷியோன்றது கோல்டு கரண்ட், வார்ம் கரண்ட் கிடையாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி ஒன்லி 2. தென் இதே கோல்டு கரண்ட்ஸ் அதனோட இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையாக வச்சு இந்த கேள்வி. விச் அமாங் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஓஷன் கரண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? The Canary current plays a significant role in the formation of the Sahara Desert and arid climate of North Africa. ஓகேவா? இந்த கேனரி கரண்ட்டோடைய ப்ரெசன்ஸு, கேனரி கரண்ட் இஸ் அ கோல்டு கரண்ட்டு. கோல்டு கரண்ட்டோட ப்ரெசன்ஸ்னால தான் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ட்ரை கண்டிஷன்ஸ் உருவாகுது. எஸ், கோல்டு கரண்ட்ஸ். கேனரி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் சஹாரா டெசர்ட் ஃபார்மேஷன். பெருவியன் கரண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் அட்டகாமா டெசர்ட். கலிஃபோர்னியன் கரண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் மொஜாவா டெசர்ட். இங்கே வந்து பார்த்தோம்னா கலஹாரி நமீபியன் டெசர்ட்ஸு. வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட் மூலிமா இங்கே என்னது நமக்கு வந்து விக்டோரியன் டெசர்ட்ஸு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. தி கல்ஃப் ஸ்ட்ரீம் வார்ம்ஸ் தி வெஸ்டர்ன் யூரோப்பியன் கோஸ்ட் மேக்கிங் வின்டர்ஸ் மைல்டர். எஸ், கல்ஃப் ஸ்ட்ரீமோடைய இந்த எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு ஆர்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்டாக யூரோப்பியன் ரீஜன்ஸ் வரைக்கும் போகுது. அப்போ அங்கே வின்டர்ஸை வந்து எக்ஸ்ட்ரீமான வின்டர்ஸை இதே லாட்டிடியூடினல் ரீஜன்ஸில் இங்கே வந்து பார்த்தோம்னா சைபீரியன் ரீஜன்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா டியூ டு தி மேரிடைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கல்ஃப் ஸ்ட்ரீம்ஸும் வெஸ்டர்லீஸோட இன்ஃப்ளூயன்ஸும் மைல்டு வின்டர்ஸாக தான் வச்சுருக்கோம். அதுதான் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு என்னது? கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். Californian current keeps the US west coast warmer than the US east coast at the similar latitudes. இப்போ தான் பார்த்தா கலிஃபோர்னியன் கரண்ட் இஸ் அ கோல்டு கரண்ட்னா வெஸ்ட் கோஸ்ட் கோல்டராக இருக்கணும், வார்மராக இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. Kuroshio current brings deep nutrient rich waters to the surface supporting plankton's growth along the Japan's eastern coast ன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னது? குரோஷியோ கரண்ட்ன்றது வார்ம் கரண்ட். நார்மலாக இந்த கோல்டு கரண்ட் தான் அப்வெல் ஆக போகும்போது நியூட்ரியன்ஸை மேலே கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ கோல்டு கரண்ட்டான ஒயோஷியோ கரண்ட் தான் பிரிங்ஸ் டீப் நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர் டு தி சர்ஃபேஸை தவிர குரோஷியோன்ற வார்ம் கரண்ட் கிடையாது. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ 1 and 2 only. 1 and 2 only. Then question number 68. Consider the following statements regarding the Atlantic meridional overturning circulation. Meridional overturning circulation. Okay, wow. So it is characterized by northward flow of warm salty water in the upper layers of Atlantic and a southward flow of colder deeper waters. Yes, ocean currents என்றது நமக்கு surface levelல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, வெர்டிக்கல் லெவல்லையும் மேலேயும் கீழேயும் நடக்கக்கூடிய சர்க்குலேஷனும் நமக்கு ஓஷன் கரண்ட்ஸ் தான். அப்போது நார்மலாக ஈக்குவட்டோரியல் ரீஜன் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் ஹை டெம்பரேச்சர், போலார் ரீஜன் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் லோ டெம்பரேச்சர். இது எக்ஸ்ட்ரீம் லோவாகவும் இது எக்ஸ்ட்ரீம் ஹையாகவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு
warm waters carries the warmness to the cold regions and cold waters carrying the coldness to the warm regions. In the circulatory movement of ocean waters maintains the optimum balance between the extremes. ஓகேவா, என்னன்னா எர்த்தோடைய எல்லா ரீஜன்ஸ்லையும் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் மூமெண்ட்ஸ் ஆஃப் பர்மனெண்ட் விண்ட்ஸோ மூமெண்ட்ஸ் ஆஃப் பர்மனெண்ட் ஓஷன் கரண்ட்ஸோ மெயின்டைனிங் அண்ட் ஆப்டிமம் பேலன்ஸ் பிட்வீன் தி டூ. ஸோ அப்படி அட்லாண்டிக் இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் அப்பர் டு லோவர் நடக்கக்கூடிய வெர்டிக்கல் சர்க்குலேஷனுக்கு பேர் தான் தெர்மோஹலைன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. தெர்மோஹலைன் சர்க்குலேஷன். இந்த தெர்மோஹலைன் சர்க்குலேஷனை பேர்ல இருக்கு. டெம்பரேச்சரையும் சலைனிட்டி அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் சர்க்குலர் மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து தெர்மோஹலைன் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த தெர்மோஹலைன் சர்க்குலேஷன்ன்றது எல்லா ஓஷன்ஸ்லையுமே காமனாக இருக்கும். ஓகேவா, இதில் இந்த ஒரு பர்டிகுலர் அட்லாண்டிக் ரீஜன் மட்டும் இருக்கா, இந்த அட்லாண்டிக் ரீஜனுக்குள்ளார மட்டும் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் தான் அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ இங்கே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர்ஸ் போயிட்டு போலார் ரீஜன்ஸ் நோக்கி போக 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 டென்சிட்டி கூட ஆரம்பிக்குமா, டென்சிட்டி கூட ஆரம்பிச்சிச்சுன்னா கீழே சிங்க் ஆகி கோல்டு வாட்டர்ஸாக பாட்டம் ஓஷன்ஸில் ஃப்ளோ ஆகும். அப்போ சர்ஃபேஸில் வார்ம் வாட்டர்ஸ் ஆகவும் சிங்க் ஆகி பாட்டம் ஆஃப் தி ஓஷன்ஸில் கோல்டு வாட்டர்ஸ் ஆகவும் வந்து இந்த சர்க்குலேஷன் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ன்றது ப்ராப்பராக இருந்துட்டு இருக்கிற வரைக்கும். பட் இப்போ குளோபல் வார்மிங்னால என்ன நடக்குது, இங்கே உள்ள டெம்பரேச்சர் வந்து கூட ஆரம்பிக்குது. எங்கே, போலார் ரீஜன்ஸில். பிகாஸ் ஐஸ் மெல்டிங் இஸ் ஹேப்பனிங். அப்போ மெல்டிங் ஆஃப் ஐசஸ் இருக்க இருக்க குளோபல் வார்மிங் இருக்க இருக்க ஐஸ் மெல்ட் ஆக லோ ஆல்படோ எஃபெக்ட் இருக்கும். அதே சமயத்தில் வார்ம் வாட்டர்ஸோட ப்ரெசன்ஸ் இன்னும் டெம்பரேச்சரை கூட்டும். அப்போ டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் தி டூ எண்ட்ஸ் இஸ் மினிமைசிங். புரியுதா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள டெம்பரேச்சர் கான்ட்ராஸ்ட் மினிமைஸ் ஆக போகும்போது சர்க்குலேஷன் வில் கெட் வீக்கண்ட். அப்போ வீக்கனிங் ஆஃப் அட்லாண்டிக் மெரிடியோனல் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் என்ன பண்ணோம்னா, இட் குட் பிரிங் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன் தி எபோவ் ரீஜன்ஸ். இன் தி அமேசான் மாதிரியான ரீஜன்ஸில் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸோ, ஆஸ்திரேலியன் மாதிரியான ரீஜன்ஸில் வைல்டு ஃபயர்ஸோ, ரைட்டா? ஸோ எக்ஸ்ட்ரீமான வின்டரு, எக்ஸ்ட்ரீமான சம்மரு, இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம்ஸை ரெண்டு ரீஜன்ஸ்லையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மெரிடியோனல் சர்க்குலேஷன் ஸ்ட்ராங்கராக இருக்க பேலன்ஸ் ப்ராப்பராக இருக்கும். மெரிடியோனல் சர்க்குலேஷன் வீக்கன் ஆகுது, ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்சஸ் அதிகரிக்குதுன்னா இட் குட் ரிசல்ட்ஸ் இன் நியூமரஸ் டிசாஸ்ட்ரஸ் ஆக்டிவிட்டீஸ். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஆஃப் தி குளோபல் வார்மிங்காக குளோபல் ரிசர்ச்சர்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, குளோபல் வார்மிங் எஃபெக்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் தி சர்க்குலேஷன் வித் இன்க்ரீசிங் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் டு தி அட்லாண்டிக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், குளோபல் வார்மிங் எஃபெக்ட் வீக்கன்ஸ் தி சர்க்குலேஷன். அப்போ சர்க்குலேஷன் குறைய 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 எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்ஸ் வில் பி ஹேப்பனிங் தட் குட் இன்க்ரீசஸ் தி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் தி அட்லாண்டிக் வாட்டர். புரியுதா? ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. தென் எல்னினோ, லானினா, இந்தியன் ஓஷன் டைபோல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லேயே அல்லது நம்மளோட பழைய டெஸ்ட்லையும் பார்த்துட்டோம். அதர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி இந்தியன் மான்சூன்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த டெஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணிட்டோம். அதில் ஒன் ஆஃப் தி விஷயம் தான் இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ன்றது. ஸோ மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ன்றது ஒரு 30 to 60 days கேப்பில் ஈக்வட்டோரியல் ரீஜனில் ஈஸ்ட்வேர்டு மூவிங்கான ஒரு ஆசிலேட்டரி ஃபினாமினா தான். இட் இஸ் அ குளோபல் ஃபினாமினா தான் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அன் ஓஷன் அட்மாஸ்பரிக் ஃபினாமினா விச் மூவ்ஸ் ஈஸ்ட்வேர்டு ஓவர் தி ஈக்வட்டோரியல் ரீஜன்ஸ். இந்த ஓஷானிக் இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷனுடைய ப்ரெசன்ஸ் இன் தி இந்தியன் ஓஷனில் வரப்போகும்போது இட் குட் பிரிங் good amount of rainfall. Even though negative IOD இருக்க போகும்போது, எல்னினோ கண்டிஷன்ஸ் இருக்க போகும்போது, அந்த டைமில் MGO உடைய presence இருந்துச்சுன்னா it could bring good amount of rainfall. It brings good rainfall to the Indian subcontinent whenever it prevails over the Indian oceans. இதுதான் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ன்றது. மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ன்றது என்னன்னா, நமக்கு டிஃபால்ட்டாக தெரியும் எந்த ஒரு ஓஷன் ரீஜன் எடுத்துக்கிட்டாலும் ஓஷனுடைய வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லையும் ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ்லையும் வி ஹேவ் கான்ட்ராஸ்டிங் டெம்பரேச்சர் டிஃப்ரென்சஸ். ஏன்னா ஒரு எண்டில் வார்ம் கரண்ட்ஸ் இருக்கும், ஒரு எண்டில் கோல்ட் கரண்ட்ஸ் இருக்கும். அப்போ ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் வேரி ஆகிறதுனால வார்ம்னஸ் இருக்கக்கூடிய இடத்துல அப்ரப்ட் ஆஃப் ஏர் இருக்கும். ஏர் வெர்டிக்கலாக மூவ் ஆகும், மேலே நகர ஆரம்பிக்கும். நகர ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்ப இன்னொரு சைடில்
ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்டீப்பாக ஆரம்பிக்குமா? அப்போ இந்த சர்க்குலர் மூவ்மெண்ட்டை தான் ஒரு சைக்கிள் ஆஃப் அல்லது ஒரு பேண்ட் ஆஃப் மேடன் ஜூலியன் சொல்லுவோம். இந்த பேண்ட் ஆஃப் எலிவேட்டட் ஏரோ டிசெண்டன்ட் ஆஃப் ஏரோ இந்த ஈக்வட்டோரியல் ரீஜனில் 30 to 60 days சைக்கிள்குள்ளார கம்ப்ளீட்டாக குளோபை சுற்றி வரப்போகும்போது இட் குட் பிரிங் சம் ஆஃப் தி ரீஜன்ஸ் இன்டு இட்ஸ் எஃபெக்ட். அப்போ இந்த மாதிரி அப்ரப்ட் ஆகக்கூடிய ரீஜன்ஸில் ரெயின்ஃபால் நல்லாவும், சப்சிட் ஆகக்கூடிய இடத்துல ட்ரை கண்டிஷன்ஸும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸோட ப்ரெசன்ஸ் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸில் வரப்போகும்போது இட் குட் பிரிங் ஸ்டார்மி வெட் கண்டிஷன்ஸ் விச் மே influence or induce the monsoon conditions which is favorable for Indians rainfall. ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி, போத் 1 and 2. தென் கொஸ்டின் நம்பர் 70. ஸோ எல்னினோ லானினாவை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். எல்னினோ லானினா மாதிரி அதே பசிபிக் ஓஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜர் லைஃப் சைக்கிளுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆசிலேஷன் தான் பசிபிக் டீகேடல் ஆசிலேஷன். பேர்ல இருந்தே நம்ம தெளிவாக பார்க்கணும். பசிபிக் டீகேடல் ஆசிலேஷன். Consider the following statements. It denotes a fluctuation in sea surface temperature in the tropical Pacific oceans. இது obviously ரைட்டாக தான் இருக்கணும். பட் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. Pacific decadal oscillation has a shorter lifetime cycle compared to the El Nino and La Nina. இது நமக்கு தெரியலனா கூட நமக்கு இந்த சைக்கிள் தெரியும். El Nino La Nina சைக்கிள்ஸ்ன்றது ஒரு 2 to 7 years கேப்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு சைக்கிளிக் ஃபினாமினாவை தான் நம்ம El Nino La Nina சொல்லுவோம். பேர்ல என்ன இருக்கு? டீகேடல் இருக்கு. அப்போ டெஃபினெட்லி இந்த ஆசிலேஷன் will be longer or consumes more time than the El Nino and La Nina event இருக்கணுமா? அப்போ ஷார்ட்டர் டைம் சைக்கிள்ன்றது டெஃபினட்டாக தப்பாக இருக்க தானே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இதனுடைய டைம் சைக்கிள் 20 to 30 years. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பசிபிக் டீகேடல் ஆசிலேஷனையும் பசிபிக் ஓஷன் நடக்கக்கூடிய எல் நினோ லா நினாவையும் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பசிபிக் ஓஷனில் நடக்கக்கூடிய எந்த ஃபினாமினாவும் இருந்தாலும் இட் ஹேஸ் அன் இம்பாக்ட் ஆன் தி இந்தியன் மான்சூனா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? PDO has no impact on the amount of rainfall India receives from the southwest monsoon. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்க்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு தெரியலனாலும் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸை வச்சுட்டு நம்ம ஆன்சர் டிடெக்ட் பண்ணணும். இது ரெண்டுமே தப்பு, ஏ தான் ரைட்டு. ஓகேவா? ஸோ இட் இஸ் சிமிலர் டு எல் நினோ லா நினா தான், பட் இட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் 20 to 30 years லைஃப் சைக்கிள். ஓகேவா? ஸோ இந்த டைம் அதாவது போன 2075 to 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஆசிலேஷன் அதாவது வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பசிபிக் ஓஷன்லையும் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பசிபிக் ஓஷன்லையும் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு கோல்டர் கண்டிஷன் வார்மர் கண்டிஷன்ஸ் இதுக்குள்ளார எல் நினோ லா நினாவால் சேஞ்சஸ் நடக்கும், அது வேற. பட் இது வந்து அதை விட ஒரு ப்ராடர் லார்ஜர் ஃபினாமினா பிட்வீன் தி டூ எண்ட்ஸ் ஆஃப் தி பசிபிக் ஓஷன். வார்ம் ஃபேஸ் ஆஃப் அ பசிபிக் ஓஷன் எப்போ இருக்கும்னா when the eastern margins of the Pacific Ocean is warmer than the western margins இருக்க போகும்போது warmer phase ன்னு சொல்லுவோம். அதே வந்து ஈஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி பசிபிக் ஓஷன் கோல்டர் ஆகவும் வெஸ்டர்ன் மார்ஜின்ஸ் ஆஃப் தி பசிபிக் ஓஷன் வார்மர் ஆகவும் இருந்துச்சுன்னா அதை கோல்டர் ஃபேஸ் ஆஃப் தி பசிபிக் டீகேடல் ஆசிலேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம கரண்டாக 2000லேருந்து 2030 வரைக்கும் இருக்கக்கூடிய பசிபிக் கூல் ஃபேஸ் ஆஃப் அ டீகேடல் ஆசிலேஷன் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுக்குள்ளார ஃபர்தராக எல் நினோ லா நினா மாறி மாறி நடக்கும். ஓகேவா? பட் ஓவராலாக பசிபிக் ஓஷனுடைய ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர்ஸோடைய கான்ட்ராஸ்டிங் டெம்பரேச்சர்ஸ்னால நடக்கக்கூடிய ஒரு ஆசிலேட்டரி ஃபினாமினா தான். இதே வந்து சதன் ஆசிலேஷனும் இருக்கு. சதன் ஆசிலேஷன் இஸ் ரிலேட்டட் டு எல் நினோ. அது என்னன்னா சதன் பசிபிக் ஓஷன்ல இருக்கும். இந்த பசிபிக் டீகேடல் ஆசிலேஷன் ட்ராபிக்கல்ஸ் ரீஜன்ஸ்ல அதுலயும் எஸ்பெஷலி நார்தன் பசிபிக்ல மோர் ப்ரொனவுன்ஸ்டா இருக்கும். நார்தன் பசிபிக்ல. ஓகேவா? சதன் ஆசிலேஷன் இஸ் ரிலேட்டட் டு சதன் பசிபிக். அதுக்கப்புறம் எல் நினோ லா நினா. தென் இந்த எல் நினோ லா நினால நடக்கக்கூடிய அட்மாஸ்பரிக்கும் ஓஷனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சர்க்குலேட்டரி மூவ்மெண்ட் தான் வால்கர் சர்க்குலேஷன். வால்கர் சர்க்குலேஷன். கரெக்டா? ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல் நினோ லா நினா, வால்கர் சர்க்குலேஷன், இந்தியன் ஓஷன் டைபோல், அதுலேயும் பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல், நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல், எல் நினோ மொடோக்கி, தென் வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ். இது எல்லாமே குளோபல் ஃபேக்டர்ஸ் விச் ஹேஸ் அ சே ஆன் டிட்டர்மினேஷன் ஆஃப் இந்தியன் மான்சூன். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஒன்லி ஒன். தென் கொஸ்டின் நம்பர் 36. இது அப்படியே யூபிஎஸ்சியோடைய
ப்ரிலிம்ஸ்லி மெயின்ஸ்லி வந்த கொஷின்ஸ். ப்ரிலிம்ஸில் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த கொஷினையே ஓல்டு பாப்புலேஷனும் ரைட்டா லோ ஃபர்டிலிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. அதில் ஜப்பானும் சவுத் கொரியாவும் ஆப்ஷன்ஸாக வச்சுருந்தாங்க. பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தாங்க, இட்டலி கொடுத்துருந்தாங்க, இங்கே நைஜீரியா கொடுத்துருந்தாங்க, இங்கே சவுத் ஆஃப்ரிக்கா கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக அதே கொஷினு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட இதே கொஷினு வாட் இஸ் டெமோகிராஃபிக் வின்டர்னு 10 மார்க்கராக பேப்பர் 1ல் கேட்டிருந்தாங்க மெயின்ஸில். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்த கொஷின் அப்படியே அதனோட நேம் என்னது, டெமோகிராஃபிக் வின்டர். டெமோகிராஃபிக் வின்டர்ன்ற ஃபினாமினா தான் ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாகவும் லோ ஃபர்டிலிட்டி ரேட்டும் இருக்க போகும்போது இட் கேன் பிரிங் அ ஹியூஜ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரின்றது தான். அது அடிப்படையாக வச்சு தான் கொஷின் ரிப்பீட் ஆயிருக்கு. அதே டெமோகிராஃபிக் வின்டர்னா என்னன்ட்டு ரிவர்ஸில் கேட்டிருக்கு. ஓகேவா? அப்போ டெமோகிராஃபிக் வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் என்னவா தான் இருக்கும், நமக்கு டெவலப்டு கண்ட்ரிஸான ஜெர்மனி, ஜப்பான் அண்டு கொரியா. அதுலேயும் கொரியா வந்து பார்த்தோம்னா அதோட ஃபர்டிலிட்டி ரேட் ஆல்மோஸ்ட் 0.7 குறைஞ்சிடுச்சு. நமக்கு நார்மலாக 2.1 தான் ரீப்ளேசிங் ஃபர்டிலிட்டி ரேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இவ்வளோக்கு லோவஸ்ட் ஃபர்டிலிட்டி ரேட் இருக்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் ஆஃப் சவுத் கொரியா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சாடோ அல்லது ஏமனோ வந்து பார்த்தோம்னா சாட் இஸ் அன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். இது எல்லாத்துலேயுமே ஹை க்ரோத் ரேட்டும் யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் பி ஒன்லி 3. அதாவது ஜெர்மனி, ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா இது 3 மட்டும் தான் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் இட் இஸ் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம் ஆஃப் ஓல்டு பாப்புலேஷன் அண்ட் லோ ஃபர்டிலிட்டி ரேட். ஓகேவா? Then how many of the above countries have a border with the Sea of Azov? Sea of Azov-ஓட பார்டர்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தோம்னா 2 மட்டும் தான். எது, ரஷ்யாவும் உக்ரைன் மட்டும்தான். ரைட்டா? ஸோ Sea of Azov இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் உக்ரைன் ஒரு பக்கமும் ரஷ்யா ஒரு பக்கமும் இருக்கும். இந்த Sea of Azov-ஐயும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட்டு தான் கர்ச் ஸ்ட்ரைட். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேப் லொக்கேஷன்ஸ். கிரெமியா, இதை யூபிஎஸ்சி முன்னாடி கேட்டிருக்காங்க. கரெக்டாக கிரெமியா பெனின்சுலா இஸ் அசோசியேட்டட் வித் உக்ரைன். இதை வச்சு தான் வாரே இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரே பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்கு. ரைட்டா? சப்போஸ் Sea of Azov இஸ் பார்டர்ஸ் ஒன்லி 2 ஸ்டேட்ஸ். எது ரஷ்யா அண்ட் உக்ரைன் மட்டும் தான். ஆப்ஷன் பி ஒன்லி 2. Then question number 38. Which among the following countries does not border the Red Sea? ஓகேவா? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எத்தியோப்பியா தான் மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். டு சம் எக்ஸ்டென்ட் சொமாலியா இருந்தாலும் ஏபிசிடி ஃபார்மேட்டில் வர போகும்போது நம்ம மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக எத்தியோப்பியாவை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா ஈஜிப்ட் இஸ் ஹேவிங் பார்டர் வித் ரெட் சி அண்ட் எரிட்ரியா இஸ் ஹேவிங் பார்டர் வித் ரெட் சி. இந்த டிஜிபவுட்டி இருக்குது. ஓகேவா? இந்த டிஜிபவுட்டி தான் ஆக்சுவலாக ரெட் சியோட பார்டர். சொமாலியா இங்கே கீழே இருந்தாலும் எத்தியோப்பியா இஸ் அ கம்ப்ளீட்லி லேண்ட்லாக்டு கண்ட்ரி. அப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக யூ கேன் கோ ஃபார் எத்தியோப்பியா பிகாஸ் டஸ் நாட் பார்டர் ரெட் சீன்றது இருக்கிறதுனால. தென் அதே ரீஜனில் இருக்கக்கூடிய பாபே மல்தல் ஸ்ட்ரைட்டு கனெக்ட்ஸ் விச் 2 ரீஜன்ஸ்னு கேட்டிருக்குது. ஓகேவா? ஸோ கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்டு ரெட் சி ரீஜனை தான் கனெக்ட் பண்ணுறது. இந்த கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் பெர்ஷியன் கல்ஃபை கனெக்ட் பண்ணுறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ். இது வந்து பார்த்தோம்னா சூயஸ் கெனால். ஓகேவா? ஸோ ரெட் சியையும் மெடிட்டரேனியன் சீயும் கனெக்ட் பண்ணுறது சூயஸ் கெனால். பெர்ஷியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமனை கனெக்ட் பண்ணுறது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ். இந்த பாபப் மந்தல்ன்றது இந்த ரெட் சியையும் கல்ஃப் ஆஃப் ஏடனையும் கனெக்ட் பண்ணுறது. கல்ஃப் ஆஃப் அக்காபான்றது இங்கே இருக்கிறது தான் கல்ஃப் ஆஃப் அக்காபா. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது, ஆப்ஷன் பி கல்ஃப் ஆஃப் ஏடன் அண்ட் ரெட் சி. தென் இன் ஹவு மெனி ஆஃப் தி அபவ் கண்ட்ரிஸ் டஸ் இரவாடி ரிவர் ஃப்ளோ? இரவாடி ரிவர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிவர் which is flowing only within the Myanmar, only country through which Myanmar river இரவாடி ரிவர் ஃப்ளோஸ். அதனோட சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியான்மரில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த கண்ட்ரிலையுமே இருக்காது. இதே மீகாங் ரிவர் எந்தெந்த கண்ட்ரி வழியாக ஃப்ளோ எந்த கடலோட போய் சேருதுன்றது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இரவாடியோட மேப் பார்த்தீங்கன்னா அதனோட சோர்ஸ்லேருந்து டெஸ்டினி வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளோயிங் வித் இன் மியான்மர் மட்டும்தான். ஓகேவா? தென் இது ஒரு ஃபினாமினாவை பேஸ் பண்ண கேள்வி. A cloud burst is a sudden spell of localized heavy rainfall often results in flash floodsன்றது தான் இதனுடைய டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ இந்த cloud burstனா என்ன ஈவெண்ட்ன்றத டெஃபினிஷன் IMD கொடுத்துருக்காங்க. IMD defines cloud burst as a rainfall over a particular area exceeds 100 centimeter. எப்பயுமே இந்த மாதிரி நம்பர் கொடுத்து அதனோட யூனிட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஸோ எக்ஸீட்ஸ் 10 சென்டிமீட்டர் தான், 100 மில்லிமீட்டர் தான். ஏன்னா நம்மளுக்கு ஆனுவல் ரெயின்ஃபாலே நமக்கு என்னது, இப்போ வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆனுவல் ரெயின்ஃபால் 200 to 300 250 சென்டிமீட்டர்ஸ்ன்னு ஆனுவல் ரெயின்ஃபாலே தான் நம்ம சென்டிமீட்டரில் சொல்கிறோம். இங்கே ஹவர்லி பேசிஸில் சொல்கிறாங்க. ஹவர்லி பேசிஸில் 100 சென்டிமீட்டர்ஸ் ரெயின்ஃபால்ன்றது டூ மச்.
எப்பயுமே நம்பர் கொடுக்க போகும்போது அதனுடைய எக்ஸாஜரேஷன் இருக்கா, அதனுடைய யூனிட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஆப்ஷன் ஏ 1 only. Then question number 27. Which of the following best describes the hydrothermal vents? Hydrothermal vent. Hydrothermal vent na enadhu? Opening on the sea floor where heated mineral rich water is expelled. Option B தான். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ன்றது நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் ஓஷனிக் பிளேட்ஸ் வந்து டைவர்ஜ் ஆகுதோ அல்லது கன்வர்ஜ் ஆகக்கூடிய இடத்துல மேக்மேட்டிக் ஃப்ளோ வெளியில் வருதோ, அந்த மேக்மா இஸ் மிக்சட் வித் தி சீ வாட்டர் அண்டு சப்ளைஸ் தி மினரல் ரிச் செடிமெண்ட்ஸ் அலாங் வித் தி சீ வாட்டர்ஸோட எக்ஸ்பெல் ஆகிறது தான் ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ்னால வந்திருக்கக்கூடிய இந்த மினரல்ஸை டிபெண்ட் பண்ணி கீமோசிந்தட்டிக் பாக்டீரியாஸ், chemosynthetic microorganisms will be flourishing in the bottom of the oceans. ஏன்னா bottom of the oceansல photosynthesis activityக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஆனால் இந்த கெமிக்கல்ஸை சிந்தசைஸ் பண்ணி அது மூலிமா வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதை நம்பி இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம்ன்றது பாட்டம் ஓஷன் ஈகோசிஸ்டத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபினாமினா. ஓகேவா? ஸோ அப்போ மினரல் ரிச் டெபாசிட்ஸ் யூ கேன் ஃபவுண்ட் ஓவர் தி ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ். ஓகேவா? மீது எல்லாமே அதுக்கு ஆப்போசிட்டான ஹைட்ரோதெர்மல்னு வரப்போம் போதே கோல்டு வாட்டர் வரக்கூடாது. இது வெறும் கேவ்ஸ் மட்டும் தான் பேசுறது. இது வந்து வல்கனோவுடைய டெபாசிட்ஸை பேசுறது. ஓகேவா? ஸோ பி இஸ் தி மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 27. Then how many of the above majorly generates pyrocumulus clouds? பைரோ பேரை பாருங்க, பைரோக்கான மீனிங் என்னது? ஃபயர் ஆர் ஹீட். அப்போ ஃபயர் மூலியமா வரக்கூடிய கிரியேட் ஆகக்கூடிய கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் எதெல்லாம் இருக்கும்னா, cumulonimbus clouds are generated by tropical cyclones, but pyrocumulonimbus cloudsக்கும் tropical cyclonesக்கும் சம்மந்தம் கிடையாது. வைல்ட் ஃபயர்ஸும் வல்கானிக் எரப்ஷன்ஸ் மூலியமாக தான் கிரியேட் ஆகும். ஓகேவா? அது எஸ்பெஷலி வைல்ட் ஃபயர்ஸ்ல இருந்து. இப்போ நம்மளுக்கு ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கிரேட் வைல்ட் ஃபயர்ஸில் அவருடைய ரிசல்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஹை ஹீட் என்ன பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய ஏரை மேலே அப்ட்ரப் பண்ணி பைரோ கியூமுலஸ் கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸு, சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸு எகெயின் ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸை ஏற்படுத்தி அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ் மூலிமா எகெயின் இன்னொரு ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ பைரோக்யூமுலஸ் கிளவுட்ஸ் ஆர் ஜெனரேட்டட் பை வல்கானிக் சிவியர் வல்கானிக் எரப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய, ஈவன் 2024 கூட வல்கானிக் எரப்ஷன்ஸ்லேருந்து வரக்கூடிய பைரோக்ளாஸ்டிக் டெப்ரிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பைரோக்ளாஸ்டிக் டெப்ரிஸ் 2024 கேட்டிருந்தாங்களா வல்கானிக் எரப்ஷன்ஸ்லேருந்து. இந்த பைரோன்ற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஈவன் ஒரு 2 to 3 years பேக்கு பைரோலிசிஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் தான். ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ட்ராபிக்கல் சைக்ளோன் வரக்கூடாது, பட் இது ரெண்டும் வரணும். ஒன்லி 2. 9 degree channel separates which among the following regions? இது யூபிஎஸ்சி 2-3 தடவை இந்த ஏரியாஸை வச்சு கேட்டாங்க. 9 degree சேனல்னா என்னது? லக்ஷதீப்பும் மினிகாயும் தான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இதை கேட்டிருந்தாங்க. கிரேட் நிக்கோபாருக்கு க்ளோசஸ்டான ஐலண்ட் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சுமத்ரா. அந்த சுமத்ராவில் ரோண்டோ ஐலண்ட் ஆர் ருண்டா ஐலண்ட். இட் இஸ் செப்பரேட்டட் பை 6 degree சேனல். அதே சமயத்தில் நிக்கோபாரையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கிறது 10 degree சேனல். இதுவும் யூபிஎஸ்சி கேட்டிருக்காங்க. லிட்டில் அந்தமானையும் சவுத் அந்தமானையும் பிரிக்கிறது டன்கன் பேசேஜ். அதுக்கப்புறம் நார்த் அந்தமானும் மேலே உள்ள காக்கோஸ் ஐலண்ட் ஆஃப் மியான்மரையும் பிரிக்கிறது காக்கோஸ் சேனல். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லாட்டிடியூடினல் பொசிஷன்ஸ். ஸோ நமக்கு மால்தீவ்ஸையும் மினிகா ஐலாண்டையும் பிரிக்கிறது 8 degree சேனல். மினிகா ஐலாண்டி லட்சதீப்பையும் பிரிக்கிறது 9 degree சேனல். தென் லட்சதீப்பையும் அமிந்தீவி ஐலாண்ட்ஸையும் பிரிக்கிறது 11 degree சேனல்ஸ். ஸோ அப்போது 6லேருந்து இந்த 11 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான சேனல்ஸ் அது எந்தெந்த 2 ரீஜன்ஸை பிரிக்குதுன்றதை நம்ம பார்த்துக்கணும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, லக்ஷதீப் அண்ட் மினிகாய். தென் கொஸ்டின் நம்பர் 30. ஸோ ரிவரு, அதனுடைய பாசஸ், அதனுடைய ஃப்ளோயிங் ரீஜன்ஸ் எங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆகுதுன்ற ஹிமாலயன் ரீஜன்ஸோ அல்லது ரேஞ்சஸோ வச்சு கேட்டிருக்கு. சட்லஜ் பாசஸ் த்ரூ தி ஷிப்கிலா பாஸ் அண்ட் ஆரிஜினேட்டட் இன் தி டிபெட்டான் ஹிமாலயாஸ். கரெக்ட். ஜீலம் ரிவர், அது ஆல்ரெடி ஜீலம் ரிவரில் உலார் லேக் இருக்கான்றதை யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஜீலம் ரிவர் ஆரிஜினேட்டட் இன் தி பிரிப்பாஞ்சல் ரேஞ்ச் அண்ட் பாசஸ் த்ரூ தி பன்ஹேல் பாஸ்ன்றதும் கரெக்ட். தௌலி கங்கா அலாங் வித் அலக்நந்தா தான் விஷ்ணு பிரயாக். கரெக்டா? விஷ்ணு பிரயாக் ரீஜியன். தௌலி கங்கா இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் அலக்நந்தா. அலக்நந்தாவும் பாகீரதியும் சேர்ந்து தான் நமக்கு கங்காவை ஃபார்ம் பண்ணோம். இஸ் பிரசன்ட் இன் கார்வால் ஹிமாலயாஸ். கரெக்ட், பட் நாட் ஜீலப்லா பாஸ், நத்துலா பாஸ் இது எல்லாமே எங்கே இருக்கும்? நமக்கு வந்து சிக்கிம் ரீஜனில் இருக்கும், சிக்கிம் ஹிமாலயாஸில் இருக்கும். அப்போ தௌலி கங்கா இஸ் ரிலேட்டட் வித் லிப்புலேக் பாஸ். இந்த லிப்புலேக் பாஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஃபார் கைலாஷ் மானசரோவர் பில்கிரிமேஜ் சைட். கைலாஷ் மான்சரோவர் பில்கிரிமேஜ் சைட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாஸ் தான்
லிப்புலேக் பாஸ். அப்போ தௌலி கங்கா, லிப்புலேக் பாஸ், கார்வால் ஹிமாலயாஸ். அப்போ தீஸ்தாவுடைய சோர்ஸும் எங்க ஜெமு கிளேஷியர்ல இருந்தும் ஷோலாமா அப்படின்ற இன்னொரு ஒரு லேக் ரேஞ்சிலிருந்து தான் ஃபீட் பண்ணக்கூடியது தான் தீஸ்தா ரிவர். அப்போ தீஸ்தா ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ தி ஜீலப்லாஸ் அண்ட் இட் இஸ் பிரசன்ட் இன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அப்போ இந்த ரெண்டு பேரும் தப்பா இருக்கு, இந்த ரெண்டு பேரும் ரைட்டா இருக்கு. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஓகேவா? தென் கொஸ்டின் நம்பர் 11. இந்த ஃபார்மேட்ல யூபிஎஸ்சி ரெகுலரா கேட்பாங்க. லோக்டாக் லேக் which is confluence of Manipur river and Brahmaputra river. அது தப்பு, பிரம்மபுத்திரா அங்க வரவே வராது. லோக்டாக் லேக் இஸ் known for Fumdis floating island. கரெக்டா? floating island. அந்த floating islandல floating national park, அந்த floating national park பேர் தான் இந்த கைபுல் லம்ஜோ நேஷனல் பார்க். கைபுல் லம்ஜோ நேஷனல் பார்க் which is known for சாங்காய் ஆர் டான்சிங் டீர். ஓகேவா? ஸோ அது மணிப்பூர் ரிவரும் நம்பூல் ரிவரும் தான் அதில் இருக்கு. ஓகேவா? சிலிகா லேக் இஸ் கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நாட் மகாநதி ரிவர், தயா ரிவர் அண்டு பார்கவி ரிவர்னு இன்னொரு ரிவர் இருக்கும். சிலிகா லேக் இஸ் நோன் ஃபார் சால்ட் வாட்டர் crocodiles, தென் வந்து ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸு, ஈவன் இரவாடி டால்ஃபின்ஸோட ப்ரெசன்ஸை சிலிகா லேக்கில் நம்ம பார்க்கலாம். பிட்ரகனிகா நேஷனல் பார்க்கு, காஹிர் மாதா வைல்ட் லைஃப் சென்ச்சுரிஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ராம்சர் சைட் தான் சிலிகா லேக். அண்ட் புலிகாட் லேக், கொள்ளையர் லேக்கை யூபிஎஸ்சி 2 முறை கேட்டாங்க கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் வச்சுட்டு. புலிகாட் லேக்கை ஆப்ஷன்ஸில் புலிகாட் லேக் இட்ஸ் செப்பரேட்டட் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ்னு ஆப்ஷன்ஸில் வச்சிருந்தாங்க. அப்போ புலிகாட் லேக் இஸ் அ கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போத் ஆஃப் தீஸ் ரிவர், ஆரணி ரிவர் அண்ட் காலங்கி ரிவர். ஓகேவா? நமக்கு லோக்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்டாக் லேக் வந்து மிடில் இருக்கும். மணிப்பூர் ரிவர், நம்பூல் ரிவர்ன்ற மாதிரியான ரிவர்ஸ், மைனர் ரிவர்ஸ் மட்டும் தான் இருக்கும். பராக் ரிவரும் வராது, பிரம்மபுத்திரா ரிவரும் வராது. சிலிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாநதி இங்கே நார்த்தில் போயிடும். ஈவன் என்சிஆர்டிலே கொடுத்துருப்பாங்க, சிலிகா லேக் இஸ் லொக்கேட்டட் சவுத் ஆஃப் தி மகாநதி டெல்டான்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ சிலிகா லேக்கை ஃபீட் பண்ணக்கூடிய ரிவர்ஸில் தயா ரிவரும் பார்கவி ரிவரும் தான் மேஜரான ரிவர்ஸ். அதே நம்மளுடைய புலிகாட் லேக் எடுத்துட்டோம்னா நமக்கு தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் காலங்கி ரிவரும் ஆரணி ரிவரும் கொசஸ்தலையார் ரிவரு, தென் நார்தன் பாயிண்ட்ல ஸ்வர்ணமுகி ரிவரும் தான் வருமே தவிர வேற எந்த ரிவரும் கிருஷ்ணா, கோதாவரி இதே மாதிரி எந்த ரிவரும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 பேர் ஒன்லி. ஃபர்ஸ்ட் பேரும் செகண்ட் பேரும் தப்பாக இருக்குது, தேர்ட் பேர் மட்டும் தான் ரைட்டாக இருக்குது. ஓகேவா? தென் இந்த ஃபார்மேட்டில் யூபிஎஸ்சி 2024 கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ சித்ரகோட் வாட்டர் ஃபால் இஸ் பிரசன்ட் இன் பஸ்தார் பிளாட்டியூ அண்ட் இஸ் ரிலேட்டட் டு கோதாவரி ரிவர் கிடையாது, இந்திராவதி ரிவர். தென் இதை யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. சுபர்ணரேகா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் யூபிஎஸ்சி என்ன கேட்டிருந்தாங்க? ஹுந்த்ரு ஃபால்ஸை கொடுத்துட்டு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹுந்த்ரு ஃபால்ஸ் இருக்கிற மாதிரியே தாசம் ஃபால்ஸும் இதே ரிவரில் இருக்கு. அப்போ செகண்ட் பேரும் கரெக்டு தான். ஸோ நர்மதா, கபில்தரா, நர்மதா, தவுந்தர் யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. நர்மதாவில் இருக்கக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான வாட்டர் ஃபால் கபில்தரா. இந்த தேர்டு துத்சாகர் இஸ் வெஸ்டர்ன் காட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு மாண்டோவி ரிவர், கோவாவில் இருக்கிறது. கரெக்டாக? இது இந்த பேரு கரெக்ட். அப்போ ஆன்சர் என்னது? இந்த செகண்டும் தேர்டும் கரெக்ட், ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்லி 2. தென் இந்த which among the following rivers are the tributaries of Kaveri river? இதே ஃபார்மேட் அந்த ஜெஸ்ரோப்பா வாட்டர் ஃபால்ஸில் ஜெஸ்ரோப்பா ஆர் ஜோக் ஃபால்ஸ்ன்றது ஷராவதி ரிவரில் இருக்கும். ஆனால் ஆப்ஷன்ஸில் நேத்ராவதின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நேத்ராவதி ரிவர் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரியா? இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதெல்லாம் ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரினா ஹேமாவதியும் அமராவதி மட்டும்தான். இந்திராவதி நமக்கே தெரியும், இந்திராவதி இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் கோதாவரி. கரெக்டா? கோதாவரி. நேத்ராவதி இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் குமாரதாரா ரிவர். குமாரதாரா ரிவர். ஓகேவா? அதுவும் இதுவும் இட் இஸ் ஃப்ளோயிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அண்ட் ஜாயின்ஸ் தி அரேபியன் சி. இட் ஃப்ளோஸ் த்ரூ இம்பார்ட்டன்ட் சிட்டி கால்ட் அஸ் மங்களூர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ரிவர். மங்களூர் சிட்டியில் நேத்ராவதி ரிவர் ஃப்ளோ ஆகும் அண்ட் இட் இஸ் நாட் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரி. ஹேமாவதி இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரி. எஸ்பெஷலி ஹேமாவதி ஜாயின்ஸ் காவேரி அட் கிருஷ்ணராஜசாகர் டேம். கிருஷ்ணராஜசாகர் டேம்ல இருந்து தான் நமக்கு தமிழ்நாடுக்கு எவ்வளோ வாட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்றதை பிரித்து அனுப்புவாங்க. ஓகேவா? தென் அமராவதி நம்ம ஊரில் இருக்கிறது. அமராவதி ஸ்டார்ட்ஸ் இன் தி நீல்கிரிஸ் அண்ட் கன்ஃப்ளூயன்சஸ் வித் தி காவேரி நியர் கரூர் ரீஜன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஹேமாவதியும் அமராவதியும் தான் கரெக்டு, இந்திராவதியும் நேத்ராவதியும் தப்பு. அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் சி 2 and 4 ஒன்லி. தென் நேஷனல் பார்க்கும் அதோட அசோசியேட் ஆகக்கூடிய ரிவர்ஸும். ரன்தம்போர் நேஷனல் பார்க் இன் ராஜஸ்தான் ரிவர்ஸ் அசோசியேட்டட் வித் பானாஸ். கரெக்ட். பானாஸும் சரி, அதனோட
பார்டர்ஸில் சாம்பல் ரிவரும் ஃப்ளோ ஆகும். பனாஸ் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் சாம்பல் தான். ரைமோனா நேஷனல் பார்க் இட் இஸ் பார்ட் ஆஃப் மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். மனாஸ் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸில் காமெங் ரிவர் ஃப்ளோ ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. காமெங் கிடையாது, சங்கோஷ் ரிவர். சங்கோஷ் ரிவர் விச் இஸ் ஆல்சோ a tributary of பிரம்மபுத்திரா தான். மனாஸ் இஸ் a tributary of பிரம்மபுத்திரா தான். அப்போ காமெங் ரிவர் எது வழியாக ஃப்ளோ ஆகுது? காமெங் ரிவர் இட் இஸ் a tributary of பிரம்மபுத்திரா. இது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. காமெங் ரிவர் ஃப்ளோஸ் த்ரூ பாக்கே டைகர் ரிசர்வ். இந்த பாக்கே டைகர் ரிசர்வ்ல பாக்கேன்ற ரிவரும் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? அதை வச்சு தான் அதுக்கு பாக்கே டைகர் ரிசர்வ்னே பேர் வந்திருக்கு. இதை யூபிஎஸ்சி 2 முறை கேட்டிருக்காங்க. எப்படின்னா பாக்கே டைகர் ரிசர்வ் எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு டேரக்டா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாக்கே டைகர் ரிசர்வ் இன்னொன்று என்னன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ். ஓகேவா? ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர், பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ். ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் கவர் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ் என்னது? நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம், நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் இன் தெலங்கானா ரீஜன்ஸ்ல. ஓகேவா? தென் இது இந்திரா காந்தி நேஷனல் பார்க் இஸ் அனதர் நேம் ஆஃப் ஆனமலை டைகர் ரிசர்வ். ஆனமலை டைகர் ரிசர்வ் இன் தி நம்மளுடைய வால்பாறை ரீஜன்ஸ்ல நீல்கிரிஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ஆனமலை டைகர் ரிசர்வ். ஆலியார் ரிவர் இஸ் ஃப்ளோஸ் த்ரூ. ஆலியார் ரிவரோட சேர்த்து சின்னார்ன்ற இன்னொரு ரிவரும் ஃப்ளோ ஆகுது. சின்னார் ரிவர் அண்ட் ஆலியார் ரிவர் போத் ஆஃப் தம் ஃப்ளோஸ் த்ரூ தி இந்திரா காந்தி நேஷனல் பார்க். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதுல 1ம் 3யும் கரெக்டு, 2வது மட்டும் தப்பு. ஆன்சர் என்னது? 2 pairs only. 2 pairs only. Then question number 15. With reference to the Penna river, 2 தடவை யூபிஎஸ்சி ஆப்ஷன்ஸில் வச்சுட்டாங்க. அதுவும் இல்லாமல் கண்டிகோட்டா கேன்யான் எந்த ரிவரில் இருக்குன்னு யூபிஎஸ்சி கேட்டாங்க. With reference to the Penna river, consider the following statements. It originates in the Nandi Hill regions of Deccan Plateau. கரெக்ட் தான். It flows through the states of Karnataka and Tamil Nadu கிடையாது. கர்நாடகா and ஆந்திர பிரதேஷ். It is a tributary of Krishna river கிடையாது. It is an independent river and joins the Bay of Bengal while flowing through the Andhra Pradesh. ஓகேவா? கொஸ்டின் என்னது? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 2, 1, 3 ஒன்லி. அங்கே தான் கண்டிகோட்டா கேன்யானை ஃபார்ம் பண்ணும். கண்டிகோட்டா கேன்யான் இன் ஆந்திர பிரதேஷ் ஃபார்ம்டு பை பென்னார் ரிவர். கொஸ்டின் நம்பர் 16. வித் ரெஃபரன்ஸ் டு தி யமுனா ரிவர் சிஸ்டம். இது அப்படியே யூபிஎஸ்சி இண்டஸ் ரிவர் சிஸ்டத்துக்கு இதே ஃபார்மேட்டில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க? சட்லஜ் ரிவரை வச்சு கேட்டிருந்தாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு யமுனா ரிவர் சிஸ்டம் ஆஃப் தி ஃபாலோயிங் 4 rivers, 3 of them pour into one of them which joins the Yamuna direct. Among the following which one is such a river that joins the Yamuna direct? Na என்னது? இந்த 3 ரிவரும் சேர்ந்து ஜாயின் ஆகக்கூடிய சாம்பல். சாம்பல் வந்து யமுனாவுடைய டைரக்டான ட்ரிபியூட்டரி. ஓகேவா? ஸோ பனாஸ் ரிவரும் காளிசிந்த் ரிவரும் பார்வதி ஆர் பர்பாத்தி ரிவரும் போய் சம்பாலில் ஜாயின் ஆகும். சம்பால் இஸ் டைரக்ட்லி ஜாயினிங் வித் யமுனா. இது அப்படியே சட்லஜ் ஃபார்மேட்டில் யூபிஎஸ்சி 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ரிவர் சாம்பல். தென் வெஸ்டர்ன் காட்ஸும் ஹிமாலயாஸும் பாசஸை வச்சு எவ்வளோ ஸ்டேட்ஸில் பாஸ் ஆகுதுன்றதை யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆரவள்ளி பாசஸ் த்ரூ 4 states ஒன்லி. கரெக்டு தான். ஈஸ்டர்ன் காட்ஸ் பாசஸ் த்ரூ 6 states ஒன்லி கிடையாது, 5 states தான். வெஸ்டர்ன் காட்ஸ் தான் 6 ஸ்டேட்ஸில் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஆரவள்ளி ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்டேட்ஸ் என்னது? குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, டெல்லி. அதே வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துட்டோம், சாரி ஈஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துட்டோம்னா கேரளாவில் வராது. ஏன்னா கேரளாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீல்கிரிஸ்லேயே வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸும் மெர்ஜ் ஆகிடும். வெஸ்டர்ன் காட்ஸுக்கு அந்த சைடு தான் நமக்கு கேரளா. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா அண்ட் ஒடிசான்ற 5 states வழியாக தான் ஈஸ்டர்ன் காட்ஸ் பாஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. தென் கொஸ்டின் நம்பர் 18. இந்த ஃபார்மேட்டை யூபிஎஸ்சி ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. which of the pairs given above is are correctly matched? எர்ரமல்லா பேரில் இருக்கு. எர்ரமல்லா வெஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது, எர்ரமல்லா ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்போ 2 வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆகிடும். ராஜ்மஹால் இஸ் பார்ட் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ நமக்கு தெரிஞ்சிடும். சராமதி இஸ் நாட் பிரசன்ட் இன் விந்தியாஸ், இட் இஸ் பிரசன்ட் இன் நாகா ஹில்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில் இருக்கக்கூடிய நாகா ஹில்ஸ் ரீஜன்ஸில் தான் சராமதி பீக் இருக்குது. ஓகேவா? ஸோ சராமதி பீக் இங்கே இருக்குது. ஓகேவா? எர்ரமலா இங்கே இருக்குது. ஓகேவா? நமக்கு ராஜ்மஹால் ஹில்ஸ் இஸ் தி பவுண்ட்ரிஸ் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ ரீஜன்ஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹில்ஸ் அலாங் வித் ரீஜன்ஸும் அந்த 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 பிளாட்டியூஸும் தென் அலாங் ரிவர்ஸ் ஃப்ளோயிங் த்ரூ தட் ஹில்ஸோ அல்லது பிளாட்டியூஸும் இந்த ஃபார்மேட்டில் யூபிஎஸ்சி கேட்குறாங்க. Then, which among the following species are primarily belongs to tropical deciduous vegetation? Tropical deciduous vegetation. ஓகேவா? இதில் டீக்கையும் மகுவாவையும் வச்சு போன வருஷம் கொஸ்டின்ஸ் வந்துருந்தது. டீக்கும் மகுவாவும் டெஃபினட்டாக வரும். ஷிஷாமும் டெசிடியூஸ் வெஜிடேஷன் தான். நீமும் டெசிடியூஸ் வெஜிடேஷன். நீம் வந்து தானிலையும் வரும், டெசிடியூஸ்லையும் வரும். ஓகேவா?
But Cinchona is an evergreen vegetation. Evergreen vegetation found in the Western Ghats regions. Kyora is a type of mangrove vegetation. Mangrove vegetation. நமக்கு already sundri trees இருக்கு, sundri vegetations இருக்கு, அபிசேனா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு mangrove vegetations இந்தியாவில் இருக்கு. இந்த சுந்தரி ட்ரீஸ் அடிப்படையை வச்சு தான் சுந்தர்பன்ஸ் பேர் வந்துச்சு. சுந்தர்பன்ஸ், சுந்தர்வன காடுகள். ஸோ ஆன்சர் என்னது? சிங்கோனாவும் கியோராவும் வரக்கூடாது, மீது எல்லாமே வரணும். ஆப்ஷன் சி 1, 2, 3 and 5 only. 1, 2, 3 and 5 only. தென் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிராஸ் லேண்ட்ஸ் இன் தி ஹில்லி ரீஜன்ஸ். இந்த கிராஸ் லேண்ட்ஸும் அதனோட அசோசியேட்டட் ரீஜன்ஸ். பானி கிராஸ் லேண்ட்ஸ் இன் தி ரான் ஆஃப் கட்ச் ரீஜன்ஸ் இஸ் நோன் ஃபார் மால்தாரி ட்ரைப்ஸ். Maldari tribes, they are part of Gir National Park. Shola grasslands in the upper alpine regions of Western Ghats correct da. Todas, Kurumbas Mariana tribes odia livelihood in the regions la irukum. Bugyals இது NCERT la irukku. Bugyals is part of Garhwal Himalayas. Botias, then Van Gujars. இவங்க எல்லாருமே டிரான்ஸ்ஹுமன்ஸ் ஆக்டிவிட்டி மூலிமா, சீசனல் வேரியேஷன்ஸ் மூலிமா, டிரான்ஸ்ஹுமன்ஸ் ஆக்டிவிட்டி மூலிமா இந்த புக்யால்ஸ் கிராஸ்லேண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தீஸ் 3 pairs ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. தென் கொஸ்டின் நம்பர் 31. Which among the following regions of India is known for the presence of both coral reefs and mangroves? ரெண்டுமே ப்ரெசென்ட்டாக இருக்கிறது, எங்கேயுமே இல்லை நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அந்தமான் அண்ட் நிக்கோபார், கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் கல்ஃப் ஆஃப் கட்ச் regions. All of these regions are known for presence of both of these. Option D 1, 2 and 3 only. தென் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்கு. ஃபாரஸ்ட் கவர் மேக்ஸிமம் மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. டெஸ்பைட் ஹேவிங் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட் கவர், Madhya Pradesh records highest loss in forest cover compared to 2021 level. இதுவும் கரெக்ட் தான். ஹையஸ்ட் லாஸும் அதுதான், ஹையஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் இன்சிடென்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் மத்திய பிரதேஷ் தான். இது மூணுலையுமே அதுதான் டாப். அதே மாதிரி அலாங் வித் மேக்ஸிமம் ட்ரீ கவர், மகாராஷ்டிரா ஹேஸ் அ ஹை க்ரோயிங் ஸ்டாக் அண்டர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. எஸ், மேக்ஸிமம் ட்ரீ கவர் இருக்கிறதும் மகாராஷ்டிரா தான். ஹை க்ரோயிங் ஸ்டாக் அண்டர் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ப்ராசஸில் இருக்கிறதும் மகாராஷ்டிரா தான். இந்த டேட்டா வந்து 2023 ரிப்போர்ட்டில் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர் ரிப்போர்ட், ஃபாரஸ்ட் ஃபயரும் 2023 புதுசாக இன்க்ளூட் பண்ணப்பட்ட டேட்டா. இப்போ போத் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸு, மத்திய ஸ்டேட் கவரு, ட்ரீ கவரு, ஹையஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமான டேட்டாஸ் பார்த்துக்கணும். தென் 2023 புதுசாக ஃபாரஸ்ட் கவரை தாண்டி கார்பன் ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டகரியையும் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இன் ரெஃபரன்ஸ் டு தி இந்தியன் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 அரேஞ்ச் தி ஃபாலோயிங் காம்பனன்ட்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் ஸ்டாக். ஃபாரஸ்ட் கவரை மட்டும் கனோபி டென்சிட்டி வச்சு மட்டும் கவர் பண்ணிடுவாங்க. பட் கனோபி டென்சிட்டி தாண்டி அந்த ஓவரால் கார்பனா எவ்வளோ ட்ரங்க், எவ்வளோ தூரம் வரைக்கும் அந்த லார்ஜர் ட்ரீஸ், ரெயின் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம், அதை பொறுத்து ஒரு கேட்டகரி வைக்கிறாங்க. அதை பொறுத்து பார்த்தா அருணாச்சல் பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு வரணும், மத்திய பிரதேஷ் 2வது வரும், சத்தீஸ்கர் 3வது, மகாராஷ்டிரா 4வது. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி 3, 1, 2, 4. ஸோ கார்பன் ஸ்டாக் படி பார்த்தோம்னா அருணாச்சல் பிரதேஷ் 1000 மெட்ரிக் டன் இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. அருணாச்சல் பிரதேஷ் இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர் ஆஸ் வெல் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். ஓகேவா? ஸோ மத்திய பிரதேஷ்க்கு அடுத்து ஃபாரஸ்ட் கவரில் செகண்ட் லார்ஜஸ்ட்டாக அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. அதே சமயம் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா மிசோரம் ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இருக்கும். கார்பன் ஸ்டாக்ல அருணாச்சல் பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட், 1000 மெட்ரிக் டன். ஓகேவா? தென் ரெட் சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் தி கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் லைக் மில்லட்ஸ், காட்டன்ஸ். ஓகே, இந்த மாதிரி ட்ரை லேண்ட் கிராப்ஸ், மில்லட்ஸ், காட்டன்ஸ், பல்சஸ், இது எல்லாத்துக்குமே ரெட் சாயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். suitable for but not suitable for high yield crops like wheat and rice even after application of fertilizers. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா கொடுத்திருக்காங்க. அப்போ application of fertilizers இருந்துச்சுன்னா பல்சஸ் தாண்டி ஈவன் ரைஸ் வீட்டையும் கல்டிவேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனாலே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட்டா ரைட் ஆயிடும். Red soils develop mainly in the low rainfall regions and is characterized by its porous and friable structures because of the weathering activity and the presence of higher ferrous oxide materials. Okay va? So அதனால இந்த சாயில்ஸ்ல வந்து ஒரு appropriate application of fertilizers இருந்துச்சுன்னா even rice cultivations பண்ணலாம். But it is ideally suited for dry land crops like millets and
அதர் ஆயில் சீட்ஸ் இந்த மாதிரியான கிராப்ஸை நல்லா விளைய வைக்கலாம். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். தென் இந்த ஃபார்மேட்டை பேசி 2 முறை கேட்டிருக்காங்க. Alluvial soils is found in the Indo-Gangetic plain regions and coastal regions which is highly suitable for agriculture. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு டிஃபால்ட்டாக கரெக்டாக தான் இருக்கும். Alluvial soil is formed by the deposition of rivers தெரியும், பட் இது இந்த காம்பனன்ட்ஸ்லாம் கரெக்டாக நம்ம பார்க்கணும். Formed by the deposition of silt, sand and clay. எஸ், இது மூணுமே ரைட் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறது தான் நம்ம லோமி சாயில்ஸ்ன்னு சொன்னோம். லோமி சாயில்ஸ் இஸ் நார்மலி ஐடியலி suitable for agriculture because it contains all the important components which is eroded from multiple rocks. Right proportion of silt, sandy and clay. இது எல்லாமே ரைட் ப்ரொபோர்ஷனில் இருக்க போகும்போது இட் இஸ் ஹைலி ஃபர்டைல் அண்ட் சூட்டபிள் ஃபார் லார்ஜர் நம்பர் ஆஃப் கிராப்ஸ். ஓகேவா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அலுவியல் சாயில்ஸ் ரிச் இஸ் பொட்டாஷ், ஃபாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன் கிடையாது. டெஃபிசிட் இன் நைட்ரஜன் அண்ட் டெஃபிசிட் இன் ஹியூமஸ். இது யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. எந்த சாயிலுமே இந்தியாவில் நைட்ரஜன் ரிச் கிடையாது. அதனால தான் வி ஆர் டிபெண்டிங் ஆன் ஃபர்டிலைசர்ஸ், என்பிகே ஃபர்டிலைசர்ஸ். அதை தாண்டி பயோ ஃபர்டிலைசர்ஸாக நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம டிபெண்ட் ஆகிருக்கோம். அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி, ஒன்லி ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேவா? So, which among the following crops have been grown as rabi crop in southern states but kharif crop in northern states? கொடுக்கப்பட்டிருக்கிறதுல எக்ஸ்க்ளூசிவ் ராபி கிராப் மஸ்டர்ட் மட்டும் தான். அப்போ மஸ்டர்ட் எலிமினேட் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துடும். இந்த ரெண்டு மெய்ஸ் இஸ் ஆல்சோ ஷூட்டட். ஓகேவா? ஸோ அப்போ நார்தர்ன் ஸ்டேட்ஸ், இது என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய பாக்ஸஸ், இதை தெளிவாக பார்த்துக்கணும். மெய்ஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி என்னது மஸ்டர்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அ ராபி கிராப். எங்கேயுமே இங்கே பாருங்கள் மஸ்டர்ட் வராது. ஓகேவா? மீதி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது மெய்ஸு, ஜோவாரு, ராகி, இது எல்லாமே போத் கண்டிஷன்ஸ்லையும் வரும். ஓகேவா? இப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் டி, 1, 2, 1, 4 ஒன்லி. தென் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இது யூபிஎஸ்சி கிராமை பற்றி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக? இட் இஸ் மெயின்லி கல்டிவேட்டட் இன் ராபி சீசன் பட் இன் சம் ரீஜன்ஸ் இட் கேன் பி க்ரோன் இன் காரிஃப் சீசன். It grows well under rainfed conditions with minimum irrigation requirements. It is a leguminous crop capable of nitrogen fixation and improving the soil fertility. இந்த மூணுமே எல்லாத்துக்குமே போகிறது because எல்லாமே comes under the category of pulses. அப்போது இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரே ஃபேக்ட் என்னது? இந்த ஃபோர்த் ஃபேக்ட் மட்டும் தான். இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் கிராப் கான்ட்ரிபியூட்டிங் டு மோர் தென் அரௌண்ட் 50% ஆஃப் தி குளோபல் ப்ரொடக்ஷன். இதை யூபிஎஸ்சி green gram contributes more than 50% of the total pulses production in India தப்பாக கொடுத்துருந்தாங்க. green gram கிடையாது, கிராம். அந்த கிராம் தான் குளோபல் ப்ரொடக்ஷன்லேயுமே மோர் தென் 50% இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த கிராமுக்கு இன்னொரு பேர் என்னது? சிக்பி ஆர் சன்னா. சிக்பி ஆர் சன்னா ஆர் கிராம், இது எல்லாமே நமக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கான பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷனாக சிக்பி தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்தியா தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அஸ் வெல் அஸ் கன்சியூமர் ஆஃப் பல்சஸும் கூட. அதே மாதிரி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் மில்லட்ஸும் கூட. ஓகேவா? தென் ஆயில் சீட்ஸை கொடுத்துட்டு அதனுடைய மேஜர் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸை கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் நட்டுக்கான மேஜர் ப்ரொடியூசர் யார்? குஜராத் தான். மஸ்டர்ட் இப்போ தான் பார்த்தோம். மஸ்டர்ட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ்லி ராபி கிராப். அப்போ ராபி கிராப்னுடைய கல்டிவேஷன்ஸ் மோஸ்ட்லி நார்தர்ன் சைடில் தானே இருக்கணும். கர்நாடகா கிடையாது, ராஜஸ்தான். சோயாபீன் இஸ் அ பல்சஸ் அண்ட் பல்சஸோடைய எல்லா பல்சஸோடைய மேஜரான ப்ரொடியூசரும் மத்திய பிரதேஷ் தான். சன்ஃப்ளவர் இஸ் மேஜர்லி ப்ரொடியூஸ்டு ஃபார் ஆயில் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவருடைய மேஜர் ப்ரொடியூசர் தமிழ்நாடு கிடையாது, கர்நாடகா. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, 2 pairs only. தென் கொஸ்டின் நம்பர் 99. இப்போ எல்லா சாயில்ஸுமே நமக்கு மேஜர்லி நைட்ரஜன் டெபிசிட்டாக இருக்கிறதுனால வி ஆர் டிபெண்டிங் ஆன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அண்ட் நைட்ரஜனை டைரக்ட் அட்மாஸ்பியர்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபிக்சேஷன் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே நமக்கு பயோ ஃபெர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுவோம். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னது? ரைசோபியம் இஸ் எஸ்பெஷலி இன் தி லெகுமினஸ் பிளான்ஸோட ரூட் நொடியூல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா, ரூட் நோடியூல்ஸ், விச் ஹெல்ப்ஸ் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ஸோ தட் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பயோ ஃபெர்டிலைசர். அப்போ லெகுமினஸ் கிராப்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் இருக்குல்ல, ரைஸு, வீட் மாதிரியான சீரியல்ஸ் கல்டிவேஷன்ஸில் அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனை ஃப்ரீ சாயில்லையே பண்ணக்கூடியது தான் அசிட்டோபாக்டர். ஃப்ரீ சாயில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. இது ரூட் நோடியூல்ஸோட இருக்கும். ஃப்ரீ சாயில் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும். ஸோ தட் அந்த மாதிரியான ரீஜன்ஸில் அசிட்டோபாக்டர் கேன் பி யூஸ்ட் அஸ் அ பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இது பேர்லேயே இருக்குது, ஃபாஸ்பேட் சால்யூபிளைசிங் பாக்டீரியா பயோ ஃபெர்டிலைசர்ஸ். என்பிகேயில்
phosphate solubilize பண்ணக்கூடிய bacterias. Vesicular arbosicular mycorrhizae. Mycorrhizae is a symbiotic relationship between fungi and plant roots. இதை யூபிஎஸ்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே it can be used as a biofertilizers. So all the four is the right answer. Biofertilizers நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So in the context of India, which of the following is are considered in the practice of sustainable? Sustainable is a very broader term. Okay, sustainable. It is not about eco-friendly agriculture. UPSC eco-friendly agriculture எதுன்னு கேட்டு அதில் வெர்டிக்கல் ஃபார்மிங் வராதுன்னு ஆப்ஷன்ஸை கொடுத்துருந்தாங்க. பட் சஸ்டைனபிள் ஃபார்மிங்ன்றது ப்ராடர் டேர்ம். அப்போ அங்கே எதுவுமே வராது நம்மளால சொல்லவே முடியாது. நோ டில் ஃபார்மிங்ன்றது என்னது? மினிமம் சாயில் டிஸ்டர்பன்சஸை மேஜராக டில் பண்ணாமல் டைரக்டாகவே ஒரு ஹோலை மட்டும் போட்டு அதுக்குள்ளார மட்டுமே சீட்ஸை போட்டு ஸ்ப்ரவுட் பண்ணோம்னா மேஜராக இருக்கக்கூடிய சாயில் பாக்டீரியா, சாயில் ஈகோசிஸ்டம் எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. சாயில் மாய்ச்சரை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அன் ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர் ஆஸ் வெல் அஸ் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ப்ரெசிஷன் ஃபார்மிங்ன்றது என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், தென் டெக்னாலஜிக்கல் பேஸ்டாக சாயில் அக்ரிகல்ச்சருக்கு டெக்னாலஜி அடாப்டேஷன் மூலிமா ஒரு ப்ராப்பர் ஆப்டிமம் ஃபர்டிலைசர் யூஸ் எவ்வளோ இருக்கணும், வாட்டர் யூஸ் எவ்வளோ இருக்கணும், அதே மாதிரி கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த சாயிலோட கண்டிஷன்ஸ் எப்படிலாம் மாறுது, இப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் டெக்னாலஜி அதை பொறுத்து ப்ரெசிஷனாக தேவையான அளவுக்கு ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் ப்ரெசிஷன் ஃபார்மிங்னு சொல்லுவோம். அதுவும் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் தான். ஃபெர்டிகேஷன் இது யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் த்ரூ இரிகேட்டட் வாட்டர். அது ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக இருந்தால் அது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கெமிக்கலாக இருந்தால் ஈகோ ஃப்ரெண்ட்லி நம்மளால சொல்ல முடியாது, பட் சஸ்டைனபிளாக இருக்கும். ஏன்னா ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி இரிகேட்டட் வாட்டர் மூலியமாகவே ஃபெர்டிலைசர்ஸ் அப்ளை பண்ணுற ஃபெர்டிகேஷன் மெத்தட்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் அ மெத்தட் ஆஃப் வெர்டிக்கல் ஃபார்மிங், சாயில்லெஸ் கண்டிஷன்ஸில் வெர்டிக்கல் ஃபார்மிங். வெர்டிக்கல் ஃபார்மிங் மே நாட் பி ஈகோ ஃப்ரெண்ட்லி பிகாஸ் இட் கன்சியூம்ஸ் லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. பட் ஹைட்ரோபானிக்ஸ் இஸ் அ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். சாயில்லெஸ் கண்டிஷன்ஸில் ஹைட்ரோபானிக்ஸ், ஏரோபானிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கீழே வரும். அப்போ சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர்னா எல்லாமே வந்துடும். யூ ஷுட் நாட் ரெஸ்ட்ரிக்ட் யோர் செல்ஃப் டு தி ஈகோ ஃப்ரெண்ட்லி அக்ரிகல்ச்சர். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்சஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? மற்றபடி ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், பர்மா கல்ச்சர் இது எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லிலையும் வரும், சஸ்டைனபிள்லையும் வரும். புரியுதா? வெர்டிக்கல் ஃபார்மிங் மட்டும்தான் ஈகோ ஃப்ரெண்ட்லியில் வராது. Then question number 86. Hatti in Karnataka is the only operational gold mine in India. Yes, correct. Gold mine operational gold mine இது ஒன்று மட்டும் தான் இருக்கு. Panna in Madhya Pradesh is the only operational diamond mine in India. Yes, இந்தியாவில் இருக்கக்கூடிய only operational diamond mine பன்னால இருக்கக்கூடிய மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பன்னா ரீஜன் மட்டும்தான். ஓகேவா? இந்த பன்னா நேஷனல் பார்க், பன்னா நேஷனல் பார்க் வழியாக தான் கென் ரிவர் ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ராஜஸ்தான் இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்வர் இன் இந்தியா. எஸ், இதுவும் கரெக்டாக தான். இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் டி 1, 2, 1, 3. ஆல் தி அபவ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. தென் இப்போ ரீசெண்டாக நியூஸில் இருந்துச்சு, ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா டிஸ்கவர்ட் 5.9 million tons of lithium ore in February 2023. In this context, which of the following state has the largest lithium reserve in India? எது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். It is considered to be one of the richest reserves of lithium in the world. Okay, so lithium is an important critical mineral and it is used in multiple electric vehicles, semiconductors, in the mari fuel cells, in the mari larger number of applications we are dependent on lithium. Okay, so in the one of the important Riyasi district la இருக்கக்கூடிய சால்மா அப்படின்ற மைனர் ரீஜன்ஸ்ல, மைன் ரீஜன்ஸ்ல தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தான் லார்ஜஸ்ட் லித்தியம் ரிசர்வ்ஸ் we have found. ஓகேவா? தென் அனதர் இம்பார்ட்டன்டான கிரிட்டிக்கல் 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ரேர் எர்த் மினரல்ஸ்ன்றது ஒரு காம்பனண்டா கொடுத்துருக்காங்க. ரேர் எர்த் மினரல்ஸ் இன்க்ளூட் 17 எலிமெண்ட்ஸ், ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? லாந்தனைட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 17 எலிமெண்ட்ஸ் சேர்ந்துருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கல் மினரலா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆக்ட் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை யூபிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. என்னது? இல்மனைட் அண்ட் ருட்டைல் இஸ் அ ஓர் ஆஃப் டைட்டானியம். டைட்டானியம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி உல்ஃப்ரமைட் இஸ் அன் ஓர் ஆஃப் டங்ஸ்டன்.
Tungsten is another important critical mineral. Largest reserves of tungsten is present in Karnataka. Okay, vanadite is a ore of vanadium. It is also another critical mineral. Monazite, we know that monazite is the ore of thorium, but monazite is also the important ore of rare earth elements. So answer for this question is monazite. Especially monazite, rich monazite ores are present in Kerala, Tamil Nadu and Andhra. Andhra Pradesh the largest reserves irukku thorium deposits kaga. ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் ப்ரப்போஸ்டு நியூவாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் அதோட அசோசியேட்டட் ஸ்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. கொவடா ஆந்திர பிரதேஷ் கரெக்ட், மாஹி பன்ஸ்வாரா இஸ் இன் ராஜஸ்தான் அண்ட் மிதி விருதி இஸ் இன் குஜராத். அப்போ ஆன்சர் என்னது 1 pair ஒன்லி. ஓகேவா ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிளான்ஸை தாண்டி காக்ரபார் இது எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, மாஹி பன்ஸ்வாரா இன் ராஜஸ்தான், மிதி விருதி இன் குஜராத், கைகா ஏற்கனவே இருக்குது, ஜெய்தாப்பூர் ஏற்கனவே இருக்குது கர்நாடகா ரீஜன்ஸில், ஜெய்தாப்பூர் இன் மகாராஷ்டிரா ரீஜன்ஸ், கூடங்குளம் அண்டு கல்பாக்கம் இஸ் இன் எக்ஸ்டென்ஷன் ஃபார்மில் இருக்குது. தென் கொவடா இன் ராஜஸ்தான், கொவடா இன் ஆந்திர பிரதேஷ், பீம்பூர் இன் மத்திய பிரதேஷ், பீம்பூர் அண்ட் சுட்கா இன் மத்திய பிரதேஷ், ஹரிப்பூர் இன் கொல்கத்தா ரீஜன்ஸு, நரோரா இன் உத்தர் பிரதேஷ், கோரக்பூர் இன் தி ஹரியானா ரீஜன்ஸ். இது எல்லாமே நியூலி ப்ரப்போஸ்டு நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் which are subject to be commissioned within the year of 2032. ஓகேவா ஸோ நியூக்ளியர் எனர்ஜி இஸ் அ கிளீன் எனர்ஜி சோர்ஸ், ஒன் ஆஃப் தி கிளீன் எனர்ஜி பட் நாட் அ கிரீன் எனர்ஜி. ஏன் கிரீன் எனர்ஜினா கிரீன் எனர்ஜி ஷுட் பி ஜெனரேட்டட் த்ரூ ரெனியூவபிள் சோர்சஸில் இருக்கணும். அதனால தான் நியூக்ளியர் எனர்ஜியை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஹைட்ரஜனை பிங்க் ஹைட்ரஜன் சொல்லுவோமே தவிர கிரீன் ஹைட்ரஜன் சொல்ல மாட்டோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரீன் ஹைட்ரஜன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏரியா வேர் யூபிஎஸ்சி இஸ் கண்டினியூஸ்லி ஃபோக்கஸிங் ஆன். ஓகேவா தென் இந்த கொஸ்டின், சென்னை போர்ட் இஸ் தி லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட் இன் இந்தியா. தப்பு, சென்னை இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட். லார்ஜஸ்ட் என்னது? நவஷேவா போர்ட், ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதுதான் லார்ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியல் போர்ட் இன் இந்தியா as well as லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட். லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட்டும் அதுதான். கொச்சி போர்ட் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல். எஸ், கொச்சி போர்ட்ல இருக்கக்கூடிய வல்லற்படம் அப்படின்ற டெர்மினல் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது அதனுடைய அனௌன்ஸ் பண்ணி அது இன்னமும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. பட் அதனுடைய எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி பெரிய லெவலில் ரீச் ஆகாததுனால விழிங்கம் again in Kerala is the first deep sea transshipment terminal டெவலப் பண்ணிட்டாங்க. Transshipment, it holds a higher cargo than the வல்லற்படம் terminal, but it is also functioning. First transshipment terminal னா கொச்சி போர்ட்ல இருக்கக்கூடிய வல்லற்படம் தான். ஓகேவா, அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல் வாட்டர்வே 1, ஓகேவா, நேஷனல் வாட்டர்வே 1 அலகாபாத் டு ஹால்தியா, அதாவது பிரயாக்ராஜ் டு ஹால்தியா கனெக்ட் பண்ணக்கூடிய லாங்கஸ்ட் வாட்டர்வே, இன்லேண்ட் வாட்டர்வே தான் நேஷனல் வாட்டர்வே. அதில் இருக்கக்கூடிய மல்டிமோடல் டெர்மினல்ஸ்னா இட் குட் பி கனெக்டட் த்ரூ ரோட்வேஸ், ரயில்வேஸ் ஆஸ் வெல் அஸ் வாட்டர்வேஸ். இந்த 3 மல்டிமோடல் டெர்மினல்ஸும் வேர் பிரசன்ட் அலாங் வித் தி நேஷனல் வாட்டர்வே தான். ஓகேவா, ஸோ அதில் வாரணாசி இன் உத்தரப்பிரதேஷ், சாஹிம்காஞ்ச் இன் ஜார்க்கண்ட், ஹால்தியா இன் வெஸ்ட் பெங்கால். இது 3மே 3 important multimodal terminals which are present along with the national waterways. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னது? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. ஓகேவா, ஸோ அப்போது இதோட நமக்கு வந்து ஜாகிரபி கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் முடிஞ்சுது, ரைட்டா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்டே பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கணேஷ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோட கொஷின்ஸ் கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுவார். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, குட் ஆஃப்டர்நூன். ஸோ ஜாகிரபி டிஸ்கஷன்ஸ் முடிச்சிருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் அப்படியே இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தலாம். ஒரு 30 கொஸ்டின்ஸ் சோஃபார் நம்ம இதில் கேட்டிருக்கோம். ஓகே, அதோட ஷேர் சொல்கிறேன். 30 கொஸ்டின்ஸு குயிக்காக முடிக்கலாம். ஓகே, ஒன் பை ஒன் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தட் இஸ் ஓரியன்டேஷனில் அந்த 3 கிளாஸஸில் பார்த்தது. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலே ஒரு ரிவிஷன் மாதிரி தான் இருந்திருக்கும். இதில் ஈஸியாக உங்களால் ஆன்சர் ஸ்கோரும் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டு சப்போர்ட் மிட்டிகேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க் இன் அன் எமர்ஜென்சி. ஷியோர். Initiative was sometimes seen in the news. Which of the following best describes this initiative? Okay, so இதோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத தாண்டி இந்த இனிஷியேட்டிவ் யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிற டிமாண்டு தான் இந்த கொஷினோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த இது யார் வரலாம் அப்படின்னா, ஹியர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மென்ஷனடு. ஓகே, ஸோ இங்கே இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வேர்ல்ட் பேங்க் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தென் ஹியர் யூரோப் யூனியன் இஸ் மென்ஷனடு, தென் ஹியர் G20 இஸ் மென்ஷனடு. ஓகே, ஸோ அப்போது 4 ஆர்கனைசேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஷினோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இனிஷியேட் பண்ணாங்கிறத தாண்டி ஃபஸ்ட்டு இது எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கலாம். தட் இஸ் டு ஓவர் கம் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க் தான். ஓகே, ஸோ 2023 யூரோப் யூனியன் தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று சி தான். ஸோ யூரோப் யூனியன் 2023 இந்த ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபார் தேர் மெம்பர் கண்ட்ரீஸ். இந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, டு ஓவர் கம் ஃப்ரம் தயர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க் தான். ஓகே, ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் அட் த டைம் ஆஃப் கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அந்த டைம்லேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்காண்டி தெர் ஆர் ஸோ மெனி ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட்டட் ஃப்ரம் தி சைட் ஆஃப் யூரோப்பியன் கவர்மெண்ட். அதில் ஒன்று தான் இந்த ஷியோர் அப்படிங்கிறது 2023 இன்ட்ரடியூஸ் பண்ணி 2025 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி அதோட ரிவ்யூ மெக்கானிசம் பார்த்தாங்க. ஓகே, ஸோ ரிவ்யூ மெக்கானிசம் பார்க்கும்போது அப்போ ஒரு பாசிட்டிவான டெவலப்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் எடுத்தது. கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஓகே, ஸோ அப்போ யூரோப் யூனியன் தான் இதோட ஆன்சர். இன்கேஸ் கெஸ் ஒர்க் போகிறதா இருந்தால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மோஸ்ட்லி ஆப்ஷனில் யூரோப் யூனியன் இருக்கும்போது தட் இஸ் மோர் சான்ஸ் ஃபார் யூ டு கிளியர் தட் இஸ் அது கிளிக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் யூனியன் ரெலவெண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எப்பயுமே கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் யூரோப் யூனியனாக இருக்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி நான் இன்றைக்கி உங்களுக்கு ரீஜனல் ஆர்கனைசேஷன்ஸ் போட்டு காட்டும் போதோட காமிச்சிருக்கேன். யூரோப் யூனியன் ஆப்ஷனில் இருக்கும்போது அதில் வரதுக்கான ஸ்கோப் அதிகம் அப்படின்னு சொல்லி கெஸ் ஒர்க் எடுக்க முடிஞ்சால் கூட நீங்கள் யூரோப் யூனியன் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதோட பர்பஸ் இவ்வளோ தான். தட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க்கை ஓவர் கம் பண்ணுறது ஃபார் தேர் மெம்பர் ஸ்டேட்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 பில்லியன் யூரோஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க டு தி பார்ட்னர் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அதை ஒரு லோனாக எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்காக சம் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஸோ ஆப்ஷன் ஃபார் திஸ் ஒன்று சி இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ ஹியர் தி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஓகே, then with respect to summits where it was hosted. Okay, so G20, BRICS, G7, Kazakhstan. ஓகே, ஸோ இதுவும் ஒரு யூபிஎஸ்சி PYQ பேட்டர்னில் எடுத்தது தான். என்ன 1 by 1 கேட்டிருப்பாங்க, நம்ம ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஆர்டரில் கேட்டிருக்கோம். ஸோ G20 சமிட் இட் வாஸ் ஹெல்ட் இன் ரியோ டி ஜெனிரோ. ஓகே, ஸோ இட் இஸ் இன் ரியோ டி ஜெனிரோ, பிரேசில். தென் BRICS சமிட் இட் வாஸ் ஹெல்ட் இன் ரஷ்யா, தட் இஸ் காசான். ஓகே, ஸோ இதை தான் காசான் டிக்ளரேஷன் வேறு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் சமிட் இட் வாஸ் ஹெல்ட் இன் BRICS. G20 பொறுத்தளவுக்கு பிரேசில் தான் ரியோ டி ஜெனிரோவில் கண்டக்ட் பண்ணது. ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு G7 இட் வாஸ் இட்டாலி தான். ஓகே, அப்புலியா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் கண்டக்ட் பண்ணாங்க. தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை பொறுத்தளவுக்கு தட் இஸ் இஸ்லாமாபாத், நாட் கஜகஸ்தான். ஓகே, ஸோ அப்போது திஸ் ஒன் இஸ் ராங், திஸ் ஒன் இஸ் ராங், திஸ் ஒன் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 pair only. ஸோ சமிட்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பொதுவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக ரீஜனல் சமிட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ், எஸ்பெஷலி G7 வந்து இல்லை மெம்பராக இல்லாட்டினாலும், பட் திஸ் இஸ் ஒய் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் 50th சமிட். ஓகே, அவங்க இதில் 50th சமிட், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆல்சோ விசிட்டட் டு தட் சமிட். ஸோ அதனால இது சிக்னிஃபிகண்ட். மிஸ்டர் இருக்கிற 3லையும் இந்தியா இஸ் அ மெம்பர். ஸோ மெம்பர் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக என்னென்னா அதோட சமிட் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரொவைடட் ஒரு 20 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா மெம்பர் கண்ட்ரிஸோட நம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் டீம் ஏதாச்சுன்னு அந்த சமிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் ஏதாச்சும் அந்த சமிட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 4ல் ரொம்ப மேஜரான இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் இந்த G20 கொண்டு வந்தது தான், குளோபல் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி. ஓகே, இந்த குளோபல் அலையன்ஸ் அகேன்ஸ்ட் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அப்படிங்கிறது அந்த சமிட் ரியோ டி ஜெனிரோவில் நடந்ததுனால பிரேசிலில் அந்த ஒயிட் பேப்பர் இருக்கும். இன்சென்ஸ் அவங்க தான் அதை ஹோஸ்ட் பண்ணதுனால ஒயிட் பேப்பர் வித் தம். ஸோ அவங்க இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த சமிட்டை. நம்ம எப்படி குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ்னு ஒன்று இனிஷியேட் பண்ணோம் இல்லையா, நம்மளோட
சமிட் அப்போ. அதே மாதிரி இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார்னு ஒரு 2 இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தோம்ல, அது மாதிரி அவங்க இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் டு ஃபுல்ஃபில் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 1 and 2. ஓகே, ஸோ இதில் இந்தியா பார்ட்டிசிபெண்ட்டான்னு கேட்டால் பார்ட்டிசிபெண்ட். ஓகே, ஸோ அது ஆப்வியஸ்லி இருக்கக்கூடிய ஒன்று தான். தென் ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிரிக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டாப்ளிஷ் எப்போ அப்படிங்கிறது. தென் சமிட்டோட பிளேஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, இட் இஸ் காசான். இதுதான் ஃபஸ்ட்டு சமிட் எக்ஸ்பேண்டட் மெம்பர்ஸோடு நடந்தது. ஓகே, ஸோ எக்ஸ்பேண்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இந்த 5 மெம்பர்ஸ். ஆல்ரெடி 5 மெம்பர்ஸ் வேர் தேர் பிரிக்ஸில். தென் இப்போ ரீசெண்டாக வந்து 2023ல் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சமிட்டில் இப்போ தான் எக்ஸ்பேண்டட் மெம்பர்ஸ் சமிட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெம்பர் கண்ட்ரிஸ்னு பார்த்தா ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், யுஏஇ, இந்தோனேஷியா. ஸோ இந்த 5 கண்ட்ரி தான். அர்ஜென்டினா வந்தாங்க, பட் கவர்மெண்ட் அங்கே சேஞ்ச் ஆனதுனால வரல. ஓகே, ஸோ அதனால் அவங்கள இன்க்ளூட் பண்ணலை. பட் ஆப்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திங் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கா கிளப் 23rd. ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ் பாருங்க, இட் எய்ம்ஸ் டு ஆம்ப்ளிஃபை Africa's influence in the global financial system by aligning its function with the Sustainable Development Goal and the African Union's Agenda 2063. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் ஏதாச்சும் ஸ்டாப்பர்ஸோ இல்லை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக இதில் இல்லை. ஓகே, அதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் தி குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் தான். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நத்திங் அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. அது போக சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை ஃபில்ஃபில் பண்ணுறது ஆஃப்ரிக்கன் யூனியன் அஜெண்டா 2063 அப்படிங்கிறது தான். இந்த நம்பர்ஸ்லாம் தப்பு பண்ணுவாங்கன்னு யூபிஎஸ்சி நினைக்காதீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு குளோபல் சமிட் நடந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கமிட்மெண்ட் இருக்குன்னா, இப்போ நெட் நியூட்ராலிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் அப்படின்னா அங்கே ஒரு இயரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து பாலிசி அஜெண்டா இதில் எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தே வில் நாட் புட் சர்டன் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அது என்னென்னா கரெக்டாக இருக்கிறதுக்கான ஸ்கோப்பு தான் அதிகம் இந்த மாதிரி இடத்துல. பட் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இயரை ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்குறதுல இட் மேக்ஸ் வேலிட். ஓகே, இப்போ டிபி எலிமினேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோன்னா 2025 அப்படிங்கிறது இட் இஸ் அன் டார்கெட். ஸோ அது நம்ம ஓகே. பட் இதெல்லாம் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் டாக்குமெண்ட், இதில் போய் நம்ம என்ன பண்ண தேவையில்லை. இயர் தப்பாக கொடுத்துருப்பாங்களா இல்லையாங்கிறலாம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு கரெக்டு தான். ஓகே, தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட்ஸ் மெம்பர்ஷிப் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் நான் ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நான் ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதை மீன் பண்ணுறாங்கன்னா, லைக் IMF, வேர்ல்ட் பேங்க், தென் ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், தென் யூரோப்பியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நான் ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்கள இந்த ஒரு பர்டிகுலர் கிளப்பில் இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளப்போட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிஜீனியஸாக அவங்களோட டெவலப்மெண்ட் பேங்கிங் சிஸ்டத்தை வச்சு ஃபங்க்ஷன் ஆகிறது தான் இந்த கிளப்போட அப்ஜெக்டிவ். ஓகே, தட் இஸ் they are not include any non-African financial institutions. The club initiated or stress for the own development. Okay, so அவங்களோட இண்டிஜீனியஸ் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஆஃப்ரிக்கன் டெவலப்மெண்ட் பேங்க், அவங்களோட எக்ஸிம் பேங்க் இருக்கும் இல்லையா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்ஸ், இதை வச்சு தான் அவங்க டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ தவிர இந்த கிளப்பில் யார் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. ஓகே, ஸோ இந்த ஒரு திங் நீங்கள் தப்பு பண்ணால் தான் புரிஞ்சுக்கிருவீங்கிறதுக்காண்டி வச்சது தான். ஸோ இந்த இடத்துல நான் ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரமாட்டாங்க இந்த ஆஃப்ரிக்கன் கிளப்பில். ஓகே, சமிட் நடந்தது 37th ஆஃப்ரிக்கன் யூனியன் சமிட்டில். இந்த கிளப்பு ஃபார்ம் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடிஸ் அபபா, அதுதான் அவங்களோட இது எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய சமிட், அங்கே தான் நடந்துச்சு. ஓகே, ஸோ அந்த இடத்துல அந்த ஆஃப்ரிக்கா கிளப்பு அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு நான் சொல்லியாச்சு. தென் அது போக மெம்பர் கண்ட்ரிஸ் அதில் யார் இன்ஸ்டிடியூஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் சென்ட்ரல் பேங்க், ஆஃப்ரிக்கன் மானிட்டரி ஃபண்ட், ஆஃப்ரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், இவங்க தான் வர்றாங்களோ தவிர அதர் நான் ஆஃப்ரிக்கன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர்றது கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ ஆன்சர் ஃபார் தட் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎனோட ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு கேட்டிருக்கு. ஃபைன். யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இட் அட்ரஸ் கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் இன் மொபிலைசிங் பிரைவேட் and public capital for high risk frontier markets. So first we should know about what is the purpose of UN Capital Development Fund. So Capital Development Fund அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, countries which are considered to be low developed countries or emerging countries or developing countries, இங்கெல்லாம் if anyone want to invest, there is a high chance of risk இருக்குது அவங்களுக்கு. ஸோ ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு 20 to 15 இயர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் இருக்கும் அந்த ஏரியாவில். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரிக்கன் கண்ட்ரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் யோசிச்சு பாருங்கள். அங்கெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்குது. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குமான்னு தெரியாது. அங்கே என்ன மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. அப்படி இன்வெஸ்டர்ஸ் யாரும் வரல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே டெவலப்மெண்ட் நடக்காது. அப்போ டெவலப்மெண்ட் நடக்கலைன்னா அந்த கண்ட்ரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி போராக தான் மாறும். அப்போ அதுலேருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோரமை செட் பண்ணி தராங்க. இன்சென்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோரமை இவங்க என்ன பண்ணி தராங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி தராங்க. அதுதான் இந்த UNCDF-ஓட அப்ஜெக்டிவ். தட் இஸ் in mobilizing private and public capital for high risk frontier markets. ஓகே, ஸோ அதுதான் இந்த UNCDF-ஓட அப்ஜெக்டிவ் தவிர மற்றபடி நத்திங் மோர் தென் தட். அது போக இதுதான் ஒன் ஆஃப் தி நான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவோம். ஓகே, யூஎனோட நான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. நான் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்னா ஒரு கண்ட்ரியில் இப்போ லோன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரியோட கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிறிசில்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கிறிசில் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியோட கிரெடிட் ரேட்டிங்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா AA++B அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை FDIயோ அந்த கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. இவங்க அந்த மாதிரி எந்த விதமான கிரெடிட் ரேட்டிங்கும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வேறஸ் அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கண்ட்ரியில் சப்போர்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை செட் பண்ணி தர்றது தான் இந்த ஆர்கனைசேஷனோட ஒர்க்கோ தவிர நத்திங் மோர் தென் தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் இஸ் யூனிக்லி பொசிஷன்டு டு அன்லாக் டொமஸ்டிக் ரிசோர்சஸ் and attract substantial private finances in undeserved markets. So same ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் என்னன்னா காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஆப்வியஸ்லி கரெக்டாக இருக்குது தான் ஸ்கோப் அதிகம். Then third statement பாருங்க, UNCDF and NITI Aayog jointly launched an initiative focused on making India's global leaders in agri-tech innovation. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் the ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா ரீசெண்டாக PIB நியூஸில் வந்த ஒன்று தான். ஸோ they released both of them released on a white paper regarding the agri infrastructure or in agri innovation in Indian market. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது கொஸ்டினவே செட் பண்ணது. UNCDF நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இதோட பர்பஸ் நத்திங் பட் ஒரு ஹை ரிஸ்கான ஃப்ரான்டியர் மார்க்கெட்ஸில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் அண்டர் தி யுனைடெட் நேஷன். ஓகே, ஸோ இது அஃபிலியேட்டட் அண்டர் தி UN டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது எது கீழே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா UN டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே ஃபங்க்ஷன் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு ஆர்கனைசேஷன் இது கீழே ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா UN டெவலப்மெண்ட் கீழே UN வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் டெவலப்மெண்ட்டை தான் என்கரேஜ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஒன்லி நான் கிரெடிட் ரேட்டிங் UN என்டிட்டி. ஓகே, ஸோ அப்போது இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக கேபிட்டல் டெவலப்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது போக UNCDF-ஐ வந்து ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UPSCயில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அபார் டே அண்ட் UN கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் FAOவுக்கு பதிலாக இந்த ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது ஒரு வேளை அந்த ஆர்கனைசேஷனை பற்றின பேசிக்ஸ் அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு கொஸ்டினை வச்சது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் த்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் consider the following statement with respect to UN Global Digital Compact. ஓகே, இது நம்ம அன்னைக்கே நம்ம கிளாஸஸ்லேயே பார்த்தோம். ஓகே ஃபைன், என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? இட் அவுட்லைன்ஸ் ஷேர்டு பிரின்சிபல்ஸ் ஃபார் அன் ஓப்பன், ஃப்ரீ, செக்யூர் அண்டு ஹியூமன் சென்டர் டிஜிட்டல் ஃபியூச்சர். ஸோ இதில் எதுவும் ஸ்டாப்பர்ஸ் இல்லை. ஓகே, இது அப்ஜெக்டிவாக இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், UN Global Digital Compact அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இந்த ஃப்ரேம் ஒர்க் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தி குட் கவர்னன்ஸ் இன் தி டிஜிட்டல் ஈரா, தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அதர் இன்னோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, இதில் தே வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் குட் கவர்னன்ஸ் டெக்னிக்ஸ். ஸோ அதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இது. ஜஸ்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான். இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அண்ட் கன்வென்ஷன். ஸோ கன்வென்ஷன்னா தான் அது வந்து பைண்டிங்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்லாம் நமக்கு வரணும். ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு இட் இஸ் மியர் அண்ட் பாலிசி டாக்குமெண்ட் மாதிரி தான். ஸோ தே ஹாவ் சர்டன் விஷன். அந்த விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொப்போசலோட அந்த ஃப்ரேம் ஒர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ரீசெண்டாக செப்டம்பர் 2024 நடந்த UN சமிட்டில் பேக் ஃபார் த ஃபியூச்சர் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சமிட்டுக்கு பேர். ஓகே, ஸோ பேக் ஃபார் த ஃபியூச்சர் சமிட்னு சொல்லுவாங்க. இதை மட்டுமே கொஸ்டினாக வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பேக் ஃபார் த ஃபியூச்சர் சமிட்டில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த UN டிஜிட்டல் காம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அங்கே சப்மிட் பண்ணாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் அதோட அப்ஜெக்டிவ் இஸ் நத்திங் பட் டு என்ஷூர் குட் கவர்னன்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ். ஓகே, தென் இட் இம்போசஸ் பைண்டிங் ஆப்ளிகேஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஃப்ரேம் ஒர்க், நாட் அன் கன்வென்ஷன்.
எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு கன்வென்ஷன் அப்படின்னு வரும்போது இட் இஸ் ஃபைன். ஓகே, பட் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே என்ன பண்ண முடியாது அப்படின்னா பைண்டிங் ஆர் நான் பைண்டிங் ஆப்ளிகேஷன்ஸ்லாம் வைக்க முடியாது. இதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் UN சைபர் கிரைம் ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது ஒரு ட்ரீட்டி, ஒரு கன்வென்ஷன், இது பைண்டிங்காக இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஷின் மார்க் வரலாம். பட் நம்மளோட டிமாண்ட் என்ன, it imposes, that is UN Global Digital Compact imposes binding obligation on member states similar to the UN crime treaty அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ என்னவா இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை, அது பைண்டிங் இல்லைங்கிறது சொல்லியாச்சு. UN சைபர் கிரைம் ட்ரீட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதை டிஸ்கஷனில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். It requires state to implement specific protocols for securing digital rights of the citizens through legislation. ஸோ ஆப்வியஸ்லி அப்போ பைண்டிங் இல்லை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக என்னென்னா அந்த லெஜிஸ்லேஷன், நேஷனல் லெஜிஸ்லேஷனுக்குள்ளே நீங்கள் அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பைண்டிங்காக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இட் ரெக்வயர்ஸ் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் செக்யூரிங் டிஜிட்டல் ரைட்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் த்ரூ லெஜிஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இதுக்குள்ளே எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னா ஆப்வியஸ்லி தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். ஓகே, தென் இட் கால்ஸ் ஆன் கவர்மெண்ட் டு ரெஃப்ரைன் ஃப்ரம் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் இருக்கலாம். ஓகே, இங்கே மஸ்ட்டோ இல்லை ஷுட்டோ அந்த மாதிரி என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டாப்பர்ஸ் இல்லை நமக்கு. ஓகே, ஜென்ரலாக இட் கால்ஸ் ஆன் கவர்மெண்ட் டு ரெஃப்ரைன் ஃப்ரம் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 4. வாட் அபவுட் சைபர் கிரைம் ட்ரீட்டி அப்படிங்கிறது இட் இஸ் அன் பைண்டிங் ட்ரீட்டி. ரீசெண்டாக இதுவும் இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UN அசம்பிளியில் அடாப்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த சைபர் கிரைம் ட்ரீட்டிங்கிறது ரீசெண்டாக அடாப்ட் பண்ண ஒரு கன்வென்ஷன் தான். இது இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. 2025 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கம் டு ஆன் சிக்னேச்சர். ஓகே, தட் இஸ் ஒரு கன்வென்ஷனோட இருந்துட்டால் மட்டும் அது என்ன ஆகாதுன்னா அப்ளை ஆகாது. அது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நேஷ்னல் கவர்மெண்ட்லேயும் தட் இஸ் பார்லிமெண்ட்லேயோ இல்லை அவங்களோட ஹவுஸ்லேயோ வச்சு என்ன பண்ணணும்னா ராட்டிஃபை பண்ணணும். அப்படி ராட்டிஃபை பண்ணால் தான் அந்த கன்வென்ஷன் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி ஆகி அது ஆப்ளிகேஷனாக மாறும். ஓகே, ஸோ அப்படி போகும்போது 2025 தான் இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் ஒரு 40 கண்ட்ரிஸ் இதை ராட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா இது கேம் இன் டு ஃபோர்ஸ்குள்ளே வந்துடும். இப்போதைக்கு இந்த ஒரு ட்ரீட்டி அடாப்ட் பண்ணியிருக்கிறனால யூஎனில், ஸோ அதனால இந்த UN சைபர் கிரைம் ட்ரீட்டியும் உள்ளதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. ஓகே, ப்ரொப்போசல் ஏன்னா நமக்கு வரக்கூடிய கன்வென்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ட்ரிகர் ஆகிற ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த UN சைபர் கிரைம் ட்ரீட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி அதை வச்சது. இது லீகலி பைண்டிங்கான்னு கேட்டால் எஸ், இட் இஸ் லீகலி பைண்டிங். இஃப் இந்தியா சைன்டு மீன்ஸ் இந்தியா ஹாஸ் டு அடாப்ட் இட்ஸ் ஃபீச்சர்ஸ் இன் தி நேஷ்னல் லெஜிஸ்லேஷன். நம்மளோட லெஜிஸ்லேச்சரில் இவங்க என்ன பண்ணணும்னா அந்த திங்ஸ் அடாப்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு சைபர் கிரைம் ட்ரீட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான். இது எல்லாமே இந்த சைபர் கிரைம் ட்ரீட்டி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் அடாப்டட் இன் UN ஜெனரல் அசம்பிளி. ரீசெண்டாக தான் அடாப்ட் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கிரைம் ஜஸ்டிஸ் ட்ரீட்டி ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு சைபர் கிரைம் விச் இஸ் கன்சிடர்ட் டு பி லீகலி பைண்டிங். ஓகே, ஸோ இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுற ப்ராசஸ் யார் கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம். ஸோ இவங்களுக்கு கீழே தான் இந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது அப்படிங்கிறது. பட் இந்த சைபர் கிரைம் ட்ரீட்டி அப்படிங்கிறது ரீசெண்டாக யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த கொஸ்டின். ஓகே, ஃபைன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆர்கனைசேஷன் ஃபார் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ். ஸோ இதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட் தான். தட் இஸ் இது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தால் தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இட் இஸ் அன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனான்னு கேட்குறாங்க. வெதர் இட் இஸ் அன் UN ஆர்கனைசேஷன். நான் உங்களுக்கு ஒரு சார்ட் பிளேஸ் பண்ணியிருந்திருப்பேன். திஸ் இஸ் தி சார்ட். ஸோ இதில் வந்து ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஒர்க் ஆன் தீஸ் ஏரியாஸ். ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸ்லையும் ஃபண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்லையும் பார்க்க சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வெதர் OPCW கம்ஸ் அண்டர் தி ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சிஸா அப்படின்னா தட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சி. இட் இஸ் அன் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன் தான். தட் இஸ் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி UN. ஓகே, ஸோ WTO இருக்கட்டும், OPCW இருக்கட்டும், இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், ICC இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டாக இருக்கட்டும், IAEAவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரிலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் வித் UN தானே தவிர தே ஆர் நாட் ஆர்கனைசேஷன் ஆஃப் UN. ஸோ இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி ஆர் இட் இஸ் ஏ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த சார்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணியிருக்கலாம். OPCW conferred Hague Award to the Indian Chemical Council. இதுக்காக தான் இந்த கொஸ்டினை கேட்டது. ஓகே, ரீசெண்டாக OPCW, that is Organization for the Prohibition of Chemical Weapon, this organization give on Hague Award to the
இந்தியன் கெமிக்கல் கவுன்சில், இது ஒரு 1938 எஸ்டாப்ளிஷ் பண்ண கவுன்சில். ஓகே, 1938 தானே. எஸ், 1938 தான். ஓகே, ஸோ 1938 எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கவுன்சில். ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஓகே, ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் சேர்ந்த கவுன்சில் தான் இந்த இந்தியன் கெமிக்கல் கவுன்சில்ங்கிறது. இந்த கெமிக்கல் கவுன்சிலுக்கு தான் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தே கிவ் ஒன் ஹேக்யூ அவார்ட். ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ அதனால இதை வச்சது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் சொன்ன செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 100% of world declared chemical weapon stockpiles have been destroyed under the watchful eye of the OPCW ன்னு கேட்டால் தட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இதில் என்ன கீவேர்டு அப்படின்னா இந்த டிக்ளேர்டு தான் கீவேர்டு. ஸோ டிக்ளேர்டு. ஓகே, ஸோ கண்ட்ரிஸ் வாலண்டியராக இந்த கன்வென்ஷன் சைன் பண்ண கண்ட்ரிஸ் எங்கள்கிட்ட இவ்வளோ கெமிக்கல் வெப்பன் இருக்குது அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிவிட்டு நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போயே டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிக்ளேர்டுன்னு சொல்கிறது. இருக்கலாம். ஓகே, ஸோ அவங்களோட ஸ்டாக் பைலில் வச்சிருக்கலாம். பட் அது டிக்ளேர்டான்னு கேட்டால் இருக்குமா இல்லையான்னு சொல்ல முடியாது. பட் இந்தியன் ஸ்டேட்மெண்ட்டோட டிமாண்ட் என்னன்னா 100% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் டிக்ளேர்டு கெமிக்கல் வெப்பன் ஸ்டாக் பைல்ஸ் ஹவ் பீன் டெஸ்ட்ராய்ட் அண்டர் தி வாட்ச்ஃபுல் ஐ ஆஃப் தி OPCW தான் கேட்குறாங்க. தட் ஒன் இஸ் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2 தான். ஸோ இதெல்லாம் கீவேர்டு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த டிக்ளேர்டு அப்படின்னா ஓகே இருக்கலாம் அப்படின்னு தான் போகணும். தெரியாத ஒரு இது வரும்போது இந்த இடத்துலலாம் செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியன் கெமிக்கல் கவுன்சிலா அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாத இன்ஃபர்மேஷனாக இருக்கும்போது அது கரெக்டாக இருக்கான ஸ்கோப் அதிகம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கெஸ் ஒர்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B2 ஒன்லி. ஸோ இது நான் ஆல்ரெடி UN ஆர்கனைசேஷன் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ இது பர்பஸ் நத்திங் பட் 1997 இனிஷியேட் பண்ணது டிசார்னமெண்ட் ஆஃப் கெமிக்கல் வெப்பன்ஸ் தான். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டிக்ளேர்டு கெமிக்கல் வெப்பன் ஸ்டாக் பைல்ஸ் ஹவ் பீன் டெஸ்ட்ராய்ட் அண்டர் தி வாட்ச்ஃபுல் ஐ ஆஃப் தி OPCW. ஓகே, ஸோ அது போக தே ஆர் கன்சிடர்ட் டு பி தி பீஸ் ப்ரைஸ் வின்னர்ஸ், நோபல் பீஸ் ப்ரைஸ் வின்னர் ஆகியிருக்காங்க. ஓகே, அது போக இது வந்து தேர் சார்ட்டு தான், அவங்களோட ஆர்கனைசேஷனோட இது தான். ஓகே, தென் நமக்கு கொடுத்த அவார்டு அதுக்கான ஸ்லைடு இது. ஓகே, ஃபைன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு 42nd கன்சிடர் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். நெட்ஸாரிம் காரிடார், சபினா ஷோல், குரில் ஐலாண்ட்ஸ். ஓகே, ஸோ நெட்ஸாரிம் காரிடார் நான் 2 காரிடார் எடுத்தேன் அன்னைக்கு. ஓகே, ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படின்னு ஒன்று எடுத்தேன். தென் நெட்ஸாரிம் காரிடார்னு ஒரு 2 பிளேஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் இந்த நெட்ஸாரிம் காரிடார் அப்படிங்கிறது ரெண்டுமே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு காரிடார் தான் சொல்லுச்சு. ஓகே, ஸோ இந்த காரிடார் அப்படிங்கிறது ஹியர் இட் இஸ் தி நெட்ஸாரிம் காரிடார் அண்டு ஃபிலடெல்ஃபி காரிடார். ஓகே, ஸோ இந்த நெட்ஸாரிம் காரிடார் அப்படிங்கிறது வித்தின் தி காசா, ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படிங்கிறது பிட்வீன் ஈஜிப்ட் அண்டு ரஃபாக். ஓகே, தட் இஸ் காசா. ஸோ இதில் இந்த நெட்ஸாரிம் காரிடார்லேயும் ஃபிலடெல்ஃபி காரிடார்லேயும் தான் இஸ்ரேல் ஃபோர்ஸஸ் ஆர் தேர். ஸோ இங்கேருந்து வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டோட ஆப்ளிகேஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ரெடி டு வெக்கேட் ஃப்ரம் நெட்ஸாரிம் காரிடார் பட் தேர் ஹெசிடேட் டு வெக்கேட் ஃப்ரம் தி ஃபிலடெல்ஃபி காரிடார். பட் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, பட் நமக்கு தேவையானது இந்த ஃபிலடெல்ஃபி காரிடாரும் நெட்ஸாரிம் காரிடார் தான். ஸோ இது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்கன்னா லெவனண்ட்டில் இருக்கான்னு கேட்குறாங்க. லெவனண்ட் ஆர் நத்திங் பட் த கண்ட்ரிஸ் விச் சரௌண்டிங் தி ஈஸ்ட் மெடிடேரியன் சீஸ் தான் லெவனண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது லெவனண்ட் கரெக்டானு கேட்டால் நெட்ஸாரிம் காரிடார் இட் இஸ் கரெக்ட் தான். ஓகே, ஸோ சபினா ஷோல் இட் இஸ் இன் சவுத் சைனா சி, அடிக்கடி நியூஸில் பார்த்துருப்பீங்க. குரில் ஐலாண்ட் இட் இஸ் அன் சி ஆஃப் ஓக்ஸ்தோ. ஸோ சபினா ஷோல் இட் இஸ் அன் டிஸ்பியூட் பிட்வீன் தி பிலிப்பைன்ஸ் அண்ட் சைனா. கொரில் ஐலாண்ட்ஸ் இட் இஸ் அன் டிஸ்பியூட் பிட்வீன் தி ஜப்பான் அண்ட் ரஷ்யா. ஸோ ஹியர் இட் இஸ். ஓகே, சபினா ஷோல். தென் ஸ்கார்போரக் ஷோல், இது ரெண்டுமே டிஸ்பியூட் ஜோனில் தான் இருக்குது அவங்களுக்குள்ள. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு குரில் ஐலாண்ட் இன் பிட்வீன் தி ரஷ்யா அண்டு ஜப்பான். ஸோ கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் இருந்து தான் கொஸ்டின் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப மூணுமே முக்கியமான ஒன்று தான், எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். அடுத்து Caspian Pipeline Consortium is a major international crude oil transportation project between. So answer for this one is Kazakhstan and Russia. Okay, so here it is. It starts from Kazakhstan and moves towards Caspian Sea and it ends in the Black Sea. Okay, so இது இந்த சம்முடு பைப்லைன் மாதிரி ஒரு பேஸில் எடுத்த ஒன்று தான் கஸ்பியன் பைப்லைனுங்கிறது. அதே மாதிரி தப்பி பைப்லைன் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி தப்பி பைப்லைன் கேட்டிருப்போம். ஓகே, ஸோ அப்போ மேஜர் பைப்லைன்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் டி, கஜகஸ்தான் அண்ட் ரஷ்யா. ஃபைன். அடுத்து குளோபல் கொலாபரேஷன் வில்லேஜ், எடிசன் வில்லேஜ் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் கோயலேஷன் ஆர் தி இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், G7, G20, பிரிக்ஸ். ஓகே, ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு கெஸ் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பயுமே காம்ப்ரிஹென்சிவான ஒரு ஆர்கனைசேஷன் எது இருக்கோ
அதில் போட்டு வந்துருங்க ஸ்கோப் அதிகமாக இருக்குது அது கிளியர் ஆகிறதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ரிஹென்சிவாக அவங்க டெரிட்டோரியல் வைஸ் ஜாகிரபிக்கல் வைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆர்கனைசேஷனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாகும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அது போக அந்த ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதோட ஜெனிசிஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இன்சென்ஸ் கோர். ஓகே, ஸோ கோர் அப்ஜெக்டிவ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் அடிக்கடி அதான் எக்ஸாம்பிளாக சொல்கிறது. இப்போ G20 அப்படின்னா தட் இஸ் டு என்ஷூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கண்ட்ரிஸ். OECD அப்படின்னா இட் மேட்டர்ஸ் ஆன் டாக்ஸேஷன். IMF அப்படின்னா தேர் ஒர்க்கிங் ஆன் தி மானிட்டரி அண்ட் அதர் பாரோயிங் திங்ஸ். வேர்ல்ட் பேங்க் அப்படின்னா அதோட ஸ்கோப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். தட் இஸ் என்டையராக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. அப்போ கம்பேரிட்டிவ்லி அவங்களோட ஸ்கோப் அதிகம். ஓகே, அதே மாதிரி இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்லாம் அவங்களோட ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைடர் ஃபினாமினால தான் இருக்கும். அப்போது மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட அந்த ஜாகிரபிக்கல் லிமிட்டேஷன் ஒன்று, இன்னொன்று அந்த ஆர்கனைசேஷனோட ஜெனசிஸை பார்க்கும்போது அதோட ஸ்கோப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தோ நமக்கு அந்த கன்வென்ஷனோ ஆர்கனைசேஷனோட இனிஷியேட்டிவ்ஸோ தெரியாட்டினாலும் ஒரு அரைவல் ஆகிறதுக்கான ஒரு ஸ்கோப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது குளோபல் கொலாபரேஷன் வில்லேஜ், எடிசன் அலையன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் கோயலேஷன் அப்படிங்கிறது இந்த குளோபல் கொலாபரேஷன் வில்லேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் மெட்டாவர்ஸ். ஓகே, ஸோ மெட்டாவர்ஸ் இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதோட அப்ஜெக்டிவ். ஸோ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான் இதோட ஆன்சர். தே ஆர் பார்ட்னர்ஷிப் வித் அக்சென்ச்சர் அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஸோ இவங்களோட சேர்த்து தே வாண்ட் டு கிரியேட் ஆன் மெட்டாவர்ஸ். ஸோ அது மூலமாக தே ட்ரை டு கனெக்ட் தி ஆல் குளோபல் வேர்ல்டு. ஸோ அதுதான் அதோட அப்ஜெக்டிவ். எடிசன் வில்லேஜ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் தேர் ஒர்க்கிங் ஃபார் தி டிஜிட்டல் இன்க்ளூஷன். Okay, then first movers coalition அப்படிங்கிறது nothing but the countries which try to decarbonize their industries. Okay, so they want to go for clean carbon அப்படின்னா this coalition will support for them to bring on technology. ஓகே, ஸோ இது எல்லாமே வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் ஆத்தி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தான். கரண்ட் அஃபேர்ஸில் பெருசாக ரெஃப்ளெக்ட் ஆகாட்டினாலும் அவங்களோட ஹோம் பேஜ்குள்ளே ஒர்க் பண்ணும்போது தீஸ் ஆர் ஆல் த டீடைல்ஸ் வி கேன் கெட் இட். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த 100 மில்லியன்ஸ் ஃபார்மர்ஸுமே லாஸ்ட் டைம் பெருசாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இல்லை. பட் அது கேட்டிருக்காங்க இல்லையா, ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும்போது வி ஹாவ் டு கம் டு ஒன் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ அது அரைவல் ஆகிறதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஜெனிசிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலோ இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட் காம்ப்ரிஹென்சிவாக மாறினாலோ அதுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அலையன்சஸ். எடிசன் அலையன்ஸ், ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் கோயலேஷன், தென் குளோபல் அலையன்ஸ் ஃபார் ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மாடர்னைசிங் இன்டர்நேஷனல் ட்ரேட் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, இந்த 4 இனிஷியேட்டிவுமே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட இனிஷியேட்டிவ் தான். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஹூ இனிஷியேட்டிவ் அப்படின்னு வரும்போது தட் இஸ் நத்திங் பட் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். அவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும். ஒரு ஒன்லைனர் ABCD ஸ்டேட்மெண்ட்டில் தான் அது கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, then with respect to refugee camps தான். Okay, so Kutupalong refugee camp is the world largest refugee camp in Bangladesh which hosts Rohingyas. Statement first one correct and keta, first one correct தான். Kutupalong it is in Bangladesh which is considered to be world largest refugee camp தான் which hosts Rohingyas தான். Okay, so அப்போ கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு refugee camp பார்க்கணும் அப்படின்னா where it is located, for whom it is created. Okay, so யார் மோஸ்ட்லி அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க primarily. Okay, so இதுதான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ஸோ இட் இஸ் இன் பங்களாதேஷ். ஓகே, குட்டுப்புலாங் ரெஃப்யூஜி கேம்ப் இட் இஸ் இன் பங்களாதேஷ். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வேர் இட் இஸ் லொக்கேட்டட், தென் எந்த பீப்புளுக்கு அது சப்போர்ட் பண்ணுது ப்ரைமரிலி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். தென் மொரியா ரெஃப்யூஜி கேம்ப் அண்ட் கிரீக் ஐலாண்ட் ஆஃப் சமோஸ் இஸ் த லார்ஜஸ்ட் ரெஃப்யூஜி கேம்ப் இன் யூரோப்பான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப்ரிக்காவில் இருந்தும் அந்த வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸில் நடக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்னால மூவ் ஆகக்கூடிய பர்சன்ஸ் டு தி யூரோப் கண்ட்ரிஸ் போகும்போது அங்கே செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் தான் இந்த மொரியா ரெஃப்யூஜி கேம்ப். இந்த இதுக்கான ரெஃப்யூஜி கேம்ப்க்கு ஃபண்ட் பண்ணுறதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப் யூனியன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நியூஸில் இருந்ததுனால தான் கேட்டது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தென் தேர்ட் இஸ் ஜட்டாரி ரெஃப்யூஜி கேம்ப் இஸ் இட் இஸ் இன் ஜோர்டானான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் கரெக்ட் தான். ஜோர்டானில் தான் இருக்குது. பட் பிரைமரி ரெஃப்யூஜி இங்கே யாருன்னு பாருங்கள், கேம்ப் ஃபார் பாலஸ்தீன்ஸ் டியூ டு காசா வாரான்னு கேட்டால் ஆக்சுவலி இது தப்பு. ஓகே, ஸோ இவங்களோட பிரைமரி ரெஃப்யூஜி கேம்ப் ஃபார் தி ஜட்டாரி ரெஃப்யூஜி கேம்ப் ஜோர்டான் தான். பட் பிரைமரி ரெஃப்யூஜி கேம்ப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சிரியா. அந்த சிரியன் கான்ஃப்ளிக்டில் நடந்ததில் வந்தது தான் இந்த ஜட்டாரி ரெஃப்யூஜி கேம்ப். ஸோ அது சிரியாவுக்கான பிரைமரி ரெஃப்யூஜி கேம்ப் தானே தவிர பாலஸ்தீன்ஸ்க்கான கிடையாது. ஸோ பாலஸ்தீனுக்கான ஃபெமிலியரான ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபாக் பிரைமரி ரெஃப்யூஜி கேம்ப். ஓகே, ஸோ ரஃபாக், ஜபலியா, then Khan Yunis. ஸோ இதுதான் மேஜர் ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். அதுலேயும் இந்த ரஃபாக் அண்ட் ஜபலியா தான் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் நியூஸஸில் இருந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸஸ். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க.
தேர்டை மட்டும் எலிமினேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா 1 and 2. ஸோ ஆன்சர் இஸ் B2 only. சரி, ஒன்லி 2. ஓகே, ஸோ இதுக்கான ரெஃப்யூஜி கேம்ப்ஸஸ் நான் எங்கே படிக்கணும் அப்படின்னா இது UNHCRல கொடுத்தது தான். ஓகே, ரெஃப்யூஜி ஏஜென்சியில். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குட்டுப்புலாங் பல்லுஹாலி எக்ஸ்பென்ஷன் சைட் பங்களாதேஷ். பிடி 2023ல் கேட்டது. ஓகே, ஸோ ஹுவாண்டா. ஆனால் அதுக்கு பதில் அவங்க வேறு ஒன்று ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. தடாப் அண்டு கக்குமா ரெஃப்யூஜி கேம்பும் கென்யா, இதுவும் அந்த வருஷம் UPSC PYQவில் கேட்டிருந்தாங்க. தென் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ராக் அண்ட் சட்டாரி ரெஃப்யூஜி கேம்ப் நான் இப்போ கேட்டிருந்தது ஜோர்டானில். தென் நயர்குசு, நுதுத்தா, மித்தண்டலி, இட் இஸ் இன் தான்சானியா. அண்ட் கெப்ரேயக், அவ்பாரே, ஷர்தர், இட் இஸ் இன் எத்தியோப்பியா. அட்லீஸ்ட் இதுனாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவங்க கேட்டது PYQவில் பாருங்கள் 1 by 1 கேட்டிருப்பாங்க. பிடி கேட்டிருந்தாங்க, தென் தடாப் கேட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ரெஃப்யூஜி கேம்ப்ஸ்னாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்ஜெக்டிவ். அது போக நம்மளோட நோட்ஸ்லையும் ஆல்ரெடி ஒரு 10 to 15 ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும்னாச்சும் அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, ஓகே. Next thing with respect to statement 1, statement 2 question. Okay. Then economic community for Western African state as a military alliance faced significant challenges after Mali, Burkina Faso, Niger experienced military groups. இது ரீசெண்டாக 2024 கொஸ்டின்லையுமே பார்த்தது தான். ஓகே, ஸோ மல்லி, பர்கினோ ஃபாசோ அண்ட் நைஜர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சஹேல் குரூப்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, சஹேல் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்கெல்லாம் தே ஆர் ஃபேஸிங் அண்ட் மிலிட்ரி குரூப்ஸான்னு கேட்டால் இது வரைக்கும் கரெக்டு தான். தட் இஸ் மல்லி, ஃபாசோ, நைஜர் இவங்கனால என்னவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோவாஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறதுல there is no doubt. பட் வெதர் ஈகோவாஸ் இஸ் அன் மிலிட்ரி அலையன்ஸா, வெதர் தேர் ஒர்க்கிங் ஆன் தி மிலிட்ரி சப்போர்ட், ஓகே, no. Okay, they are actually working for the economic community. It is considered to be an economic community, not an military community. Like NATO மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. It is working for the economic development of the African nations. ஸோ அப்போ அந்த கண்டெக்ஸ்டில் பார்க்கும்போது இட் இஸ் ராங். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னா ஆப்வியஸ்லி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் என்னவா தான் இருக்க முடியும், கரெக்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா ரெண்டும் நெய்தர் ஒன் ஆர் டூ இங்கே சொல்ல முடியாது. The military groups in certain Western African nations led to the formation of the alliance of Sahel states in the Sahel region and கேட்டால் that one is correct தான் ஆன்சர். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ரீஜனல் குரூப் தான். இதோட அப்ஜெக்டிவ் பாருங்கள், தட் இஸ் நத்திங் பட் ப்ரொமோட் எக்கனாமிக் இன்டகிரேஷன் தான், நாட் மிலிட்ரி. ஓகே, பட் அந்த அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிலிட்ரி கோயலேஷன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. ஏன்னா ஒரு கண்ட்ரியை நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கிற 4 கண்ட்ரி என்ன ஆகுவாங்கன்னா அவங்களோட அசோசியேட் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இட் இஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான், அதில் பெருசாக இல்லை. அதனால தான் அந்த சஹேல் ஸ்டேட்ஸை மட்டுமே வச்சு அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ அதோட லீடாக தான் இதை எடுத்துகிட்டு வந்தது. தெர் இஸ் அண்ட் லிங்க் பிட்வீன் ஈகோவாஸ் அண்டு சஹேல் அலையன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த பொர்கினா ஃபாசோ, நைஜர், சாடு இந்த கண்ட்ரீஸில் என்ன வாங்குறாங்க அப்படின்னா தே லெஃப்ட் ஓவர் ஃப்ரம் தி ஈகோவாஸ். ஓகே, ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டது. அவங்க தே வாலண்டரிலி ரிலீவ் ஃப்ரம் தி ஈகோவாஸ். ஸோ அதனால தான் ஈகோவாஸை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்க ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வேர் தேர் லெஃப்ட் அப்படின்னா ஈகோவாஸ்லேருந்து தேர் லெஃப்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பிளேசஸ். ஓகே, சாட், நைஜர், மாலி, பர்கினோ ஃபாசோ, கினியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஸ்டேட்ஸ் ரீசென்ட்லி ஃபேஸிங் ஆன் மிலிட்ரி கூப்ஸ். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி 2023லையும் கேட்டாங்க, 24லையும் கேட்டாங்க. இப்போயும் இது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. 25ல் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா ஈகோவாஸை வச்சு கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஈகோவாஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதில் மெம்பர் கண்ட்ரிஸ் இவங்க இல்லைங்கிறதுனாச்சும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இவங்களாம் ஒரு டைம் ஆஃப் பீரியடில் மெம்பர்ஸ், பட் இப்போ இல்லை. ஓகே, ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும் அப்படிங்கிறது தான். தென் அடுத்து இதுவும் பேர் பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் என்னென்ன பர்பஸ்க்காக இருக்காங்க அப்படிங்கிறது. ஜிம்பாவே, மலாவி அண்டு ஜாம்பியா, செனிகல், ஐவரி கோஸ்ட் அண்ட் சாட், காங்கோ, ருவாண்டா அண்ட் கெம்ரோன். ஸோ ஜிம்பாவே, மலாவி அண்ட் ஜாம்பியா இட் இஸ் ஆன் பார்டர் ஆஃப் தி சதர்ன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ ரீசெண்டாக அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தர் இஸ் அன் ஹெவி எல்னினோ அஃபெக்டட் த, ஸோ தட் அங்கே ஒரு ட்ராட், ஸோ அதனால் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், தென் ஹங்கர், ஸோ இது எல்லாமே அங்கே இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஓகே, தென் செகண்ட் பாருங்கள், செனிகல், ஐவரி கோஸ்ட் அண்ட் சாட், ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் வித்ரா ஃப்ரம் தீஸ் டெரிட்டரிஸான்னு கேட்டால் எஸ். இதில் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்ததுனால நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிருந்தா. ஓகே, காங்கோ, ருவாண்டா அண்ட் கெமரூன் எத்தனிக் கான்ஃப்ளிக்ட்ஸ் தான். இதெல்லாம் நோ டவுட் இருக்கும். ஓகே, ஸோ ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் ஃபேஸிங் ஆன் எத்தனிக் கான்ஃப்ளிக்ட். ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஆர் ஃபேஸிங் ஆன் இன்டர்னல் fight between the military forces and the ruling government. African states most of the states are facing heavy drought, then other natural calamities இருந்து எல்லா இஷ்யூஸும் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதில் கெஸ் ஒர்க் எடுக்கிறது ஈஸின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இடத்துல வரலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ரெண்டாவது, நான் ஒரு சிங்கிள் கண்ட்ரியை கொடுத்தா தான் நீங்கள் யோசிக்கணும்.
ஓகே, நான் 3 கண்ட்ரீஸை கொடுத்துட்டு தான் இந்த ரீசனவே அரைவ் ஆகியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக நான் ஆர்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இன்சென்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நிப்பாட்டாமல் ஒரு கண்ட்ரியோட நிப்பாட்டாமல் நான் 2-3 கண்ட்ரி உங்களுக்கு சைட் பை சைன் கொடுக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, அது மோர் ஜஸ்டிஃபிகேஷனுக்கு உள்ளாக்கணுங்கிறக்காண்டி தான். அப்படி தான் அவங்களும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளி கரெக்டாக இருக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ அப்படி கெஸ் ஒர்க் எடுத்து பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் 3 pairs. ஓகே, ஃபைன். ஸோ இது வந்து அந்த ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் சொன்னேன் இல்லையா, ரீசெண்டாக ஐவரி கோஸ்ட் ஒரு 10 டேஸில் இப்போ தான் ரிலீவ் ஆனாங்க. ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் வெக்கேட் பண்ணாங்க. ஸோ மல்லி, பர்கினா ஃபாசோ, சாட், செனிகல், நைஜர், இதில் முக்கால்வாசி என்னென்னா அந்த ஷகேல் ஸ்டேட்ஸ் வருது, ப்ளஸ் ஐவரி கோஸ்ட் இப்போ ரீசெண்டாக ரிலீவ் ஆனாங்க. ஸோ இந்த 6 கண்ட்ரீஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் பீகிள் சேனல். ஸோ பீகிள் சேனல் ரீசெண்டாக ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆன் கான்ஃப்ளிக்ட் ஜோன். ஓகே, ஸோ கான்ஃப்ளிக்ட் ஜோன் இன் சென்ஸ் மேரிடைம் ஜோன்ஸில் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்று தான். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் சில்லி அண்ட் அர்ஜென்டினா. ஓகே, ஸோ ரீசெண்டாக மேரிடைம் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட் ஜோன்ஸ்னு பார்த்தா இந்த பீகிள் ஜோனல் இட் இஸ் அன் சேனல் பிட்வீன் சில்லி அண்ட் அர்ஜென்டினா. குரியல் ஐலாண்ட் இப்போ தான் பார்த்தோம், பிட்வீன் ஜப்பான் அண்ட் ரஷ்யா. Then Gibraltar, it is an issue between the UK and Spain. Spain claimed for it, but UK said it its own territory. அதே மாதிரி தான் ஃபாக்லாண்ட் ஐலாண்ட்லேயும் யூகேக்கும் அர்ஜென்டினாவுக்கும் கான்ஃப்ளிக்ட் போய்கிட்டு இருக்கு. யூகே செட் இட்ஸ் ஓன் டெரிட்டரி, பட் அர்ஜென்டினா கிளைம்ஸ் ஃபார் இட். தென் சவுத் சைனா சீ நம்ம இப்போ தான் பார்த்தோம், ஸ்கார்போக் அண்டு ஷோல் ஐலாண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே 5 என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இஷ்யூவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்சென்ஸ் மேரிடைம் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த பார்டரிங் கண்ட்ரீஸு ஒருவேளை அது அசோசியேட்டாக இருக்கக்கூடிய சீஸ் இருந்துச்சுன்னா அது எப்போயுமே நீங்கள் பார்த்துருவீங்க. ஓகே, லைக் பிளாக் சி, கஸ்பியன் சி, மெடிடேரியன் சி, ரெட் சி. ஸோ இந்த மாதிரி சீஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பார்டரிங் கண்ட்ரிஸ். தென் கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸ் இருக்குன்னா அந்த ஜோனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், நியர்பை கண்ட்ரிஸ். ஏன்னா உக்ரைன் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். ஸோ அதனால கான்ஃப்ளிக்ட் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், அதை சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, the next, extended credit facility is one of the credit support system given by the International Monetary Fund. So extended credit facility, yes, okay. So it is comes under the IMF support system. Financing under extended credit facility carries a zero interest rate and keta. That one is correct. Okay, so இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா for the least developed countries-காக கொடுக்கக்கூடிய loans. Okay, so here there is an chart for you where these loans are comes under the platform of poverty reduction and growth trust loans. ஸோ இந்த பாவர்ட்டி ரிடக்ஷன் அண்ட் growth trust loans அப்படிங்கிறது யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் லோ ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கும். அதுலேயும் வெரி ஸ்பெசிஃபிக் இந்த எக்ஸ்டெண்டட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஸ்டாண்ட் பை கிரெடிட் ஃபெசிலிட்டி, ரேபிட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, இது 3 தான். ஓகே, இந்த 3 எது கீழே வரும்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் அண்ட் growth trust கீழே வரும். ஸோ இதுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். பெருசாக இதுக்குள்ளே என்ன யாருக்குங்கிறது இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் பாவர்ட்டி ரிடக்ஷன் அண்ட் growth trustக்குள்ளே இந்த 3 ஓகே வருது உள்ள அப்படிங்கிறது. இது வந்து எமர்ஜென்சி ஃபினான்சிங்கிறது இதுதான் ரீசெண்டாக கொடுத்தது. ரெசிலியன்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் ஃபெசிலிட்டி தான் பாகிஸ்தான், ஸ்ரீலங்காவுக்குலாம் கொடுத்தது. இதை பொறுத்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் தி அவங்களோட ஸ்பெஷல் ட்ராயிங் ரேட்ஸை வச்சு தான். ஓகே, தென் ரேபிட் ஃபினான்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் IMF கொடுக்கக்கூடிய ஒரு லோன் மெத்தட் தான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டோட லோன் தான். ஓகே, அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிசோர்ஸ் அக்கௌண்ட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்டாண்ட் பை அரேஞ்ச்மெண்ட்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, ஃப்ளெக்சிபிள் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது ரெண்டும் மாறுங்க. எக்ஸ்டெண்டட் கிரெடிட் ஃபெசிலிட்டி, எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இதில் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இது கீழே தான் இது வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், இது கீழே தான் இது வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும், இது கீழே தான் இது ரெண்டும் வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இதில் இந்த 2 முக்கியமானது ஒன்று ஏற்கனவே ஒன்று கேட்டுட்டாங்க. ஓகே, ஸோ இதில் இப்போ கேட்குறக்கான ஸ்கோப் இதில் இருக்குங்கிறது தான். அட்லீஸ்ட் உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கெஸ் ஒர்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஓகே. ஸோ இந்த லோன்ஸ் எல்லாமே இட் இஸ் கிவன் பை தி IMF தான். தீஸ் ஆல் லோன்ஸ் ஆர் கிவன் பை தி IMF லோன்ஸ் தான். ஸோ இதில் இந்த ஒரு விஷயம் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸ். மிச்சம் இருக்கிற ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் உள்ள லோன்ஸ் தான். அதில் ரொம்ப முக்கியமாக இது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதில் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும், இது தேவையில்லை. ஓகே, உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இனிமேல் கண்டுபிடிச்சிடலாம் உங்களால். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் ஆன்சர் இஸ் போத் 1 and 2. ஓகே, அடுத்து
To become a member of the World Bank, a country must first join in the International Monetary Fund. Yes. ஓகே ஸோ வேர்ல்ட் பேங்க்கில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஐஎம்எஃப்ல மெம்பராக இருக்கணும். பட் ரிவர்ஸ் இஸ் நாட் ரெக்வயர்டு. நீங்கள் ஐஎம்எஃப்ல மெம்பராக இருக்கணுங்கிறக்காண்டி வேர்ல்ட் பேங்க்கில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் வேர்ல்ட் பேங்க்கில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னா ஐஎம்எஃப்ல நீங்கள் மெம்பராக இருக்கணும். ஓகே ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ் தி லார்ஜஸ்ட் சிங்கிள் ஷேர் ஹோல்டர் ஆஃப் தி வேர்ல்ட் பேங்க் ஃபாலோட் பை சைனாவா? ஸோ நம்ம பாப்புலராக என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் எக்கானமி செகண்டு சைனா வந்துட்டாங்க, சைனா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கெஸ் ஒர்க் பண்ணி போனோம் அப்படின்னா அதுதான் பாப்புலர் கெஸ்ஸிங்லாம் ராங்காக போகிறது. ஸோ செகண்ட் இஸ் நாட் சைனா, தட் இஸ் ஜப்பான். ஸோ திஸ் இஸ் ஷேர் ஹோல்டு. ஓகே ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹோல்ட் 15.7, இந்தியா ஹோல்ட்ஸ் ஜப்பான் ஹோல்ட் 7.2, தேர்ட் தான் சைனா. ஓகே ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யுனைடெட் கிங்டம், இந்தியா ஹோல்ட்ஸ் 6th பொசிஷன். ஓகே ஸ்டில் ஜப்பான் ஹோல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டு செகண்ட், ஓகே நெக்ஸ்ட் டு தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். So second statement என்னதான்? It is wrong. Okay, the new arrangements to borrow and bilateral borrowing agreements are the initiatives of the IMF ன்னு கேட்டால் எஸ், இப்போ தான் இதுக்கு முன்னாடி காமிச்சேன், ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே ஸோ இதெல்லாமே ஆஃப்டர் கோட்டாஸ், மெம்பர் கோட்டாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எஸ்டிஆர் ரைட்ஸை வச்சுக்கிட்டு அது போக மிச்ச லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். இந்த நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு பாரோ, பைலேட்ரல் பாரோவிங் அக்ரிமெண்ட்ஸ், இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஃபெமிலியராக இருக்கிறது. ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் கோ அண்ட் ஒர்க், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் இட் அப்படிங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு பாரோ, பைலேட்ரல் பாரோவிங் அக்ரிமெண்ட்ஸ், இது உங்களுக்கு ஒரு வேளை எக்கனாமியிலோட சப்போர்ட் பண்ணலாம். ஓகே மொத்தம் 3 types ஆஃப் சோர்சஸ்லேருந்து தே ஆர் கெட்டிங் லோன்ஸ். ஸ்கூ ஃபண்ட்ஸ், தி ஐஎம்எஃப் அப்படின்னா 3 சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வருது. அதில் மெம்பர் கோட்டாஸ் ஒன்று, நியூ அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு பாரோ ஒன்று, பைலேட்ரல் பாரோவிங் அக்ரிமெண்ட்ஸ் ஒன்று. ஓகே ஸோ இது ஐஎம்எஃபோட தான் கேட்டால் இந்த பாரோவை வச்சுக்கிட்டு உங்களால் கெஸ் ஒர்க் எடுக்கலாம் கரெக்டு தான் அப்படின்னு. Then World Bank funds member countries by both loans and grants. That is whether they are giving grants and keta, yes they can give because they are funding for these so many projects. Okay appo there are somewhere chances are there irkalam. Okay engiyume grant kudukama irpaangalnu unala solla mudiyadhu, so they will give grants. Okay so fourth statement correct da, so fourth correct da, third correct da, second மட்டும் நீங்கள் பாப்புலரான ஆன்சர் இதுக்குள்ளே போவீங்கன்னு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 3. ஓகே ஸோ இந்த இதில் வேர்ல்ட் பேங்க் கிவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கிரெடிட்ஸ் அண்டு கிராண்ட்ஸ் டூ, இது அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்தது தான். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டு பிகம் எ மெம்பர் ஆஃப் பேங்க், ஐபிஆர்டி ஆர்டிகல்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட், எ கண்ட்ரி மஸ்ட் ஜாயின் ஃபர்ஸ்ட் ஐஎம்எஃப். அடுத்து மெம்பர்ஷிப் இன் ஐடிஏ, ஐஎஃப்எஸ்சி அண்ட் மிகா ஆர் கண்டிஷன் ஃபார் டு ஜாயின் இன் ஐபிஆர்டி. ஓகே ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ், பேசிக் இன்ஃபர்மேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஐஎம்எஃப். ஸோ வேர்ல்ட் பேங்க்கோடைய ஐஎம்எஃபோட பேசிக் திங்ஸை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எத்தனை ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, வென் தே எஸ்டாப்ளிஷ்டு, இந்தியா இதில் மெம்பராக இல்லையா, அப்படி மெம்பராக இருந்தால் எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் இந்தியா பார்ட் ஆஃப் தி மெம்பராக இல்லை, மிச்ச நாளில் எதில் இருக்காங்க, ஐஎம்எஃப்னா வாட் ஆல் தி கேட்டகரிஸ் ஆஃப் லோன்ஸ் தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங், தென் அதில் வாட் டைப் ஆஃப் ஹவு ஐஎம்எஃப் கெட் இட்ஸ் ஃபண்டு. ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஓகே தென் ஷேர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷேர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் படிக்கும் போதே வேர்ல்ட் பேங்க் அண்ட் ஐஎம்எஃப் பார்த்துக்கோங்க. அதோட ஒர்க் அவுட் பண்ணும்போது அடுத்து வரக்கூடிய அந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் மெர்கூசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ நாட் அ மெம்பர் ஆஃப் மெர்கூசர். ஸோ கேட்டதுக்கான பர்பஸ் ரீசென்ட்லி பொலிவியா ஜாயின்ட் இன் திஸ் குரூப். ஓகே ஸோ இது அவங்களோட ஃப்ரீ ட்ரேட் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு கிடையாது, மிச்சம் எல்லாரும் இருக்காங்க. பொலிவியா ரீசெண்டாக ஜாயின் பண்ணுச்சு, ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் கேட்டது. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி, பெரு இஸ் தி ஆன்சர். ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இந்த ஆர்கனைசேஷன் ஃபார் டர்க்கிக் ஸ்டேட்ஸ்னு ஒன்று கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி த்ரோ பண்ணும்போது வி ஷுட் நோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி சின்ன டீட்டெயில்ஸ்னாச்சும் தெரியணும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி, பெரு. ஓகே அடுத்து செகண்ட், that is 72nd question, they are asking about the difference between International Criminal Court and International Court of Justice. ஓகே ஸோ பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஏன்னா ரெண்டுமே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஒன்று ஐசிஜே ரீசெண்டாக நர்கோனா அண்ட் காராபாக் ரீஜியனில் நடந்த கான்ஃப்ளிக்ட்டுக்காக அர்மேனியா தே ரீச்டு ஐசிஜே. அதுபோக சவுத் ஆஃப்ரிக்கா அந்த பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்டில் இஸ்ரேலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐசிஜேக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஐசிஜியை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் அந்த கம்பேரிட்டிவாக வச்சு கேட்டது. ஓகே ஸோ ஐசிசி ஹோல்ட்ஸ் ஒன்லி இண்டிவிஜுவல் கிரிமினலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அஃபென்சஸ், whereas ICJ here disputes between the nation over the matters of law. First statement கரெக்டான்னு கேட்டால் எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இட் ஒன்லி ஹோல்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் கிரிமினலி ரெஸ்பான்சிபிள் தான், தே ஆர் நாட் இன்வைட் ஸ்டேட்.
ஓகே, ஸோ ஸ்டேட்டை ஒரு குற்றவாளியாக வச்சு அது மேலே ஒரு கேஸை ரன் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஐசிசி கிடையாது. இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் இன்வால்வ் இன் தி வார் கிரைம் ஆர் ஜீனோசைட்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பனிஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கோ தவிர ஒரு ஸ்டேட்டை இன்வைட் பண்ணி அவங்கள கொஸ்டின் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஐசிசி கிடையாது. ஐசிஜிக்கு அந்த ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் தி யூஎன். ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் தி யூஎன் அப்படின்னு வரும்போது தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். செகண்ட், ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர் இப்சோ ஃபேக்டோ பார்ட்டிஸ் டு தி ஐசிஜேவான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ யூஎன் மெம்பர் எல்லாருமே தே ஆர் பார்ட் ஆஃப் தி ஐசிஜே தான். ஏன்னா யூஎனோட 6 மெயின் ஆர்கன்ஸில் ஒன் ஆஃப் தி ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ அப்போ யூஎன் சார்ட்டர் நீங்கள் சைன் பண்ணிங்கனாலே இந்த ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆப்ளிகேட்டடாக உள்ளே வந்துடுறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஐசிஜே பார்ட் ஆஃப் தி யூஎன் வரும்போது இட் இஸ் அன் இப்சோ ஃபேக்டோ இன்சென்ஸ் டிஃபால்ட்டாகவே நீங்கள் மெம்பர் ஆகிறீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே, தென் வித் ரெஸ்பெக்ட் டு வேரஸ் ஒன்லி பார்ட்டிஸ் டு தி ரோம் ஸ்டாச்சு ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஐசிசின்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ ஐசிசி இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரோம் ஸ்டாச்சு. ஸோ அப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். Then ICJ is located within the UN headquarters in New York, whereas ICC is headquartered in the Hague, Netherlands. Okay, so ரெண்டுமே என்னதான் ஹெட்குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் தான் இருக்கா ஐசிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் தி ஹேக்யூ தான். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then fourth statement, judgments delivered by ICJ are legally binding, whereas decisions by the ICC are not legally binding. So what is the thing is that both are legally binding now. ஓகே, ஐசிஜியும் லீகலி பைண்டிங் தான், ஐசிசியும் லீகலி பைண்டிங் தான். ஏன்னா ஐசிசியில் இஃப் யூ ஆர் மெம்பர் இன் இட் பை அடாப்டிங் ரோம் ஸ்டாச்சு ஆட்டோமேட்டிக்கலி அதுக்குள்ளே என்ன ஆயிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் பைண்டிங் ஃபார் இட். அப்போது இதுவும் பைண்டிங் தான், ஐசிஜியில் இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸும் பைண்டிங் தான். பட் த கன்சர்ன் இஸ் தட் போத் டசன்ட் ஹாவ் எனி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா there is no separate force for it to enforce it. அங்கே இருக்கக்கூடிய யூஎன் இம்போஸ் பண்ணுற சாங்ஷன்ஸ்னால இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டோ இல்லை அவங்க தான் என்ன பண்ண முடியுமோ தவிர பனிஷ் பண்ண முடியுமோ தவிர இவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது. அதனால தான் இவங்களோட ஜட்மெண்ட்ஸ் எதுவும் பெருசாக என்ன ஆகிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனில் வர்றதுக்கான ஸ்கோப் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பைண்டிங் தான். பட் கன்சர்ன் இஸ் போத் டசன்ட் ஹேவ் அன் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெக்கானிசம். ஓகே, ஸோ அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஆர் லீகலி பைண்டிங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணோம்னா ஆன்சர் 2 இஸ் தி கரெக்ட். ஓகே, ஃபைன். ஸோ இது அதோட சார்ட்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அண்ட் யூஎன் விமன் ஆர் தி பார்ட் ஆஃப் தி 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் ஆஃப் தி யூஎன். ஸோ வாட் இஸ் த 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் ஆஃப் தி யூஎன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஜெனரல் அசம்பிளி, அனதர் ஒன் இஸ் செக்யூரிட்டி கவுன்சில், அனதர் ஒன் இஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்ரட்டரியேட். இது 3 தான் 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே சார்ட்டில் பார்த்துருந்தாலே தெரியும். அதனால தான் நான் இந்த எக்ஸாமுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த சார்ட்டை பார்த்துட்டு வர சொன்னேன். இந்த சார்ட்டை பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதில் ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் அப்படிங்கிறது இட் இஸ் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், செக்ரட்டரியேட், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், செக்யூரிட்டி கவுன்சில் இதெல்லாம் இருக்குது. யூஎன் விமன் பாருங்கள், இட் இஸ் நாட் ஆன் 6 மெயின் ஆர்கன். ஓகே, ஸோ அது வித் ரெஸ்பெக்ட் டு அதர் என்டிட்டிஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஓகே, so it is not part of the 6 main principal organ. So first statement is wrong. Next, permanent observers at the UN nation can participate in the UN General Assembly without voting rights. PYQ பார்த்துட்டு கிளாஸ் பார்த்துருந்தீங்கனால இது ஆன்சர் பண்ணிக்கலாம், கரெக்டு தான். Permanent observer states they can participate in the UN General Assembly, they can right to speak, but they cannot have the right to vote. Even permanent member states, that is permanent non-member states can establish mission at UN அப்படிங்கிறது அதில் பார்த்தோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். World Bank Group is a specialized agency of the United Nations. Yes. Okay, so World Bank Group is the specialized agency in the UN and keta. That also correct. Okay. So in the chart பார்த்துட்டு வந்திருப்பீங்களா அப்படிங்கிறது தான் அதோட objective. Then Peace Building Commission is an intergovernmental advisory body that reports to the both General Assembly and Security Council. Advisory body தானே இருக்கலாம்னே போங்க, ஏன் அதை போய் நம்ம கொஸ்டின் பண்ணணும் 2 பேத்துல அட்வைசரியா இல்லையான்னு. இதுக்கு யார் ரிப்போர்ட்டிங் பைண்டிங் அப்படின்னா தான் ஜெனரல் அசம்பிளியா செக்யூரிட்டி கவுன்சிலாங்கிறது வரணும். ஜஸ்ட் ரிப்போர்ட் பண்ணுறது யார்கிட்ட வேணாலும் ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தான் இதை பார்க்கணும். பீஸ் பில்டிங் கமிஷன், இந்த ஆரஞ்சு லைன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர், திஸ் க்ரீன் லைன் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே தேர் அட்வைசரி பாடி தான். ஓகே, ஸோ இந்த சார்ட்டை ஒரு அப்சர்வேஷன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா
you will answer for this question. Okay, so appo Peace Building Commission is an intergovernmental and advisory body that reports to both General Assembly and Security Council and keta statement correct da. Third statement correct da. Second statement correct da. First statement mattum wrong. So answer for this one is 2 and 3 and 4. Okay. Next, with reference to the United Nations Relief and Works Agency for the Palestine refugees, consider the following statement. Okay, so UNRW வச்சு ஒரு question கேட்டிருக்கு. Okay, fine. It is funded almost entirely through the regular budget of the United Nations. So what it funds, how it funds. Okay, so எப்படி fund இவங்களுக்கு எது யார் fund பண்றா அப்படின்னா through by regular budget of the UN ஆன்னு கேட்டா இல்ல, it is fund through by voluntary mechanism. Purely voluntary. Some additional supports were given by the UN budget. இதுதான் பஞ்சாயத்து. Okay, so Israel-Palestine conflictல UNRWக்கு என்ன பண்ணிட்டாங்க, Western nations they stopped their funding. காரணம் because Israel alleged that UNRWA support for the Hamas. ஸோ அது ஒரு இஷ்யூ ஆச்சு. UNRWவோட அந்த மெக்கானிசம் என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபண்டிங் இல்லாததுனால. ஓகே, அது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. ஸோ UNRWA இஸ் மோஸ்ட்லி ஃபண்டட் பை வாலண்டரி தான். நான் அந்த அசஸர் கான்ட்ரிபியூஷன் வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஏஜென்சிஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலண்டரி பேசிஸில் ஃபங்க்ஷன் ஆகிறது தான். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராங், பிகாஸ் இதுதான் ஸ்டாப்பர் இங்கே ஆல்மோஸ்ட் என்டையர்லி. ஓகே, தென் இட் இஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் ஜெருசலம். ஜெருசலம் ஏன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் ஆல்ரெடி இட் இஸ் அன் கான்ஃப்ளிக்ட் ஜோன். ஓகே, ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட் ஜோனுக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு ரெஃப்யூஜி வெல்ஃபேர் ஏஜென்சியை கொண்டு போய் அங்கே என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போது எங்கேஷன் வேறு சம்வேர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் இருந்தாலே போதும் இந்த கொஸ்டினை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு வந்துருக்கலாம். இட் இஸ் இன் ஆமன் ஜோர்டான். ஓகே, ஸோ ஜோர்டானில் தான் இருக்குது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், சாரி ராங். Then UNRW is functioning under the overall mandate of the UN Office for High Commissioner for Refugees. ஸோ UNRWன்னு ஒரு ஏஜென்சியை மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே UNHCRங்கிற இன்னொரு ஆர்கனைசேஷனை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த UNRW ஏஜென்சி இட் இஸ் அன் ஓவரால் மேண்டேட் யாரு கீழே இருக்குது அப்படின்னா UNHCR கீழே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி போத் ஆர் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். UNRW இட்ஸ் பர்பஸ் இஸ் டு சப்போர்ட் ஃபார் தி ரெஃப்யூஜிஸ் இன் பாலஸ்தீன். ஓகே, ஸோ பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட்னால ஆகக்கூடிய ரெஃப்யூஜிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது இவங்களோட அப்ஜெக்டிவ். இவங்களோட அப்ஜெக்டிவ் செகண்ட் வேர்ல்டு வாரில் பாதிக்கப்பட்டவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் பண்ண அப்ஜெக்டிவ். ரெண்டுமே வேறு வேறு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன், ரெண்டும் இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன். UNRW இஸ் நோவர் மேண்டேட் டு தி UNHCR. ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, இது நம்ம அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும் போதே இந்த சார்ட்டை நான் போட்டு காமிச்சேன். ஓகே, தென் UNRW இஸ் தி ஒன்லி அத்தாரிட்டி mandate to resettle Palestine refugees. ஸோ UNRWக்கு கொடுத்த mandate ரீசெட்டில்மெண்ட்டா அப்படின்னா அன்னைக்கு கிளாஸில் எடுக்கும் போதே சொன்னேன், ரீசெட்டில்மெண்ட் அவங்களோட பர்பஸ் கிடையாது. UNRWவோட பர்பஸ் நாட் டு ரீசெட்டில் பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ் இன் தேர் பிளேசஸ். வேரஸ் UNRWவோட பர்பஸ் தே கிவ் எஜுகேஷன், ஃபுட்டு, ஹெல்த்து, ஷெல்டரு, தென் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், தென் எனி மானிட்டரி சப்போர்ட்ஸ். இது கொடுக்கறது தான் UNRWவோட ஒர்க்கோ தவிர இட்ஸ் பர்பஸ் இஸ் நாட் டு மேண்டேட் டு ரீசெட்டில் பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ். ஓகே, அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி நன். ஓகே, அந்த UNRW UNHCR ரெண்டும் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த டேப்லர் காலம் பார்த்துருந்தீங்கனாலே இந்த ஆன்சர் உங்களால் அரைவ் ஆகிருக்க முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், UN peacekeeping operations are deployed on the basis of mandate from the United Nations General Assembly. Whether it get its mandate, that is instruction to assemble any UN peacekeeping force in one particular location is associated with the UN General Assembly and கேட்டிங்கன்னா there is not. Okay, so இதுவும் நம்ம டிஸ்கஷன் பார்க்கும்போது சொன்னோம், இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், நாட் மேண்டேட் டு தி யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஏன் இந்த கொஸ்டின் கேட்டது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஹெசபுல்லா கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தி இஸ்ரேல் அண்டு லெபனான். ஓகே, ஸோ அதில் ஹெசபுல்லா கான்ஃப்ளிக்டில் வரும்போது இஸ்ரேல் அட்டாக்டு சம் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் ஹூ ஆர் இன் தி லெபனான் ஏரியா. ஓகே, ஸோ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அப்போது இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கீழே தான் இவங்க ஃபங்க்ஷன் ஆகிறாங்கிற ஒன்று தெரிஞ்சிருக்கணும். தென் இன் கேஸ் இஃப் யூ ஆர் அட்டாக்கிங் எனி ஃபோர்ஸஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மீன்ஸ் தட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் வார் கிரைம்.
ஓகே, இது ரெண்டும் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக அன்றைக்கி நான் ஆர்கியூ பண்ணேன். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள ப்ளூ ஹெல்மெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ப்ளூ ஹெல்மெட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அது போக யூஎன்னுக்குன்னு இது ஒரு ஆர்மி கிடையாது. இட் இஸ் நாட் அன் யூஎன் ஆர்மி. யூஎன் டசன்ட் ஹாவ் எனி செப்பரேட் ஆர்மி, வேரஸ் யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸ் தேர் சப்ளை ரிசோர்ஸஸ் அண்டு ஹியூமன் ஃபோர்ஸஸ் டு தி யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ டிப்ளாய்மெண்ட் எல்லாத்தையும் மேண்டேட் பண்ணுற செக்யூரிட்டி கவுன்சில் தான். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங் அப்படின்னு வரும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ் கரெக்டாக தான். த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் பொசஸ் veto power which can prevent the adoption of resolution arbitrarily authorizing the use of peacekeeping force. கரெக்டான்னு கேட்டால் that one is correct தான். So statement 1 is incorrect but statement 2 is correct. So answer is D. Okay. The next, with reference to the Asian Infrastructure and Investment Bank, okay, AIB and the Asian Development Bank, consider the following statement. Okay, இதுவும் நான் அன்றைக்கி பார்த்துட்டு வர சொன்னேன். that is Asian Infrastructure Investment Bank பார்த்துக்கோங்க, Asian Development Bank பார்த்து வச்சுக்கோங்க, the New Development Bank பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ இதில் ப்ரைமரியாக தேவையான விஷயங்களை தான் கேட்டிருக்கு. போத் ஏஐபி அண்ட் ஏடிபி ஆர் ஹெட் குவார்ட்டர் இன் சைனாவா? அன்றைக்கே நான் சொன்னேன் எத்தனை ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ போத் ஏஐபி அண்ட் ஏடிபி ஆர் ஹெட் குவார்ட்டர் இன் சைனாவான்னு கேட்டால் நோ, ஏஐபி இட் இஸ் இன் சைனா, பட் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இட் இஸ் இன் மணிலா, பிலிப்பைன்ஸ். Okay, then AIB can lend outside Asia, but ADB can lend within Asia only. Okay, so இதுவும் wrong தான், because both can lend even outside the Asia. Okay, so some African countries they are funding. Then AIB contains more members than the ADB. Yes, okay, so here there is a chart that is ADB holds 68 members whereas AIB holds 109 members. So obviously third statement correct தான். AIB contains more members than the ADB தான். Then AIB can lend both sovereign and non-sovereign backed loans. What is meant by sovereign backed and non-sovereign backed loans ன்னு கேட்டிங்கன்னா, sovereign loans அப்படிங்கிறது மெம்பர் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் டெப்ட்டுக்கு அவங்க ஷூரிட்டி இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சாவரின் பேக்டு. இல்லை அந்த கண்ட்ரி எந்த ஒரு ஷூரிட்டியும் பண்ணலை ஃபார் எனி ப்ரைவேட் ஆர்கனைசேஷனோட லோனுக்கோ, இல்லை ஒரு நான் மெம்பர் கண்ட்ரி ஒரு லோன் அவைல் பண்ணுறாங்கனாலோ தட் இஸ் கன்சிடர்ட் டு பி நான் சாவரின் பேக்டு லோன்ஸ் தான். ஓகே, ஸோ ஏஐபியை பொறுத்தளவுக்கு இட் கேன் லெண்ட் போத் சாவரின் அண்ட் நான் சாவரின் பேக்டு லோன்ஸான்னு கேட்டால் தட் இஸ் கரெக்டு தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் ராங். ஓகே, ஃபோர்த் கரெக்டு தான், தேர்ட் ஒன் கரெக்டு தான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் இஸ் 3 and 4. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக் டீட்டெயில்ஸ், இங்கே கொடுத்துருக்கிறது தான் பேசிக் டீட்டெயில்ஸ். அட்லீஸ்ட் இதை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. வென் இட் வாஸ் ஸ்டார்டட், வேர் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ட், மெம்பர்ஷிப் கண்டிப்பாக 68 109 ஞாபகம் வச்சுக்கிற முடியாது. இந்தியா மெம்பராக இல்லையான்னு தான் பார்க்க முடியும். இந்தியா ரெண்டுலேயுமே மெம்பர் தான். ஓகே, தென் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு வரும்போது சைனா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ. ஓகே, ஏன்னா இந்த ஷேர் ஹோல்டர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஏஐபியில் வந்து இந்தியா தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டரான்னு கேட்டாங்க. இல்லை. ஓகே, ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ரெண்டுக்கும் சிமிலராக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. மேஜர் லெண்டிங் ஆப்ஷனல்ஸ்லாம் தேவையில்லை, அட்லீஸ்ட் இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சாவரின் அண்ட் நான் சாவரின் பேக்டு லோன்ஸ் இதில் இருக்குது. ஓகே, ஃபைன். அடுத்து, ரெசிலியன்ட் அண்ட் இன்க்ளூசிவ் சப்ளை செயின் என்ஹான்ஸ்மெண்ட் பார்ட்னர்ஷிப் aims to stimulate economic growth and generate local employment opportunities initiated by Japan in association with. ஸோ கெஸ் ஒர்க் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் இது தான் வந்திருக்கும், தட் இஸ் வேர்ல்ட் பேங்க் தான். ஓகே, ஸோ இது ஃபார் தேர் ஓவர் கம் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இந்த ரைஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான அப்ஜெக்டிவ் டு ஓவர் கம் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதுக்காக கொண்டு வந்தது தான் இது. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி, வேர்ல்ட் பேங்க் தான். ஓகே, இதெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் அட்லீஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ்ஸ் கண்டிப்பாக எதில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா நியூஸஸில் இருக்கிறது. பட் அவங்களோட ஓன் வெப்சைட்ஸில் போய் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கிடைக்கும். இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் பார்த்தோம் இல்லையா, மூவர்ஸ் கோயலேஷன், அந்த மாதிரி ரைஸ், இதெல்லாம் அதில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஜஸ்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, அடுத்த கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வச்சு எடுத்துருக்கு. ஓகே, தென் இட் இஸ் அ மல்டிடேட்டட் டெவலப்மெண்ட் பேங்க் எஸ்டாப்ளிஷ்ட் பை பிரிக்ஸான்னு கேட்டால் கரெக்டு தான். In the 6th BRICS summit held in Fortaleza. Fortaleza, it is in Brazil. Okay.
ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ் ஃபார்ட்லாசா டிக்ளரேஷன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 2014. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இட்ஸ் ஹெட் குவார்ட்டர் இட் இஸ் இன் ஷாங்காய். ஓகே, ஸோ ஷாங்காயில் தான் இருக்குது, சைனாவில். தென் NDP received observer states in the United Nations General Assembly and கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, தென் NDP's debt program are cleared and settled through SWIFT, Society for Worldwide Interbank Financial Telecommunication. இதை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ராங். ஏன்னா அவங்க வெறும் கிளியரிங் சிஸ்டம் தானோ தவிர தே ஆர் நாட் தி செட்டில்டு. ஓகே, ஸோ அவங்க மூலமாக செட்டில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து விழுந்தது. ஆக்சுவலாக இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிரான்சாக்ஷனை தாண்டி தே ஆர் யூஸிங் அதர் டிரான்சாக்ஷன்ஸ் டூ. ஓகே, ஸோ யூரோ கிளியர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது ஷிஃப்ட் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆனால் அவங்க யூரோ கிளியர் சிஸ்டம்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. சைனா ஹேவிங் இட்ஸ் ஓன் கிளியர் சிஸ்டம். அந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி தே ஆர் செட்டில்டு ஃபண்ட்ஸ் ஃபார் தி மெம்பர் கண்ட்ரீஸ் ஃபார் தேர் டெவலப்மெண்ட் ஆர் ஃபார் தேர் லோன்ஸ். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு கிளியர்டு ஓகே, பட் செட்டில்டு த்ரூ சொசைட்டியான்னு கேட்டால் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட், செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, ஸோ இதில் ஷிஃப்ட் மட்டும் கிடையாது, தே ஆர் யூஸிங் அதர் கிளியர் சிஸ்டம்ஸ் டூ. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இதுதானே பஞ்சாயத்து. அந்த டி டாலரைசேஷன் அப்படின்னு வரும்போது ஷிஃப்ட் மோஸ்ட்லி யார் என்கரேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப் அண்டு யூஎஸ் கண்ட்ரிஸ் என்கரேஜ் பண்ணுது. அப்போ இந்த டி டாலரைசேஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும்போது வெதர் தே கோ ஃபார் தேர் ஓன் கரன்சி வேல்யூ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வரும்போது இந்த ஷிஃப்ட் கிளியரன்ஸ் சிஸ்டத்தை தாண்டி தே ஹாவ் டு மெயின்டைன் தேர் ஓன் கிளியர் சிஸ்டம். ஸோ ஆல்டர்னேட் கிளியர் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாமே ஆல்டர்னேட் கிளியர் சிஸ்டம் தான். ஓகே, ஸோ இது எல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட். ஓகே, fine. Which of the following countries identify India as the top tier security partner in the Indo-Pacific region in national defense strategy? So அவங்களோட கண்ட்ரியோட நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பேப்பர் ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தே ஐடென்டிஃபைடு தட் இந்தியா as a top tier security partner. ஓகே, ஸோ அவங்க தட் இஸ் சம் அதர் கண்ட்ரி. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அவங்க டாப் டயராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா as a பார்ட்னராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி எந்த கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் ஆஸ்திரேலியா. ரீசெண்டாக ஒரு நியூஸில் இருந்தால் தான் எடுத்து த்ரோ பண்ணியிருக்கு. ஓகே, ரேண்டமாக எடுத்தது தான். அடுத்து நெக்ஸ்ட்டு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஓகே ரெஃப்யூஜிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ரிலேட்டிங் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜிஸ். இது கொஞ்சம் இந்த தடவை கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஏன் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா, நிறையா ரெஃப்யூஜி இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ருவாண்டா அசைலம் பிளானு, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூஎஸோட ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃப்யூஜிஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யூஎன் கன்வென்ஷன் ரெலவெண்ட்டான திங்ஸில் இந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்காக கேட்டது தான். ஸோ யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ரிலேட்டிங் டு தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஃப்யூஜி ஃபங்க்ஷன் அண்டர் தி ஏஜிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் ப்ராஜெக்ட் சர்வீஸா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ரெஃப்யூஜிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இஸ் ஹேண்டில்டு பை ஒன்று UNRWAவாக இருக்கலாம், இல்லை UNHCRஆக இருக்கலாம். ஆமாம் தானே, ரெஃப்யூஜி ரெலவெண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸை ஓவர் டீல் பண்ணுறது. ஓகே, ஸோ ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸாக இருக்கலாம், இல்லை UNRW வித் ரெஸ்பெக்ட் டு பாலஸ்தீன் ரெஃப்யூஜி ஏஜென்சிஸாக இருக்கலாம். பட் இதில் எடுத்துருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் பாருங்கள், யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஃபார் ப்ராஜெக்ட். ஸோ நாட் ரெலவெண்ட். ஓகே, ஸோ இதை பொறுத்தளவுக்கு இட் இஸ் சப்போர்ட்டட் பை UNHCR தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஃபங்க்ஷன் அண்டர் தி யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். Then the core principle of the United Nations Convention related to the status of refugees non-refoulement. ஸோ non-refoulement அப்படின்னா உங்கள் கண்ட்ரியை தேடி ஒரு ரெஃப்யூஜி வர்றாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று அவங்க நாட்டில் ஒரு க்ரைம் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு ஜீனோசைட் நடந்திருக்கலாம், அதுக்காக எஸ்கேப் ஆகி இஃப் இட் கம் டு தேர் கண்ட்ரி, நம்ம ஒரு கண்ட்ரிக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரி என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களை திருப்பி அனுப்பக்கூடாது தான். அது வந்து அதோட நான் ரீஃபோல்மெண்ட்டோட பர்பஸ். இந்த யுஎன் ரெஃப்யூஜி கன்வென்ஷனோட அப்ஜெக்டிவ் அதுவே கூட தான் வச்சுக்கோங்களேன். பட் விச் ஷுட் பி அக்ரீட் அப்பான் பை ஆல் யூஎன் மெம்பர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த நான் ரீஃபால்மெண்ட் பாலிசியை எல்லா கண்ட்ரிஸும் இந்த கன்வென்ஷனில் சைன் பண்ணால் கண்டிப்பாக மேண்டேட்டாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஈவன் தே அப்ஸ்டைன் ஃப்ரம் தி நான் ரீஃபால்மெண்ட். ஈவன் இந்தியா இஸ் ஆல்சோ நாட் ஹேவிங் எனி நேஷ்னல் லெஜிஸ்லேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு நான் ரீஃபால்மெண்ட். நம்மகிட்ட நான் ரீஃபால்மெண்ட் பாலிசி கிடையாது. ஓகே, ஏன்னா கேஸ் பை கேஸாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபால்மெண்ட் பாலிசியை நம்ம எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறோம். ஸோ எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் வாண்ட் டு மேண்டேட் தி நான் ரீஃபால்மெண்ட் பாலிசி. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். தேர்ட் பாருங்க, போத் குளோபல் காம்பேக்ட் ஃபார் சேஃப் அண்ட் ஆர்டர்லி ரெகுலர் மைக்ரேஷன் GCM, இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது தான் இந்த ஒரு கன்வென்ஷன்.
and United Nations Convention related to the status of refugees are binding upon the UN countries to follow the commitment. Okay, so whether it is binding இல்லையா அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தட் இஸ் இந்த GCM பார்க்கும்போது ஐ ஷோ தி ஸ்லைட் தட் இட் இஸ் அ நான் பைண்டிங் அக்ரிமெண்ட். ஓகே, திஸ் இஸ் நான் பைண்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு அன்னைக்கே பார்த்துச்சு. ஸோ அப்போ இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் பைண்டிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நன். ஸோ டேக் எ கெஸ் ஒர்க். இந்த பைண்டிங் ஆல் UN மெம்பர்ஸ் ஆர்கனைசேஷனை ரீசஃபில் பண்ணி கொடுக்கறது யூபிஎஸ்சியோட வழக்கம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஷினை ஒரு வேளை தெரியாட்டினாலும் லாஜிக்கலாக கெஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது இந்த கொஷின்லாம். ஓகே, ஸோ நான் அங்கங்கே அந்த ஸ்டாப்பர்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஃபைன். தென் இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன், இது நம்ம கிளாஸில் எடுத்தது தான். ஓகே, ஸோ இட் இஸ் அன் மல்டிநேஷனல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் எய்ம்ட் அட் இன்ஷூரிங் ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன். ஓகே ஃபைன். அண்ட் bolstering regional security. ஓகே ஃபைன். பட் இந்த ரீஜன் ஆஃப் பர்ஷியன் கல்ஃபா ஆப்ரேஷன் கார்டியன் அப்படிங்கிறதோட பர்பஸ் என்ன, ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் கான்ஃப்ளிக்ட் இது ஒரு பக்கம், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸ் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். இந்த ஹவுதீஸ் தே ஆர் இன் ஏமன். ஓகே, ஸோ ஏமனில் இருந்துக்கிட்டு தே ஆர் அட்டாக்கிங் தி ஷிப்ஸ் ஆர் வெஷல்ஸ் கம்ஸ் இண்டர் தி ஜோன் ஆஃப் ரெட் சி அண்டு கல்ஃப் ஆஃப் ஏடன். ஓகே, ஸோ இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் ஜோன்லேயும் ரெட் சி ஜோன்லேயும் வரக்கூடிய ஷிப்ஸை அட்டாக் பண்ணுறது, அதுக்காக அகெயின்ஸ்டாக யூஎஸ் இனிஷியேட் பண்ண ஒரு தட் இஸ் இனிஷியேட் பண்ண ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஆப்ரேஷனுங்கிறது, இந்த ஆப்ரேஷன். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது பர்ஷியன் கல்ஃப் ரீஜனா இல்லை ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக தான் இதை டார்கெட் பண்ணியிருக்கு. இது ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இது பர்ஷியன் கல்ஃபான்னு கேட்டால் நோ, இட் இஸ் இன் தி ஏரியா ஆஃப் ரெட் சி அண்டு கல்ஃப் ஆஃப் ஏடன். பர்ஷியன் கல்ஃப் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நாட் ஹியர் பட் எட் ஹியர். ஓகே, ஸோ இதோட பேரலான ஒரு இது யூஎஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி யூஎஸ் இனிஷியேட் பண்ணதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அப்போ யூஎஸ் இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக இது ராங். திஸ் இனிஷியேட்டிவ் வாஸ் இனிஷியேட்டட் பை யூஎஸ். ஓகே, இதில் இந்தியா பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரியான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். ஸோ இந்தியா இஸ் நாட் அ பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரி. ஓகே, அப்போ இந்தியா ஹேவிங் இட்ஸ் ஓன் பாலிசியான்னு கேட்டால் எஸ், ஆப்ரேஷன் சன்கல்ப். இது நம்ம அன்னைக்கு கிளாஸில் பார்க்கும்போது பார்த்தோம். தட் இஸ் ஆப்ரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறது we have our own protecting mechanism. ஓகே, ஸோ பை பிளேசிங் அவர் ஸ்டீல் ஃப்ரிகேட்ஸ் ஐஎன்எஸ் தல்வார் பார்த்துருப்போம். ஸோ ஐஎன்எஸ் தல்வார் அங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க தீஸ் ரீஜியன்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, ஸோ we have our own operational mechanism. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் neither one nor two. ஓகே ஃபைன். அடுத்து பிம்ஸ்டெக், நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். ஓகே, ஸோ அந்த லீகல் ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சு, ஸோ கேட்கறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொன்னது தான். ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1997 வித் த சைனிங் ஆஃப் தி பேங்காக் டிக்ளரேஷனா. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். 1997 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் பேங்காக் டிக்ளரேஷன் தான். கண்ட்ரிஸை பொறுத்தளவுக்கு ஓவர் ஆல் தி மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு வரும்போது ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகே, ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்னு வரும்போது பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் அதெல்லாம் ஓகே, பட் இதுக்குள்ளேயே நியூமோனிக்ஸ் இருக்குது. பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், தென் தாய்லாந்து, தென் இந்த அதர் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ ஐ எம் ஃபர்கட் திஸ். ஓகே, ஆர்கனைசேஷனோட கண்ட்ரிஸ் மறந்துருச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. பிம்ஸ்டெக்கோட மெம்பர் கண்ட்ரிஸ் யார் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது ஒன்று யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன். அடுத்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, வேர் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இட்ஸ் லொக்கேட்டட் அது பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, எஸ் ஃபார் ஸ்ரீலங்கா இப்போ தான் ஞாபகம் வருது. பிம்ஸ்டெக் இந்தியா, பங்களாதேஷ், இந்தியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து. ஓகே, ஸோ ஒன் மோர் கண்ட்ரிஸ் தேர், நேபாள். ஸோ அதுதான் அதோட ஆர்கனைசேஷனோட நம்பர்ஸ். ஓகே, தென் இட் அக்வயர்ட் லீகல் பர்சனாலிட்டி ஸ்டேட்டஸ் வித் தி அடாப்ஷன் ஆஃப் தி பிம்ஸ்டெக் சார்ட்டர் டியூரிங் தி கொலம்போ சமிட்டா. ஸோ 2022 தான் கொலம்போ சமிட் நடந்துச்சு அட் ஸ்ரீலங்கா. இந்த சமிட்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த சார்ட்டரை டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ இந்த சார்ட்டர் சைன்டு பை ஆல் கண்ட்ரிஸ் இப்போது. ஓகே, எல்லா மெம்பர் கண்ட்ரிஸும் பண்ணிட்டதுனால தே கெட் தேர் லீகல் ஸ்டேட்டஸ். ஸோ லீகல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வரும்போது நவ் தே கேன் கம் வித் அண்ட் சர்டன் டிக்ளரேஷன்ஸோடு வரலாம். ஓகே, ஸோ அப்போது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணலை. ஓகே, ஸோ யூத் சமிட்டும் பிஸ்னஸ் சமிட்டும் இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம் நடந்துச்சான்னு கேட்டால் ரெண்டுமே ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் தான் நடந்துச்சு. இதுவும் அன்றைக்கி நான் வந்து அந்த கிளாஸஸ் எடுக்கும்போது சொன்னது தான். ஓகே, ஸோ 2 சமிட் ரீசெண்டாக நடந்துச்சு. இந்த 2 சமிட்டுமே இந்தியாவில் தான் நடந்துச்சு. யூத் சமிட்டை பொறுத்தளவுக்கு காந்தி நகர் குஜராத்தில் நடந்துச்சு. பிஸ்னஸ் சமிட்டை பொறுத்தளவுக்கு நியூ டெல்லியில் நடந்துச்சு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்ம அன்னைக்கு கிளாஸஸ் எடுக்கும்போது நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன ஒரு பாயிண்ட்டு தான் இந்த 2 விஷயங்களும். ஓகே,
Next, with reference to Indo-Pacific Economic Framework for Prosperity, consider the following statements. Okay, so IPF was initiative of India. இதுவும் ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது ஒன்று தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் இந்தியா, இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூஎஸ். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தென் மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் ஐபிஎஃப் இன்க்ளூட் ஆஸ்திரேலியா, ஓகே, Brunei, ஓகே, சைனா, இந்தோனேஷியா, ஜப்பான் அண்ட் வியட்நாம். ஸோ வாட் அபவுட் சைனா? ஒரு யூஎஸ்-லெட் இனிஷியேட்டிவ், அதில் கண்டிப்பாக யார் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை அப்படின்னா சைனா இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. ஸோ இப்போ இதை மட்டுமே எலிமினேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். Member countries are not mandated to join all 4 pillars of IPF. So totally 4 pillars are there. Okay, so which are trade, then supply chain. Okay, இந்த மாதிரி ஒரு 4 pillars இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் மெமரைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதில் இந்தியா எதில் மட்டும் மெம்பர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 பில்லரில் 3 பில்லரில் மெம்பர். ஓகே, இந்த ட்ரேடுங்கிற ஒரு பில்லரில் மட்டும் இந்தியா மெம்பர் கிடையாது. ஏன்னா இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் 3 பில்லர்ஸில் இந்தியா இஸ் அன் மெம்பர் தான். ஸோ இந்த பில்லர்ஸ்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும்னா அவசியம் கிடையாது. இந்த ஐபிஎஃப் ஆர்கனைசேஷன் இட் இஸ் இனிஷியேட்டட் பை யூஎஸ். இதில் இந்தியா மெம்பரான்னு கேட்டால் இந்தியா எஸ் இட் இஸ் மெம்பர். பட் இந்தியா சைன்டு இன் ஆல் 4 pillars ஆஃப் ஐபிஎஃப் ஆன்னு கேட்டால் நோ இட் இஸ் நாட். இட் இஸ் சைன்டு ஒன்லி 3 pillars. இந்த ட்ரேட்ங்கிற பில்லரில் மட்டும் இந்தியா இஸ் நாட் சைன்டு. ஓகே, ஸோ அப்போது இந்த 3லேயும் சைன் பண்ணிட்டதுனால அப்போது இது எல்லாம் பைண்டிங்கான்னு கேட்டால் நோ இட் இஸ் நான் பைண்டிங் இன் நேச்சர். ஓகே, இதில் என்னென்னா ஜஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் ஃபோரம் தான், இட் இஸ் நான் பைண்டிங் இன் நேச்சர். ஸோ அப்போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஓகே, மெம்பர் கண்ட்ரிஸ் ஆர் நாட் மேண்டேட்டட் டு ஜாயின் ஆல் 4 pillars ஆஃப் ஐபிஎஃப்ங்கிறது கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: மியான்மர், வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ். ஹவு மெனி ஆஃப் த அபோவ் கண்ட்ரிஸ் ஆர் த காமன் மெம்பர்ஸ் ஆஃப் ஏஷியன் ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் APEC? ஓகே, ஸோ அன்னைக்கே நம்ம பார்க்க சொன்னேன் அட்லீஸ்ட் ஈஸ்ட் ஏஷியா சமிட் அண்ட் APEC ஏஷியா நேஷன் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிச்சு. ஸோ ஹியர் இஸ் தி சார்ட். ஓகே, ஸோ ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் கொடுத்தது தான். இதில் மியான்மர் மட்டும் இருக்காது. மிச்சம் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே என்னென்னா மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் ஆல் திங்ஸ் தான். ஓகே, ஸோ மியான்மர் மட்டும் விட்டுட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் அதர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் தி போத் ஏஷியா அண்ட் APEC அண்ட் ஈஸ்ட் ஏஷியா சமிட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 4. ஓகே, ஸோ இது மெம்பர் கண்ட்ரிஸ் ஆல்ரெடி சொன்னது தான். ஒரு சார்ட் ஒன்று போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு சார்ட் கொடுத்துருந்தேன். அது வந்து எப்போ இனிஷியேட் பண்ணாங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்போ, ரீசன்ட் சமிட் நடந்தது எப்போ அப்படிங்கிற சார்ட்ஸ் இருந்துச்சு அந்த நோட்ஸில். இது ஃபார் யுவர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ இதையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெம்பர் கண்ட்ரிஸ் புரியும். அட்லீஸ்ட் என்னால் APEC பார்க்க முடியலனாலும் ஈஸ்ட் ஏஷியா சமிட்டும் ஏஷியான் சமிட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸையும் கூட அட்லீஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. APEC நமக்கு வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஈஸ்ட் ஏஷியா சமிட்டும் ஏஷியன் நேஷன்ஸும் ஈஸ்ட் ஏஷியா சமிட் மெம்பர் கண்ட்ரிஸும் பார்த்து வச்சுக்கோங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, and this is last question I hope. Okay, so India has hosted all the summits of Voice of Global South Summit. Okay, so GSS ன்னு சொல்லுவாங்க, Voice of Global South Summit. ஓகே, ஸோ இதில் எல்லாமே விர்ச்சுவலாக நடந்துச்சா அப்படின்னா எஸ், மொத்தம் 3 சமிட்ஸ் நடந்திருக்கு. 3 சமிட்டுமே இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. 3மே இந்தியா என்னவா இருக்குன்னா விர்ச்சுவலாக தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இனிஷியல் ஸ்டேஜ் தான் வச்சுக்கோங்களேன் இது. ஸோ இப்போ தான் பிளாட்ஃபார்ம் செட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். செகண்ட், அதோட தீம் an empowered global south for a sustainable future ஆன்னு கேட்டால் தீம் கரெக்டு தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருங்க போதும். தட் இஸ் மோர் தென் enough, I hope. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ ஹோப் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனும் முடிஞ்சிருச்சு, ஜாகிரஃபியும் முடிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஒரு தடவை என்ன பண்ணிடுங்க, இந்த இதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி 3 கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸில் உங்களுக்கான நோட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கெஸ் ஒர்க்கை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக 22-23 கொஸ்டின் கரெக்டாக இருக்கான ஸ்கோப் இருக்குது. ஐ ஹோப் இதோட உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஜாகிரஃபி அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன். பர்டிகுலராக இந்த செஷன் இதோட நான் வைண்ட் அப் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் சீரியஸில் அடுத்து வரக்கூடிய டிஸ்கஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.